ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடாம்மா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு சிக்கு குட்டி ஒன் ஷாட்டர். ஓகேவா? இது நேம் வந்துட்டு ஐ ப்ராமிஸ் வித் யூ. அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிடுறேன்டா, எனக்கு இங்கே நெட்ஒர்க் ப்ராப்ளம்டா. அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்ஸுக்கு ப்ராப்பராக ரிப்ளை கொடுக்கவே முடியல. நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, அப்போ நானும் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும்ல. அதனால் முடியலடா. இப்போ அந்த டைம் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது எனக்கு. ஸோ அதனால் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ண வேணாண்டா. ஓகேவா? ஒன் டே நீங்கள் வீடியோ மட்டும் பார்த்துட்டு போயிடுங்க. ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாண்டா. இப்போ இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய வீட்டை காமிச்சிட்ருக்காங்க. ஒரு பெரிய வீட்டில் ரொம்ப அழகாக ஒரு பர்சன் அப்படி டீப்பாக கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. அந்த பர்சன் பேக் கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. 2 பேரும் குளிச்சுட்டு வந்துட்டு வெட்டு ஹேரில் அப்படி கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போது அந்த பர்சனை வந்துட்டு அப்படி டேப் பண்ணுறாங்க. சங்குக்கா மார்னிங்கே இப்படி பண்ணுவா சொல்கிறாங்க. மார்னிங்கே இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் என்ன பண்ணுறது சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சரி விடுங்க போதும், பட் குக் பண்ணலாமா சொல்கிறாங்க. குக் பண்ணலாமா சொல்கிறாங்க. இல்லை குக் பண்ண வேண்டாம் சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. இல்லைடா இன்றைக்கி நான் வெளில போகிறேன் சொல்கிறாங்க. வெளியா எங்கே சொல்கிறாங்க. நான் இன்றைக்கி ஜெஸ்லாண்ட் போகிறேன் சொல்கிறாங்க. ஜெஸ்லாண்டா? ஆமாம் ஜெஸ்லாண்ட் போகிறேன். ஸோ வரதுக்கு டைம் எடுக்கும் சொல்கிறாங்க. டைம் எடுக்குமா எவ்வளோ நேரம் சொல்கிறாங்க. ஈவினிங்க்கு மேலே ஆகுமே, மேபி நைட்டு கூட ஆகலாம் சொல்கிறாங்க. இது கேட்குறா. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்காங்க. நம்ம ஜிமின் அண்ட் ஜங்க் தாண்டா. ஓகேவா? அப்போ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை, நைட்டே சொல்கிறாங்க. அதுவா சொல்லு தான் நினச்சேன், ஆனால் நைட்டு உன்னை பார்த்ததும் எனக்கு சொல்கிற மூடே போயிடுச்சு சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அச்சோ அப்படி ஜிமின் தலையிட்டு ஜங்க் அடிக்கிறாங்க. ஜங்கோட ஜிமின் ஹேண்டில் கிஸ் பண்ணுறாங்க. எனக்கு இப்போது சொல்கிறாங்க. இப்போ எனக்கு கொஞ்சோண்டு ரொமான்ஸ் வேணும் சொல்கிறாங்க. ரொமான்ஸ் வேணுமா? நம்ம இப்போ ஒரு குட்டி ரொமான்ஸ் ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் பார்க்குறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. ஏண்டாம்மா சொல்கிறாங்க. நானும் ஆஃபீஸ் போகணும், நீங்களும் ஒர்க் விஷயமா லாங் டிஸ்டன்ஸில் போகிறீங்க சொல்கிறாங்க. அதுக்கு தான் நான் கேட்குறேன். ஓகேவா? எனக்கு டே ஃபுல்லாக மிஸ் ஆகுமா, ஃபோன் கூட பேச முடியாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கு, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் போகிறேன்னா அதனால தான் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு ஜங்க் ரொம்ப க்யூட்டாக கெஞ்சிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்கன்னா இப்போ தானே குளித்தோம் சொல்கிறாங்க. பரவாயில்ல, எனக்காக கூட பண்ண மாட்டியா, ஜங்காக தர மாட்டியா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இப்படி பேசி தாங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க சார். ஜிம் சொல்கிறாங்க. யார் நானா? நீ தானே இப்படி மயக்கிட்ட சொல்லி ஜங்குக்கு தான் ஜிம்மிட்டு க்யூட்டாக பேசிட்டு இருக்காங்க. இப்போது ஜங்க் தான் வந்துட்டு அப்படி ஜிம்மில் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பேக் கிஸ் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஒரு க்யூட்டான ரொமான்டிக் சென்ஸ் மாறியே போயிட்டுருக்கு. இப்போது ஜிமின் தான் இதுல போதும் சொல்கிறாங்க. போதுமா சொல்லிட்டாங்க. அப்போ எந்திரிக்க சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் எந்திரிச்சிட்டாங்க. இப்போ ஜிமின் போயிட்டு ஜிமின் ஜங்கு அகன் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வராங்க. இப்போ 2 பேரும் வந்துட்டு ட்ரெஸ் ஆன் பண்ணி கீழே வராங்க. ஃபுட்டு சொல்கிறாங்க. ஆர்டர் பண்ணிட்டா சொல்கிறாங்க. ஆர்டர் பண்ணிட்டீங்களா சொல்கிறாங்க. இப்போது ஃபைனல் அந்த ஃபுட்டுமே ரிசீவ் ஆகிடுது. இவங்க 2 பேரும் சாப்பிட்ருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. என்ன விஷயமா போகிறீங்க ஜங்குக்கா சொல்கிறாங்க. ஆஃபீஸ் மீட்டிங் விஷயமா தான்டா சொல்கிறாங்க. இவ்வளோ லாங்கில் போகணுமா அப்படி சொல்கிறாங்க. போயே ஆகணும், அவங்க ரொம்ப பெரிய கம்பெனி தான் அப்படி சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. அப்புறம் கூட யார் வராங்க சொல்கிறாங்க. காய் வரா. நானும் காய் மட்டும் தான் சொல்கிறாங்க. மெக்க ஜாக்சன்லாம் அவங்களாம் ஆஃபீஸ் பார்த்துப்பாங்க சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு ஜிமின் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜங் பார்க்குறாங்க. சரி உன்னோட ஆஃபீஸில் தான் மீட்டிங் இருக்கா சொல்கிறாங்க. மீட்டிங்லாம் இல்லை, நார்மல் ஒர்க்கு தான் அப்படி சொல்கிறாங்க. நார்மல் ஒர்க்கு தானே சொல்கிறாங்க. நானும் யோன்ஜன் தான் சொல்கிறாங்க. யோன்ஜன் உனக்கு செட் ஆகிட்டானா? நல்லா செட் ஆகிட்டான், நல்ல ஃப்ரெண்டு, நல்லா பேசுகிறான், நல்லா பார்த்துக்கிறான், எனக்கு பிடிச்சிருக்கு ஜங்கா அப்படி சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஃபைனலாக உனக்கு ஒரு ஃப்ரெண்டாக சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஜிமின் ஜங்க் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஆக்காட்ட சொல்கிறாங்க. இல்லை நான் சாப்பிட்டுக்கிறேன் சொல்கிறாங்க. பரவாயில்ல ஆக்காட்ட சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ஆக்காட்டுறாங்க. இப்போ ஜங்கு ஃபுட்டை வந்து ஃபீல் பண்ணி விடுறாங்க. 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு போகலாமா சொல்கிறாங்க. இருங்க அப்படி சொல்லிட்டு இவ்வளோ லாங்கில் போகிறீங்க, ஒரு நியூ டை வியர் பண்ணிக்கோங்க சொல்கிறாங்க. ஜங்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் ஜங்கு ஆசைப்பட்ட ஒரு லைஃப், அதெல்லாம் கிடச்சிருக்காது. இப்போ எல்லாமே கிடைக்கிது. ஜிமின் போயிட்டு ஒரு நியூ டை வாங்குறாங்க. ஏன்னா கொரியன் கல்ச்சரில் அந்த டை வந்துட்டு ஒரு ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு வாங்கி கொடுக்குறது ரொம்ப லவ்லியான ஒரு விஷயம், ரொம்ப ரொமான்டிக்காக ரொம்ப லவ் இருந்தால் தான் வாங்கி தருவாங்க. இப்போ அந்த டை வந்துட்டு ஜங்கு ஜிமின் வியர் பண்ணி விடுறாங்க. அது அவ்வளோ அழகாக இருக்குது. ஜிமின் ஜங்கை பார்த்து அடி பண்ணி விடுறாங்க. அப்படியே ஹேரில் அழகாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜங்க் பார்க்குறாங்க. ஜிமினியே பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் என்னையே பார்க்குறீங்க அப்படி சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாங்க. ஐ லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டு ஜங்கா. என்ன சடனாக சொல்கிறீங்கன்னு இல்லை, நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு லைஃப் நினச்சி கூட பார்க்கல தெரியுமா சொல்கிறாங்க. என்னோட ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும், என்னோட லாஸ்ட் பிரீத் வரைக்கும் நீ என் கூடவே இருக்கணும், அதான் என்னோட விஷயம் அப்படி சொல்லிட்டு ஜங் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. நான் தான் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. பாரு நீ கேட்டிருக்கலாம், ஆனால் உண்மையாக தெரியுமா நான் லைஃப்பில் பண்ண ஒரு நல்ல விஷயம்னா உன்னை மீட் பண்ணது, உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டது தான் அப்படி சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஜிமின் ரொம்ப டைட்டாக போய் ஜங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. நானும் உங்களை யாருக்காகவும் எதுக்காக விட்டு தர மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. ஜங் பார்க்குறாங்க. ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டேன், நான் சீக்கிரமே எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போது ஜங் ஜிமின் பார்க்குறாங்க. சரி போயிட்டு வரட்டா சொல்கிறாங்க. ஜங் போயிட்டு ஜிமின் பொருள் கிஸ் பண்ணுறாங்க. சரி இப்போ அவனை ட்ராப் பண்ண முடியாது, இப்போ என்ன பண்ணுறோம் சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. கேப் புக் பண்ணித்தாங்க சொல்கிறாங்க. கேப் புக் பண்ணுவா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜங்கும் ஒரு கேப் புக் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் போய்ட்டு உட்காந்துக்கிறாங்க. போயிட்டு வரட்டா சொல்கிறாங்க. பாய் நைட்டு சேஃபாக சீக்கிரம் வந்துடணும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்துடுறேன் சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் கிளம்பி போயிடுறாங்க. ஜிமின் இந்த பக்கம் போனதுக்கப்புறம் ஜங்குக்கு ஒரு கால் வருது. ஜங்கு பார்க்குறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. சொல்லுங்கம்மா சொல்கிறாங்க. உனக்கு 2 டேஸில் வெட்டிங் ஆனிவர்சரி வருது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படி கேட்குறாங்க. இப்போது ஜங்கு பார்க்குறாங்கம்மா, நான் கொஞ்சம் ஒர்க்கில் பிஸியாக இருக்கேன் சொல்லி எனக்கு புரியலப்பா, கொஞ்சம் டேஸாக நானும் பார்த்துட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 4 மந்த் இருக்கும் நீ வீட்டில் ஸ்டே பண்ணி, அதிகமாக ஸ்டே பண்ணுறது இல்லை, வந்தால் கொஞ்ச நேரம் இருக்குது அப்புறம் போயிடுறேன், கேட்டால் ப்ராஜெக்ட் ஒர்க்கு
வெளில ஸ்டே பண்ணுறேன், காய் கூட ஸ்டே பண்ணுறேன், அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு இதுதான் ஒரு ரீசன் சொல்லிகிட்டே இருக்கேன். என்ன தான் நினச்சிட்டு இருக்கோம் மனசில் அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் தான் வந்துட்டு, அம்மா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்புறம் பேச சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. இவனுக்கு எவ்வளோ தைரியம் என்னோடய ஃபோன் இப்படி கட் பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இது கேட்குறா ஜங்கோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏம்மா சொல்கிறாங்க. இல்லைங்க இவன் ஏன் இப்படி இருக்கான், கொஞ்சம் டேஸும் நானும் பார்த்து தான் இருக்கேன் சொல்கிறாங்க. எனக்கும் புரியுது, நம்ம பேசிக்கலாம் ஓகேவா சொல்கிறாங்க. எவ்வளோ பொறுப்பாக இருக்க வேண்டிய ஒரு பையன் எப்படி இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ என்னம்மா ஜங்கோ பொறுப்பு இல்லைன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பர்சன் கேட்குறாங்கக்கா. இல்லைப்பா நம்ம ஜோன்னு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இந்த ஜங்கோ பொறுப்பெலாம் இருக்குப்பா, நல்ல பையன், நல்ல பிஸ்னஸ் மேன், நம்ம வீட்டுக்கு எல்லாமே தேவை கரெக்டாக பண்ணியிருக்கான், அவன் எல்லாமே நல்லா தான் பார்த்துக்கிறேன்னு சொல்லல. ஆனால் வீட்டுக்கு வரணும்லப்பா, இது கொஞ்சம் கூட ஹாப்பினஸ் இல்லாமல் இருக்கேன். ஒர்க்கை மட்டும் ஓடிட்டே இருக்கான், தேடி ஓடிட்டு இருக்கான். அதை தாண்டி என்ன இருக்கும் லைஃப்ல சொல்லி கேட்குறாங்கக்கா. இப்போ நம்ம ஜங்கோட கிராண்ட்மா பார்க்குறாங்க. விடுமா கொஞ்சம் டேஸ் ஆனால் சரியாயிடும்னு சொல்கிறாங்க. என்னத்த சரியாயிடுது, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது ஜங்கா நினச்சேன், அவன் ஹாப்பியாக இருக்கானா இல்லையா எதுவுமே புரியல சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கோட கிராண்ட்மா பார்க்குறாங்க. இல்லையே கொஞ்சம் டேஸாக ஜங்கோ ஹாப்பியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது, வீட்டுக்கு வரதுல தான் இல்லை எனக்கு அது தெரியும், ஆனால் அவன் ஹாப்பியாக தான் இருக்கான் அப்படி சொல்கிறாங்க. என்ன அங்கிள் சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு ஜங்கோட அம்மா கேட்குறாங்க. கொஞ்சம் டேஸாக அவன் ஹாப்பியாக தான் இருக்கான், நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவன் 4 மந்த் இதுக்கு முன்னாடி இருந்தப்போ ஹாப்பினஸ் சேடாக அந்த மாதிரி போயிடல, இப்போ ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கோட கிராண்ட்பா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ ஹாப்பியாக இருக்கு, நான் இதை நோட் பண்ணவே இல்லையே சொல்கிறாங்க. ஆனால் ஏன் ஸ்டில் அவன் வந்துட்டு ஒயனை கூட்டிகிட்டு எங்கேயுமே போக மாட்டான் சொல்கிறான். ஒயனை வெளில கூட்டிகிட்டு போக மாட்டான், பேபி வெளில கூட்டிகிட்டு போக மாட்டான் அப்படி சொல்கிறாங்க. இப்போது நம்ம நம்ஜன் பார்க்குறாங்கம்மா. விடுங்கம்மா சரியாயிடும் ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே இந்த வெட்டிங் சரி கொஞ்சம் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணலாம் சொல்கிறாங்க. சரி ஓகேம்மா சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இவங்க ஜங்கோட ஃபேமிலியில் ஓகேவா. ஜங்குக்கு ஒரு அண்ணா நம்ஜின், அவருக்கு மேரேஜ் ஆகிட்டு ஜின் ஒய்ஃபு, அவங்களுக்கு ஒரு பாய் பேபி இருக்காங்க. அப்புறம் ஜங்குக்கு மேரேஜ் ஆயிருக்கு ஓகேவா. அவரோட ஒய்ஃப் ஒய்யன், அவங்களுக்கு இன்னொரு பேபியும் இருக்குது 2 இயர்ஸில் ஓகேவா. அந்த பேபி பேர் யூன். இவங்களுக்கு எல்லாருக்குமே மேரேஜ் ஆயிருக்குடா. இப்போ நம்ம ஜங்க் தாண்டா காய்க்கு கால் பண்ணுறாரு. ஹலோ சொல்கிறாங்க. டே கிளம்பலாமா சொல்கிறாங்க. போகிறாண்டா சொல்லிட்டாங்க. இப்போ 2 பேரும் காயும் நம்ம ஜங்குக்கும் அப்படியே வந்து கிளம்புறாங்க. ஜங்கா அவன்கிட்ட ஒன்று கேட்கவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. எவ்வளோ டேஸ்க்குடா இதே மாதிரி இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னடா சொல்கிறதுக்கு. இல்லைடா இத்தனை டேஸ்க்கு அப்படி தெரியாமல் வீட்டுக்கு தெரியாமல் எப்படி அப்படி கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நான் என்ன பண்ணிட்டோம், என்கிட்ட ஏதாவது சொன்னால் தானே என்னால் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. எதுக்குமே என்கிட்ட சொல்லாமல் குழுவே இல்லாமல் எனக்கு கண்டுபிடிக்க சொன்னால் என்ன பண்ணுறது சொல்கிறாங்க. அவன் என்கிட்ட வாய் திறந்து சொல்லணும்ல, சொன்னால் தானே என்ன பண்ண முடியும் அப்படி சொல்கிறாங்க. அதுக்காக என் லைஃப்பை நான் ஸ்பாயில் பண்ணிக்க சொல்கிறியா அப்படி சொல்லிட்டு ஜங்க் கேட்குறாங்க. இல்லைடா நான் அப்படி சொல்லலை, நீ ஹாப்பியாக இருக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, நீ வந்துட்டு ப்ராப்பராக பேசிருக்கலாம்ல சொல்கிறாங்க. பேசலாம் டைம் இல்லை, யாரும் அவங்களே சொல்லாதப்போ நான் மட்டும் இதுக்கடாக்கா சொல்லணும்னு சொல்கிறாங்க. இப்போ இதனால ஜிமினுக்கு பிரச்சனை தான் சொல்கிறாங்க. என் ஜிமினுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஓகேவா, இந்த பிரச்சனை வர நானும் விடவும் மாட்டேன், நான் இருக்கும்போது என்ன ஆகிடும் ஜிமினுக்கு அப்படி சொல்லிட்டு அவர் கேட்குறாங்கக்கா. இப்போது காய் பார்க்குறாங்க. புரியுதுடா சொல்லிட்டு இந்த 4 மந்த்ஸ் தான் நான் ஹாப்பியாக இருக்கேன். அவன் என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தான் நான் ஹாப்பினஸ் தான் நானே பார்க்குறேன். ஏன்னா எனக்கும் மற்றவங்க மாதிரி இருக்கணும் ஆசை இருக்கும்ல, எனக்கு ஒரு ஒய்ஃபு, குழந்தைங்க, எனக்கு லவ் எல்லாமே எனக்கும் வேணும்ல சொல்லிட்டு கேட்குறாங்க. புரியுதுடா சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. அதனால தானே நானும் எதுவும் சொல்லாமல் உனக்கு தானே சப்போர்ட் பண்ணுறேன் சொல்கிறாங்க. ஜங்க் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. போகலாம் சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேர் கிளம்பிடுறாங்க. அப்படி ஒரு ஆஃபீஸில் பார்க்கலாம்டா ஒரு பர்சன் கொஞ்சம் சேடாக இருக்காங்க. என்ன ஜிம்னா நீங்கள் கொஞ்சம் சேடாக இருக்கா சொல்கிறாங்க. இல்லை எப்போவுமே ஜங்குக்கா 1 டேயில் ஒரு 10 டைமாக கால் பண்ணிடுவாங்களா சொல்கிறாங்க. ஆமாம் அவர் ஒரு சிஓவா இல்லை உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டானே தெரியல சொல்கிறாங்க. எல்லாம் சொல்கிறதுக்கு இல்லைடா பார்க்குறதுக்கு எதுவும் இப்போ தான் நீங்கள் லவ் பண்ணுற மாதிரி, உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கு ஆனால் நீங்கள் இப்போ தான் இதை லவ் பண்ணுற மாதிரி, ரொம்ப அவர் அடிக்கடி ஃபோன் பண்ணுறாரு, ரொம்ப ரொமான்டிக் பர்சனாக சொல்கிறாங்க. அவர் ரொம்ப கேரிங் பர்சன்டா அப்படி சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. கால் பண்ணிட்டே இருக்காரு. ஆமாம் உன்னோட ஹஸ்பண்ட் தான் அவ்வளோ பெரிய ஆஃபீஸ் இருக்கேன், நீ அங்கே ஒர்க் பண்ணாமல் இங்கே ஒர்க் பண்ணுற அப்படி கேட்குறாங்க. எனக்கு இங்கே ஒர்க் பண்ண பிடிச்சிருக்கு, இங்கே தான் ஃபஸ்ட்டு ஒர்க் ஜாயின் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இல்லைடா அங்கே இருந்தா நீ ஒர்க் பண்ணவே தேவை இருக்கால சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறா, கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும் ஓகேவா, ஒர்க் பண்ணால் தான் நம்ம லைஃப் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரின்ட்டு இப்போ சேடாக இருக்கிறது ரீசன் என்ன அப்படி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை ஜங்குக்கா வெளில போயிருக்காங்க, இன்றைக்கி ஃபோன் பண்ண முடியாது சொல்லிட்டு தான் போனாங்க, டைம் இருக்கா சொல்லிட்டு இருந்தாலும் எனக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. சரி வீட்டுக்கு வந்துட்டு வர சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டாங்க. லஞ்ச் சாப்பிடலாம் சொல்லிட்டு லஞ்ச் டைமில் லஞ்ச் சாப்பிட்ருக்காங்க. டெக்ஸ்ட் பண்ணி வைக்கிறாரு. டெக்ஸ்ட் வந்து ரிசீவ் ஆக மாட்டேங்குது, இதெல்லாம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஜங்கா லஞ்ச் சாப்பிட்டீங்களா சாப்பிட்ருங்க அப்படி சொல்லிட்டு அவர் வந்துட்டு டெக்ஸ்ட் மட்டும் அனுப்பிட்டாரு. இந்த பக்கம் ஜங்க் பார்க்குறாங்க. என்னடா இங்கேருந்து நெட்ஒர்க்கே போக மாட்டேங்குது சொல்கிறாங்க. டே இங்கே இது ஐஸ்லாண்ட்ரா, இங்கே அப்படி தாண்டா இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. இங்கே நெட்ஒர்க்லாம் அதிகமாக இருக்காது அப்படி சொல்கிறாங்க. ஸோ அப்படியா சரி ஓகே சொல்லிட்டு 1 டே கூட சாரோட புரிஞ்சிருக்க முடியாது ஒய்ஃபாக சொல்கிறாங்க. முடியாது அப்படி சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது காய்க்குது பார்க்குறதுக்கு. ஏன்னா ஜங்கு இதுக்கு முன்னாடி லைஃப் பெருசாக ஹாப்பினஸ் அதெல்லாம் ஃபீல் பண்ணதே இல்லை. இப்போ ஃபைனலாக இங்கே நம்ம ஜிமின் சாப்பிட்டு முடிக்கிறாங்களா, அந்த பக்கம் ஜங்க் பாட்டுக்கு அமைதியாக இருக்காரு. இப்போ ஈவினிங் டைம் தாண்டா, இப்போ ஒரு மாதிரி கிளைமேட்டில் சேஞ்சஸ் ஆகுது. இவங்கெல்லாம் வந்துட்டு சிஸ்டமில் உட்காந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு மேனேஜர் வராங்க. இங்கே பாருங்க காய்ஸ் லிசன் பண்ணுங்க சொல்கிறாங்க. எல்லாம் ட்ரான் பண்ணி பார்க்குறாங்க. சொல்லுங்கள் சார் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கப்பா உங்களுக்கு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சார் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு வார்னிங் வந்திருக்கு சொல்கிறாங்க. வார்னிங் என்ன சொல்லி கேட்குறாங்கக்கா. அதான்ப்பா ரெட் அலர்ட் சொல்கிறாங்க. ரெட் அலர்ட்டா சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி கேட்குறாங்கக்கா. இங்கே பாருப்பா எல்லாருக்கும் ரெட் அலர்ட் வந்திருக்கு, நீங்கள் நேரம் மொபைல் பார்க்கலையா சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் ஒர்க்கில்
இருந்திருக்கேன், புரியுது, ஒர்க்கில் இருந்திருப்பீங்க, அதனால் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி வந்து புயல் வரப்போதான் சொல்கிறாங்க. புயலாக சொல்கிறாங்க. ஆமாம், புயல் வரப்போதாம்மா. அதனால் வந்துட்டு ரெட் அலர்ட் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் எல்லாரும் சிஸ்டம் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு எல்லாம் கிளம்புறீங்களா, ஆஃபீஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போகலாம் சொல்கிறாங்க. சேஃபாக வீட்டுக்கு போய் சேருங்க சொல்கிறாங்க. இது பார்க்குற ஜிம்முக்கு பேனிக் ஆகுது. என்ன புயலாக சொல்கிறாங்க. ஆமாப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டக்குன்னு ஜம்முக்கு கால் ட்ரை பண்ணுறாங்க, கால் போகவே மாட்டேங்குது. இப்போ நம்ம யோசிச்சு பார்க்குறாங்க, பாட்டா புயல் வரப்போகுதுனாக்கா நெட்ஒர்க்லாம் ஆஃப், நெட்ஒர்க் இருக்காது, அப்புறம் கரண்ட் இருக்காது, வா நம்ம ஃபஸ்ட்டு சேஃபாக வீட்டுக்கு போகலாம் சொல்கிறாங்க. அவர் வந்துருவார் சொல்கிறாங்க. அவர் ஒன்றும் தனியாக போகல சொல்கிறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க, வாடா பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் அப்படி கிளம்புறாங்க. இப்போ சிஸ்டம்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாம் வெளியே வராங்க. சரி ஓகே நான் ட்ராப் பண்ணுவா சொல்கிறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க, வா நான் ட்ராப் பண்ணுறேன் சொல்லிட்டாங்க. இப்போ யோசிச்சு தான் ஜிம்மில் உட்கார சொல்கிறாங்க. ஜிம்மில் வந்து உட்காந்துட்டாங்க பைக்கில். இப்போ ஃபைனல் 2 பேர் வராங்க. அவர் போயிட்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணிடுறாருங்க. பாடா சேஃபாக இருந்துக்கோ ஓகேவா சொல்கிறாங்க. நீ சொல்கிறாங்க, நான் வேறு போயிடுறா, நீ சேஃபாக போ, நீ ஜம்ப் நினச்சி ஒரி பண்ண வந்துருவாரு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போயிடுறாங்க. இப்போது நம்ம ஜிமின் சைடு பார்க்கலாம்டா. ஜிமின் தான் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து கால் பண்ணிட்டே இருக்காங்க. கரெக்டாக ஜிமின் வீட்டுக்குள்ளே வந்து பவர் வேறு கட் ஆகிடுது. ஐயோ சொல்லிட்டு ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது சரின்ட்டு அவர் வந்து யூபிஎஸ்ஸையும் ஆன் பண்ணி வச்சுட்டு பார்க்குறாங்க. சங்குக்கா எனக்கு எது பயமாக இருக்குது சொல்லிட்டு கால் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க. நகை கால் பண்ணுறாரு, கால் போகவே மாட்டேங்குது. எப்போ வருவீங்க, என்னாச்சு சொல்லிட்டு ஜிமின் பயப்படுறாங்க. வெளில பார்த்தா எல்லா இடமும் ஒரு மாதிரி அவங்க வீட்டோட விண்டோஸ்லாம் அப்படி லாக் ஒரு மாதிரி அடிச்சிட்டு இருக்கு. ஜிமின் போட்டு விண்டோஸில் லாக் பண்ணி பார்க்குறாங்க. வெளில கிளைமேட் அப்படி சேஞ்சஸ் ஆகிருக்கு, எல்லாம் பறந்துட்டுருக்கு ஒவ்வொன்றும். ஜிமினுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. தனியாக வேறு இருக்கா. இப்போ நான் தனியாக இருக்கணும் பிரச்சனையே இல்லை, நீங்கள் எங்கே இருக்கீங்க, சேஃபாக இருப்பீங்களா ஜிமின் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி யூனிவர்சிட்டி பார்த்தா கார் அப்படி வந்துட்டு ஓட்டவே முடியல, அவ்வளோ ஒரு மாதிரி ஹெவி காத்தடிச்சிட்டு இருக்கா. டே பேசாம கார் ஸ்டாப் பண்ணிடலாம்டா சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. இல்லைடா ஜிமின் வந்து பயப்பட தனியாக இருக்க சொல்கிறாங்க. டே அவன் வீட்டு தாண்டா இருக்கா, முன்னே ஆகாத கார் ஸ்டாப் பண்ண சொல்கிறேன், எங்கடா ஸ்டாப் பண்ண சொல்கிறேன், இது மிட்வேடா அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க இவ்வளோ தூரம் வந்துட்டு வந்து கொஞ்சம் தாண்டா சிவில் வந்துட்டு சிவில் ரீச் ஆகிட்டு மாதிரி என்ட்ரன்ஸ் வந்துருச்சு சொல்லிட்டு சிவிலுக்குள்ளே என்ட்ரு ஆயிடுறாங்க. சரி ஓகே கொஞ்சம் சேஃபாக ட்ரை பண்ண சொல்கிறாங்க. ரொம்ப காற்று ஃபோர்ஸ்ஃபுல்லாக அடிக்குது. அப்படி இருந்து எப்படி வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிருக்காங்க. இப்போ ஆப்போசிட்டில் ஒரு லாரி வந்துட்டு இருக்கு. இப்போ கை பார்க்குறேன், இந்த லாரி பார்த்தாலும் பயமாக இருக்க சொல்லிட்டாங்க. எதுக்குடா பயப்படுறேன், நம்ம கரெக்டான ரோட்டில் தான் போயிட்டு இருக்கோம் சொல்லிட்டு அவரும் கரெக்டாக தான் ட்ரை பண்ணிருக்காங்க. இப்போ அந்த லாரிக்கு ஆப்போசிட்டில் ஒரு பேப்பர் மாதிரி பறக்குது. இப்போ அந்த பேப்பர் இந்த மாதிரி பறக்கும்போது அந்த லாரி அந்த லாரியோட மிரரில் போயிட்டு அந்த கவர் வந்துட்டு கவர் ஆகிடுது. இப்போ அந்த லாரியை நான் எப்படி ட்ரைவ் பண்ணி தெரியாமல் என்ன முன்னாடி மறைச்சிச்சு இல்லையா, அவங்க அப்படி டர்ன் பண்ணிடுறாங்க. டர்ன் பண்ணி கரெக்டாக ஜங்கோட கார் அந்த இடத்துல அந்த கிராஸ் பண்ணுது. அந்த லாரி ஒரே ஹிட்டு நம்ம ஜங்கோடைய காரை. இப்போ ஜங்கு காய் அப்படியே கார் லைட்டாக சாஞ்சிடுற. இப்போது ஜங்குக் அண்ட் காயோட காரு அப்படியே வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகிட்டு அப்படியே ஹிட் ஆகி நிற்கிதுரா. 2 பேருக்கு பயங்கர அடி. இப்போ லாரி டிரைவர் இறங்கி வந்து பார்க்குறாங்க. ஐயோ சொல்கிறவங்க பார்க்குறாங்க. என்னடா பண்ணுறது சொல்கிறாங்க. அங்கே பாரு அப்படி விட்டு போயிட முடியாது, 2 உயிர் ஓகேவா, நீ வந்துட்டு ஆம்புலன்ஸ் கால் பண்ண சொல்கிறாங்க. கேஸ் ஆகிட்டு ஆகாது நீ பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஆம்புலன்ஸ் கால் பண்ணிடுறாங்க. இப்போ ஆம்புலன்ஸ் கால் பண்ணும்போது இந்த பக்கம் போலீஸ் வந்துட்டு ரவுண்ட்ஸாக வந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா புயல் வரலையா, ஏதாவது பிரச்சனை வரக்கூடாது சொல்லிட்டு அவங்க அப்படியே ஒரு வார்னிங் தேடிட்டு வந்துருப்பாங்க. இப்போ எப்படின்னா அந்த அதுவும் அது ஃபுல்லாக ரவுண்டிங்கில் தான் இருக்கும். அப்படி வரும்போது இந்த மாதிரி காரும் லாரி நிற்கிறத பார்த்து அவங்க பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணுறாங்க. என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ லாரி டிரைவர் நடந்ததெல்லாம் சொல்ல அவங்களுக்கு புரியுது, இது வேணும்னு நடந்தது இல்லை சொல்லிட்டு சரி ஓகே எங்களுக்கு புரியுது சொல்லிட்டு சரி நாங்கள் ஆம்புலன்ஸ் கால் பண்ணியிருக்கோம் சொல்கிறாங்க. சரி ஓகே நான் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அவங்க போலீஸும் வெயிட் பண்ணுறாங்க. இப்போ கரெக்டாக இங்கே அந்த ஆம்புலன்ஸும் வந்ததுமே வந்துட்டு நம்ம அந்த காரில் உள்ள பர்சனை யாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க சொல்கிறாங்க. எல்லாம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ அந்த ஜங்கு காயோட திங்ஸும் எடுத்துகிட்டு அப்படியே காரை வந்துட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ ஆம்புலன்ஸில் எடுத்து ஏற்றுறாங்க. 2 பேரும் கூட்டிகிட்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. இப்போ அந்த போலீஸ் பார்க்குறாங்க. அம்மா எங்களோட ஃபேமிலி சொல்கிறாங்க. சார் எங்களுக்கு தெரியாது சார் சொல்கிறாங்க. சரி ஓகே நீங்கள் பயப்படாதீங்க ஓகே ஒன்றும் ஆக சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு உயிருக்கு எதுவும் ஆகாத, அவங்க எதுவும் அவங்களுக்கு ஆபத்து இல்லை சொல்லிட்டு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. நாங்கள் இருக்கோம் சொல்லிட்டு அவங்களும் இருக்காங்க. இப்போ அட்மிட் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கடா. இப்போ நம்ம ஜங்கு தான் ஹெட்டில் பயங்கரமாக அடிபட்டுருக்கு. இப்போது அது பசங்க விழுவுறாங்க, டாக்டர் விழுவுறாங்க. சார் சொல்கிறாங்க சொல்லுங்கள் சொல்கிறாங்க. ரொம்ப இன்ஜுரி ஆயிருக்கு சார், அதனால் கண்டிப்பாக ஃபேமிலி சைன் வேணும்னு சொல்கிறாங்க. ஃபேமிலி சைன் வேணும் ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சனோட திங்ஸில் செக் பண்ணுங்க சொல்கிறாங்க. இதில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பார்க்குறாங்க. சார் உங்கள் வாலெட் இருக்குது பாருங்கள், வாலெட் இருக்குது, அப்புறம் மொபைல் இருக்குது சொல்கிறாங்க. மொபைல் இருக்குது, பாஸ்வேர்டு சொல்கிறாங்க. இப்போது நம்ம அவங்க பார்க்குறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட்டா சரி பேஷனோட கையை வைங்க சொல்கிறாங்க. இப்போது இந்த மொபைல் எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம ஜங்கோட ஹேண்ட் வந்துட்டு அந்த மொபைலில் வைக்கிறாங்க. அது ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறாங்க. கால் லிஸ்ட்டில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இதில் மை லவ்னு ஒரு நம்பர் இருக்குது. இந்த நம்பர் கால் பண்ணுங்க, இவங்க தான் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸான பர்சனாக இருப்பாங்க சொல்கிறாங்க. சரின்ட்டு இப்போ அவரும் அந்த நம்பர் கால் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின் பார்த்தா வீட்டில் அழுதுகிட்டே உட்காந்துருப்பாரு. அவர் அந்த நம்பர் இப்படி ஃபோன் வருவோம் ஜிமின் படித்து பார்க்குறாங்க. மை லவ்னு இவருமே அப்படி சேவ் பண்ணியிருப்பாரு. ஜங்குன்ற நம்பரை பார்த்து அவருக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ். அவர் உடனே கால் பண்ணுறாரு. ஹலோ ஜங்குக்கா அப்படி சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் யார் அப்படி கேட்குறாங்க. நான் யாரா நீங்கள் சொல்கிறாங்க. சார் இந்த பேஷண்ட்டுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அதுக்கு. ஆமாம் பாருங்கள் பேனிக் ஆகாதீங்க, ஒன்றும் இல்லை ஓகேவா, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிடுச்சு, ஆனால் அட்மிட் பண்ணிவிட்டு ஆனால் உங்களை சைன் இல்லாமல் சர்ஜரி பண்ண முடியாது சொல்கிறாங்க. சர்ஜரி சொல்கிறாங்க. ஆமாம் சார் உங்கள் ஹெட்டில் அடிபட்டுருக்கு, நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்தீங்கன்னா சர்ஜரி பண்ணலாம் சொல்கிறாங்க. எந்த ஹாஸ்பிட்டல் சொல்கிறாங்க. அந்த லொக்கேஷன் ஷேர் பண்ணுறாங்க. உடனே வர சொல்லி ஜிமினும்
வேகமாக ஓடி வராரு. ஓடி வந்துட்டு அப்படியே வந்துட்டு இங்கே கீழே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா கேபே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கேப் புக் பண்ணிருக்காங்க. இப்போ ஃபைனலாக ஒரு கேப் வருது. இப்போ அவங்க ரொம்ப அமௌண்ட் அதிகமாக கேட்குறாங்க. பரவாயில்ல சார் நீங்கள் சொல்கிறாங்க. சரி ஓகே சீட் பெல்ட் போடுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் சீட் பெல்ட்டை போட்டு உட்காந்துறாங்க. இப்போ இந்த அண்ணா கொஞ்சம் ஸ்பீடாக போங்க சொல்கிறாங்க. ஓகேப்பா சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப ஸ்பீடாக தான் கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து விட்டுறாங்க அந்த ஹாஸ்பிட்டலில். ஜிமின் ஓடி வராங்க. சார் இங்கே பேஷன் சொல்லிட்டு ஜங்கு கப் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க நேம் தெரியல சார் ஆனால் ஆக்சிடென்ட் ஆகிட்டு ஒரு கேஸ் வந்தாங்க சொல்கிறாங்க. சரின்ட்டு அவங்களும் அந்த ரூம் நம்பர் சொல்கிறாங்க. ஜிமின் ஓடி போய் பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே போலீஸார் இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. சார் நீங்கள் சொல்கிறாங்க நாங்கள் கால் பண்ணது நீங்கள் தானே சொல்கிறாங்க. நான் தான் சார் சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன அவர் வேணும் சொல்கிறாங்க. என்னோட ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு டாக்டர் கூப்பிட்றாங்க. டாக்டர் கூட்டிகிட்டு வந்து சைன் வாங்கிக்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க இல்லை அவருக்கு ஹெட்டில் வந்து அடிபட்டுருக்கு. இப்போ கரெக்டான டைம் சர்ஜரி பண்ணால் தான் அவருக்கு எதுவும் ஆக சொல்கிறாங்க. சரி ஜிம்னு பயந்துட்டு சைன் பண்ணி கொடுத்துட்றாங்க. இப்போ இன்னொரு பர்சன்ட் இருக்காங்க. இந்த பர்சன்ட்டுக்கு வந்து ரொம்ப அடிப்படை ஓகேவா. இவர் கம்பேர் பண்ண அடி கம்மி தான். அவருக்கு அந்த சைனும் தேவையில்ல. அவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப கஷ்டமாக போயிடுது. காய் ஒரு பக்கம் ஜம்க்கு ஒரு பக்கம். ஜிம் அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. இந்தாங்க சார் இதான் உங்களை ஹஸ்பண்ட் திங்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. அதில் வேலெட்டு ஜிம் ஜங்குடி அந்த வாட்ச் ட்ரெஸ் எல்லாம் பொறுமை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த டையெல்லாம் நம்ம தானே வேர் பண்ணி விட்ட சொல்லிட்டு அவருக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப அழகாக வருது. அவருக்கு தாங்க முடியல. எனக்கு மட்டும் ஏன் காடு எப்போது இதே மாதிரி நடக்குது. என் லைஃப்பில் எனக்குன்னு ஜமுக்கா மட்டும்தானே. நீங்கள் ஏன் உங்களுக்கு அது கூட பிடிக்கலையா. இப்படி இந்த மாதிரி பண்ணுறீங்களா என் லைஃபாக சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப அழகாங்க. அப்படி டைட்டாக ஹக் பண்ணிடுறாங்க. அந்த போலீஸ் எல்லாருக்கும் பார்க்குறதுக்கு பாவமாக இருக்குது. சார் பாருங்க ஒன்றும் ஆகாது சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் அழுதுகிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம நம்சனோட வீட்டில் தான்டா ஜம்முக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி புயலாக இருக்குது இன்றைக்காவது வீட்டுக்கு வருவானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டுருக்காங்க. அட்லீஸ்ட் அவங்க சேஃபாக இருக்கான்னு தெரியும்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்த்தா ஃபோன் போகவே இல்லை. இப்போ ஜிமின் தான் அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம நம்சூன் நம்ம மெக்கு கால் பண்ணுறாங்க. ஏன்னா காய்க்கும் ஃபோன் ரீச் ஆகல சொல்லிட்டு மெக்கு கால் பண்ணும்போது மெக்கு ஃபோன் அட்டன் பண்ணிடுறாரு. ஹலோ ஏங்க சொல்கிறாங்க. என்னாச்சு ஜம்க்கு எங்கள் ஆஃபீஸில் தானே இருப்பான் சொல்கிறாங்க. ஆஃபீஸில் இருப்பான் என்ன உங்கள் கூட உங்கள் வீட்டில் தானே இருப்பான்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா 3 பேர் ஒன்றா தானே ஸ்டே பண்ணிருக்கீங்க சொல்லிட்டு அவர் கேட்கா. இப்போ நம்ம மெக்கு பார்க்குறேங்க்கா. ஆமாம் ஏங்கன்னா அவங்க 2 பேரும் ஒர்க் விஷயமா ஜெஸ்லாண்ட் போயிருக்காங்க சொல்கிறாங்க. ஜெஸ்லாண்ட் ஆமாம் ஏங்க அவங்க ஜெஸ்லாண்ட் போயிருக்காங்க. என்ன வரல சொல்கிறாங்க. என்னடா வெளில புயலாக இருக்குது வீட்டில் அம்மா அப்பெல்லாம் ரொம்ப கவலைப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ஜன் சொல்கிறாங்க. எனக்கு புரியுது ஏங்கன்னா சொல்கிறாங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் கால் போகவே இல்லை. அவங்க கால் பண்ண எனக்கு உடனே சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம மெக்கு வச்சுறாரு. மெக்கு ஒரு மாதிரி அவருக்கு ஜமுக்கும் காய்க்கும் மாறி மாறி கால் பண்ணுறாங்க போகவே இல்லை. அவருக்கு ஒரு மாதிரி என்ன ஆச்சு சொல்லிட்டு எனக்கே ஒரு மாதிரி இருக்கே சொல்லிட்டு அவர் அந்த மீட்டிங் போயிருப்பாங்களா அந்த கம்பெனிக்கு ஒரு மணி கேட்குறாங்க. அவங்க மீட்டிங்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்கன்னு தான் சொல்கிறாங்க. இன்னும் அங்கே வரலையே புயலாக இருக்கிற எங்களை ஸ்டே பண்ணிட்டாங்களோ வர வழியில் அப்படின்னு சொல்லிட்டு மெக்க நினச்சிட்டு இருக்காங்க. இப்போது ஜாக்சன் பார்க்குறாங்க. மெக்க என்னாச்சுடா சொல்கிறாங்க. இல்லைடா ஜாக்ஸா ஜமுக்கும் காயும் ஃபோன் எடுக்கிறடா சொல்கிறாங்க. ஃபோன் ரீச் ஆக மாட்டேங்குது சொல்கிறாங்க. இப்போ என்னம்மா ஜாக்சன் பார்க்குறாங்க வந்துடுவாங்கடா சொல்கிறாங்க. ஜிமினுக்கு அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ அவருக்கு பயமாக இருக்குது தனியாக இருக்கிறதுக்கு. வேணா காய் வேறு இருக்காரா இவங்க 2 பேர் எப்படி பார்த்துக்கிறது. இப்போது யாரும் ஹெல்ப் கூப்பிடல. மெக்கு இருக்காரு சொல்லிட்டு ஜிமின் தான் டக்குன்னு மெக்கு கால் பண்ணுறாங்க. மெக்கு பார்க்குறாங்க. ஜிமின் கால் பண்ணுறான். அவனும் இதை கேட்க தான் கால் பண்ணுவான் சொல்லிட்டு அவர் அட்டன் பண்ணுறாரு. அதை சொல்கிறாங்க. மெக்கு அப்படி சொல்கிறாங்க. ஏய் ஜிமின் என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. மெக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா சொல்கிறாங்க. என்னப்பா என்ன சொல்கிறாங்க. இல்லை இந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் எதுக்கு அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் நடந்தெல்லாம் சொல்ல அவ்வளோதாங்க. மெக்கு பயங்கர ஷாக்காகிறாரு. என்ன சொல்கிறதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ மெக்கு உடனே ஜாக்சனை கூட்டிகிட்டு இருந்து ஹாஸ்பிட்டல் தான் ரீச் ஆகுறாங்க. வந்து பார்த்தா வெளில ஃபுல்லாக ஒரு மாதிரி புயல் அப்படி இருக்குது. இங்கே உள்ள பார்த்தா ஜிம்மில் அப்படி எழுதிட்டு இருக்காங்க. மெக்க ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் மெக்க போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி ஆகிட்டு சொல்கிறாங்க. ஒன்றும் ஆகாதுப்பா சொல்லிட்டு ஒன்றாக சொல்கிறாங்க. இப்போ ஜாக்சன் பார்க்குறாங்க. ஜாக்சன் பார்த்துட்டு இங்கே பாரு ஜிமின் ஒன்றாக ஓகே பயப்படாத சொல்கிறாங்க. இப்போ மெக்க கிட்ட ஜாக்சன் சொல்கிறாங்க. டே நீ ஜங்கோட வீட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறா சொல்கிறாங்க. ஏன்னா நிமிஷம் 3 மணிக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்களா சொல்கிறாங்க. எப்படா சொல்கிறது இங்கே ஜிம்மின் இருக்கானே சொல்கிறாங்க. இப்போ மெக்கா ஜாக்சன் தான் டே அதுக்காக என்கிட்ட சொல்லாமல் விட்டுருவியா அவங்களுக்கு தெரியணும்டா சொல்கிறாங்க. இல்லைடா ஜங்கு ஐஸ் ஓப்பன் பண்ணுறா அப்புறம் சொல்லிக்கலாம் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறேன் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணுறாரு. இந்த பக்கம் ஜிம்மில் அழுதுகிட்டே இருக்காங்க. பாரு ஜிம்மில் ஒன்றும் சொல்கிறாங்க. எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்க சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை பாப்பெல்லாம் அழாத ஓகேவா சொல்கிறாங்க. உன்னோட ஜங்குக்கு எதுவும் ஆகாது அவங்களாம் நோட்டு அவ்வளோ சீக்கிரம் எங்கேயும் போயிட மாட்டான் சொல்கிறாங்க. ஜிம்மி ரொம்ப அழகாங்க அழாத அப்படி சொல்லிட்டு அவங்க ஹார்டியஸாக வெயிட் பண்ணி விடுறாங்க. இந்த பக்கம் ஒரு 4 ஹவர்ஸ் ஆஃப்டர் தான்டா நல்லபடியாக சர்ஜரி முடிஞ்சிச்சு. டாக்டர் வராங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஓடி போய் டாக்டர் கேட்குறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க பாருங்க உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒன்றும் இல்லை ஓகேவா அவங்க வந்துட்டு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிடுவாங்க சொல்கிறாங்க. சர்ஜரி அப்படியே முடிஞ்சிச்சு. ஐஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தெரியும் ஓகேவா எந்த ப்ராப்ளம் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா டைமுக்கு கொண்டு சேர்த்துட்டாங்க. யாரும் ட்ரீட்மெண்ட் அவங்களும் பர்ஃபெக்டாக கொடுத்துருவோம் சொல்கிறாங்க. பக்கத்தில் உள்ள பேஷன் சொல்கிறாங்க அவருக்கு பெருசாக அடி இல்லை இப்போ ஓகேவா அவருக்கு வந்து கொஞ்சம் தான் அடிபட்டுருக்கு. அவருக்கு இந்த அளவுக்கு டேஞ்சரான இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. அவரும் கொஞ்சம் நேரத்தில் ஐஸ் ஓப்பன் பண்ணுவார். பயப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ டாக்டர் சொல்கிறாங்க. ஸ்மை டியூட்டி சொல்லிட்டு அவர் போயிடாரு. ஜிம்முக்கு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. கடவுளே ஜங்குக்கு எதுவும் ஆகலாம் சொல்கிறாங்க. ஒன்றும் ஆகுதுரா சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜங்கு வந்துட்டு அப்படியே எங்கே இருக்காங்க அப்படின்னா ஜிமின் தான் பார்த்துருக்காங்க. எப்படா ஐஸ் ஓப்பன் பண்ணுவாங்க அப்புறம் ஜிமின் பார்த்துருக்காங்க. வெளியே தான் இருக்காங்க. இப்போ ஆஃப்டர் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அங்கே ஜங்கு ஐஸ் ஓப்பன் பண்ணிடுறாங்கடா. இப்போ டான்ஸ் பார்க்குறாங்க. இங்கே பாருங்க சார் சொல்கிறாங்க. சொல்லுங்க சொல்கிறாங்க. உங்கள் ஹாஸ்பிட்டல் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க. ஜிமினுக்கு இப்போ தான் போன உயிரை திரும்ப வந்த மாதிரி
அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஓடி போயிட்டு நம்ம ஜங்கோட ரூம்குள்ளே ஜிமின் ஓடி போகிறாங்க. ஓடி போயிட்டு பார்க்குறாங்க ஜங்கு அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஜிமினை பார்த்தா ஜங்குக்கே ஒரு மாதிரி இருக்குது. அப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஜிமின் சொல்கிற ஹேண்ட் அடிக்கிறார். ஜிமின் ஓடி வந்துட்டு ஜங்கோட செஸ்ட்டில் படுத்துக்கிறாங்க. அப்படி பயங்கரமாக இருந்தார். ஏன்னா அவருக்கு அடிப்படுறது ஹெட்டில் தான். அதனால வந்து அவர் செஸ்ட்டில் படுத்துக்கிறாங்க. ஒரு பயங்கர டேஸ்ட். ஜங்குக்கா நான் எவ்வளோ பயந்துட்டு தெரியுமா சொல்லி ஜிமின் அழறாங்க. ஜங்கு பார்க்குறேன் ஒன்றும் இடமா அங்கே பாரு எனக்கு ஒன்றும் இல்லை அழக்கூடாது சொல்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணீங்க என்னை விட்டு எங்கே போக பார்த்தீங்க சொல்கிறாங்க. நான் எங்கே போகலடா நான் எங்கேயும் போக மாட்டேன் விட்டு அவ்வளோ சீக்கிரம் போயிடும் நான் அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்குலாம் அவ்வளோ அழகாக வருது. நம்ம ஜங்கும் அழக்கூடாது பாரு நீ அழுது எனக்கு ஹர்ட் ஆகும் ஓகேவா எனக்கு இந்த ஹெரில் அடிப்படுறதுலாம் ஒரு விஷயமே இல்லை ஓகே எனக்கு எதுவும் ஆகாதுறாங்க பாரு சொல்கிறாங்க. பயந்துட்டு ஜங்கு அது சும்மா அழகாங்க ஒன்றும் இல்லைங்க பாரு சொல்லிட்டு அவர் டேப் பண்ணுறாரு. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க காய்க்கு எதுவும் இல்லை சொல்கிறாங்க. இல்லை காய்க்கு எதுவும் இல்லை காய்க்கு கொஞ்சம் தான் அடிபட்டுருக்கு ட்ரீட்மெண்ட்டாக கொடுத்துட்டாங்க ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. உங்களுக்கு வலிக்குதா ஜங்கு காசு ஜிம் தான் ஹெட்டில் கை வச்சு பார்க்குறாங்க. இல்லைடம்மா எனக்கு ஒன்றும் இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பயந்துறாங்க. மார்னிங்லேருந்து ஒரு மாதிரி அப்செட்டாக இருந்துச்சு அந்த மாதிரி அழுதான் நினச்சி பார்க்கும்போது பயந்துட்டா சொல்லிட்டாங்க. இல்லைடா எனக்கு நான் காய் சொன்னேன் கார் எங்கே ஓரமாக ஸ்டாப் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நான் தான் இல்லை நீ தானே இருப்ப பயப்பட சொல்லிட்டு தான் வீட்டுக்கு வேகமாக வரணும்னு நினச்சி சொல்கிறாங்க. அச்சோ நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க நீ இப்போ என்னை பற்றி யோசிப்பீங்களா உங்களை பற்றி யோசிக்க மாட்டீங்களா சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. என்னோட உலகமே நீ தான் உன்னை பற்றி யோசிக்காமல் நான் வேறு யாரை பற்றி யோசிக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. நான் பயந்துட்டு தெரியுமா நீங்கள் எங்கன்னா காரை ஓரமாக ஸ்டாப் பண்ணியிருக்கலாம் பொறுமையாக வந்திருக்கேன் எனக்கு ஒன்றும் ஆயிருக்கா நான் வீட்டில் தானே இருக்கா சொல்கிறாங்க. இல்லைடா நீ பயப்படுவேன் அவனை பார்க்கணும்னு தோணுச்சுமா அவனுக்கு டே ஃபுல்லாக மிஸ் பண்ணனா எப்போ வந்து பார்ப்போன்னு சொல்லிட்டு தான் வேகமாக வந்து எப்போ வீட்டுக்கு வந்துடலாம் சேவில் ரீச் பண்ணிட்டோமே கொஞ்சம் நேரம் தானே வீட்டுக்கு நினச்சிட்டேன் பார்த்தா சடனாக அந்த லாரி வந்து அதுவும் எனக்கு வேணும்லாம் ஹிட் பண்ணல சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இதெல்லாம் பயந்துட்டா சொல்கிறாங்க. இப்போ வெளில வந்து ஜிமின் தான் வந்துட்டு பார்க்குறாங்க. அங்கே இந்த போலீஸ் ஆஃபீஸர் அதுக்கப்புறம் இந்த வாசனை பார்க்குறாங்க. உங்கள் ஹஸ்பண்ட் கொண்டு சொல்லிட்டாங்க. இல்லை சார் சொல்லிட்டாங்க. தேங்க்யூ சார் சடன் டைம் வந்து சேவ் பண்ணதுக்கு சொல்லிட்டாங்க. இட்ஸ் ஓகே சார் இட்ஸ் ஓகே பரவாயில்ல சொல்லிட்டாங்க. சரி இப்போ இந்த கேஸ் எதுவும் இல்லை போய்க்கலாமா சொல்லிட்டாங்க. இப்போ போலீஸ்காரெல்லாம் கிளம்பிடுறாங்க. இப்போது அந்த லாரி டிரைவர் இருக்காங்கடா அவங்க கேட்குறாங்க போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட. சார் இப்போ தான் உங்களுக்கு எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சிச்சே நாங்கள் கிளம்புவா சொல்கிறாங்க. நீங்கள் கிளம்புங்கப்பா சொல்கிறாங்க. இப்போது ஜெமின் வந்துடுறாங்கடா. ஜெமின் வந்து சொன்னப்பா ஜக்சன் பார்க்குறாங்க டே மெக்கு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க நீ போய்ட்டு காய் கூடாரு ஜெமின் தான் ஜங்கு கூட இருக்கா நான் போய்ட்டு நம்ம எல்லாருக்கும் எதாவது ஜூஸ் என்ன வாங்கிட்டு வரடா சொல்கிறாங்க. சரி ஓகேடா நீ போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜாக்சன் அந்த ரூம் விட்டு வெளில வரடா. வெளில வந்துட்டு அப்படியே வந்துட்டு அவர் வெளில வரும்போது நான் சொல்கிறாங்க சார் இந்த மெடிசன்லாம் கொடுத்துருங்க சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அவர் மெடிசன் பில்லையும் வாங்கிக்கிறாரு. இப்போ ஒரு டாக்டர் ஒரு நர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. மேலே இருந்து கீழே இறங்குறாங்க. இப்போ அந்த டாக்டர் பார்க்குறாங்க ஒரு பர்சன் போகிறத பார்த்துட்டு இது ஜாக்சன் ஆச்சு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நான் சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. டாக்டர் இன்னும் சொல்கிறாங்க கொஞ்சம் வாங்க சொல்கிறாங்க. இப்போ கிட்ட வராங்க. சொல்லுங்கள் டாக்டர் சொல்கிறாங்க. அந்த பர்சன் சொல்கிறாங்க. ஓ அதுவா அவங்க ஃப்ரெண்டுக்கு அடிபட்டுச்சு சார் டாக்டர் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அவங்க அட்மிட் பண்ணியிருக்காங்க. இப்போ ட்ரீட்மெண்ட்டாக பண்ணி சரியாயிட்டாங்க சொல்கிறாங்க. என்னதுக்கு அவங்க யார் சொல்லி கேட்குறாங்க. அவங்க ஃப்ரெண்ட் நேம் ஜான் ஜங்கு பேஷன் நேமு காய் அப்படின்றவங்க சொல்கிறாங்க. என்னதுக்கு ஜான் ஜங்கு காய் ஆமாம் சார் சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா டாக்டர் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு என்னோடய காலேஜில் ஜூனியராக படித்தாங்க சொல்கிறாங்க. நான் அவங்களோட சீனியர் சொல்கிறாங்க. ஓ அப்படியே டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ பேஷன் ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ ஓகே தான் சார் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக கூட வந்து பார்த்துக்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போது நம்ம அவங்க சரி ஓகே நீங்கள் போங்க சொல்லிட்டு அவர் வேகமாக வர வந்துட்டு ஒரு பர்சனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்கோட அம்மா ரொம்ப ஒரிட்டாக இருக்காங்க. எங்கே போன அந்த பையன் ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிறானே வெளில எவ்வளோ புயலாக இருக்குது சொல்லிட்டு அவங்க அவர் மாதிரி கவலையாக உட்காந்துட்ருக்காங்க. இப்போது நம்ஜினோட ஃபோனுக்கு ரிங் ஆகுது. நம்ஜின் பார்க்குறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. மின்னுவோ சொல்கிறாங்க. நம்ஜின் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க என்னடா ஒரு மாதிரி பேச சொல்கிறாங்க. இல்லைடா எங்கள் ஜங்குக்கு வந்துட்டு வெளில போயிருக்காடா இன்னும் வரல வெளில ஒரு புயலாக இருக்குது நீ அப்புறம் நீங்களா சேஃபாக இருக்கீங்களா சொல்கிறாங்க. நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்டா டியூட்டியில் சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே என்ன சரி எதுக்காக சடனாக கால் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. இல்லைடா இந்த ஹாஸ்பிட்டலில் ஜங்குக்கு அட்மிட் ஆகிருக்கான்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாடா ஜங்கு அட்மிட் ஆகிருக்கான். ஜங்கு காய்க்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் போல் அவன் ஃப்ரெண்டு ஜாக்சன் மெக்க இவங்கள தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு அவங்க சொல்ல என்ன சொல்லிட்டு காமெண்ட் நான் போய் பார்க்க கூட இல்லைடா இவன் நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு தெரியல நான் அதுக்காக தான் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஃபோன் பண்ணேன் அப்போ சொல்கிறாங்க. இப்போ அங்கே நம்பிச்சிருக்க ஒரு மாதிரி இருக்குது நீ ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டல் எதுடா சொல்கிறாங்க. இப்போ நேம் சொல்கிறாரு. என்னம்மா நம்ஜின் பார்த்து தேங்க்ஸ் உடனே வர சொல்கிறாங்க. சரி ஓகேடா நீ வந்ததுக்கப்புறம் நானே பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் கட் பண்ணிடுறாரு. இந்த பக்கம் நம்ம நம்ஜின் அம்மா தான் அம்மா அதை நம்ஜின் அம்மா அப்பா சொல்கிறாங்க. என்னப்பா சொல்லி கேட்குறாங்க. இங்கே கிளம்புங்க சொல்கிறாங்க. எங்கே சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. என்னப்பா சொல்லி கேட்குறாங்க. அம்மா ஜங்குக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு சொல்கிறாங்க. என்ன பேசுகிறா சொல்லி கேட்குறாங்க. நம்ஜின் என்ன சொல்கிறா சொல்லி ஜங்கோட அப்பா கேட்குறாங்க. அவன்ப்பா அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அம்மா ஜங்குக்கும் காய்க்கும் மின்னும் இருக்கான அவன் டாக்டர் இருக்கான்ப்பா அவன் ஹாஸ்பிட்டலில் பார்த்துருவான் போல் இந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க அவங்க நம்மள சொல்ல போகிறப்பா நீங்கள் எந்திரிங்க சொல்கிறாங்க. இப்போ டக்குன்னு நம்ஜின் அப்பா அம்மா கிளம்புறாங்க. நமக்கு சின்ன பார்க்குறாங்க. சின்ன பார்த்துட்டு ஒயன் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஒயன் மறந்து கீழே வரா பேபி தூக்கிட்டு யாங் சொல்கிறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போ நம்ஜின் பார்க்குறாங்க. பாரு கத்தாத ஓகேவா டென்ஷன் ஆகாதீங்க. இப்போ வெளில புயலாக இருக்குது உங்களால் கூப்பிட்டு போகிற சேஃப் இல்லை சொல்கிறாங்க. கிராண்ட்பா பார்க்குறாங்க. நாங்கள் போகிறோம் சொல்லிட்டு இல்லை வேண்டாம் நீங்கள் இருங்க நானும் அப்பா அம்மா மட்டும் போகிறோம் போயிட்டு நாங்கள் பார்க்குறோம் பார்த்துட்டு இருந்தாலும் அவங்க வந்து பேசுகிறோம் நாங்கள் உங்களுக்கு கூப்பிட்றோம் ஓகேவா இப்போதைக்கு வெளில வர சேஃப் இல்லை நாங்கள் மட்டும் போகிறோம் சொல்லிட்டு அவங்க எல்லோரும் இருக்க வச்சுறாங்க. சின்ன ஒயன் பார்க்குற சின்ன என்ன சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. இப்போ நம்ஜின் பார்க்குறாங்க. இல்லை பேனிக் ஆகாது ஓகேவா நாங்கள் வந்துடுறோம் சொல்லிட்டு அப்பா அம்மா
வாங்க சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்கோட கிராண்ட்மா ரொம்ப அழ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பாவம் குழந்தை, எப்போதுமே அவனுக்கு மட்டும் ஏதோ ஒரு கஷ்டம் வந்துட்டே இருக்கே சொல்லிட்டு அவங்க ரொம்ப அழறாங்க. ஒன்றும் இல்லை மழை சொல்கிறாங்க. ஜவைன்னு பார்க்குற என்னாச்சு கிராண்ட்மா சொல்கிறாங்க. உன்னோட ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படி சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்குது என்ன சொல்கிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஆமாம் ஜங்குக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்ட சொல்கிறாங்க. சரி நான் என்ன சொல்கிறாங்க கிராண்ட்மா சொல்கிறாங்க. ஆமாம் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சாமா சொல்கிறாங்க. ஒன்றும் ஆகுது பயப்படாது ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவள் பார்த்துட்டு இருக்கா. இப்போ நம்ம நம்பிச்சுன்னு அவங்க அப்பா அம்மா அந்த ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகுறாங்க. ரீச் ஆகிட்டு ரிசப்ஷனுக்கு வராங்க. ரிசப்ஷனில் வந்துட்டு பேஷண்ட் ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஸோ பேஷண்ட் ஜங்குக்கா சார் சொல்லிட்டு இப்போ அந்த ரூமில் வர சொல்கிறாங்க. இப்போ இவங்க 3 பேருமே வேகமாக வராங்க. இந்த பக்கம் நம்ம ஜாக்சன் தான் ஜூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ காயுமே நம்ம ஜங்கோட ரூமுக்கு வந்திருப்பாங்க. காய் மெக்கு ஜங்குக்கு ஜாக்சன் ஜிமின்னு சொல்லிட்டு எல்லோரும் நல்லா இருக்காங்க. இவங்கெல்லாம் ஜூஸ் தான் குடிச்சிருந்துருப்பாங்க. ஜூஸ் குடிச்சிட்டு அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டாக அந்த ரூம் வந்து ஓப்பன் ஆகுது. எல்லாம் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா நம்பிச்சும் ஜங்கோட அப்பா அம்மா அப்படி அவ்வளோ ஹாஸ்பிட்டலாக வந்திருப்பாங்க. வந்து பார்க்குறாங்க ஜங்குக்கு அது ஓகே சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க. இவங்களுக்கு எப்படா தெரியுன்ற மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நம்பி கூட வந்துட்டு ஜங்கு கூட குட்டில் நல்லா தான் இருக்கா சொல்லி கேட்குறாங்க. நல்லா தான் இருக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட ஜிம்மோட ஹேண்டை பிடிச்சிருப்பாரா. ஜிமின் இப்போ ஹேண்ட் எடுக்கலாம் ட்ரை பண்ணுறாரு. ஜங்கோட ஹேண்டில் இன்னும் கிரிப் பண்ணி பிடிச்சிட்டு இருக்காரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜங்கோட அம்மா வராங்க. ஜங்கா பாய்ந்துருப்பா அம்மா என்னாச்சு இப்போ உனக்கு சொல்லி ஓடி வராங்க. அம்மா அதை சொல்கிறாங்க. என்னாச்சு உனக்கு சொல்கிறாங்க. ஒன்றும் சொல்கிறாங்க. இல்லைம்மா கொஞ்சம் தான் அடிபட்டுருக்கோம்னு சொல்கிறாங்க. என்ன இப்படி கட்டு போட்டிருக்காங்க சொல்கிறாங்க. இல்லாண்டி ஹெட்டில் வந்துட்டு அடிபட்டுருந்துச்சு அதான் சர்ஜரி பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு மெக்க சொல்கிறாங்க. என்ன சர்ஜரியாக சொல்கிறாங்க. என்னப்பா நம்பிட்டு பார்க்குறாங்க. அது எப்படி நாங்கள் பேஷன் எப்படி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் எப்படி சர்ஜரி பண்ணாங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போது நான் சொல்ல வரேங்க சார் சொல்கிறாங்க. இப்போது எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. என்ன சொல்லி பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன பில் வந்து பாதி பே பண்ணல சொல்லிட்டாங்க. பாதி தான் அமௌண்ட் பே பண்ணியிருக்கீங்க. இந்த ஃபுல்லாக செட்டில் பண்ணியிருந்தா நீங்கள் தான் பேஷனோட ஒய்ஃபு சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் பார்த்து சொல்கிறாங்க. ஜிமினோ அப்படி பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. வாங்க சார் நீங்கள் வந்துட்டு பே பண்ணிட்டுங்க சொல்கிறாங்க. பேலன்ஸ் பே பண்ணிட்டு பில்லை வாங்கிக்கோங்க சொல்கிறாங்க. ஜிமினோ நான் வந்துடுற சொல்கிறாங்க. ஜிம்மில் எதிர்க்கிறாங்க. ஜங்கு விட்டுறாங்க. கார்டுமா சொல்கிறாங்க. நான் வச்சிருக்கேன் ஜங்கு காசு ஜிம்மில் எதிர்க்கிறாங்க. இப்போ மெக்கு பார்க்குறாங்க. நானும் வரேன்டா சொல்லிட்டு மெக்கு கொஞ்சம் ஜிம்மில் போயிடுறாங்க. இப்போ இது பார்க்குற நம்பிட்டு ஒரு மாதிரி இருக்க ஜங்கோட அப்பாவும் பார்க்குறாங்க. 2-3 பேரும் பார்க்குறாங்க ஜிம் போகிறத. இப்போ அந்த நர்ஸும் போயிடுறாங்க. அவங்க இப்போ ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. ஜங்குக்கு ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. அவங்க ஒன்றும் இல்லைப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சுன்னு பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. யங் சொல்கிறாங்க. இது யார் இப்போ போகிறது அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. இப்போ போனது யார் இப்போ ஜங்குக்கு அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. யாருப்பா நர்ஸ் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜங்கு எதுவுமே சொல்லலாமா அது சொல்கிறாங்க. சொல்லுப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்பிச்சுன்னு பார்க்குறாங்க. ஒருவேளை நாங்கள் யாரும் இப்போ ஃபேமிலியிலேருந்து பக்கத்தில் அதனால் அவங்க அப்படி சொல்லி சைன் பண்ணிட்டாங்களா சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஜங்கு எதுவும் சொல்லாமா அது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அவங்க என்னோடய ஒய்ஃப் அப்படி சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜங்கோட அப்பா அம்மா அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிடுறாங்க. அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுறாங்க. இப்போது காய்க்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு காய் ஜாக்சன் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ஜன் பார்க்குறாங்க. இல்லை ஜங்குக்கு எனக்கு புரியல என்ன சொல்கிறேன் அப்படி கேட்குறாங்க. அவங்க என்னோடய ஒய்ஃப் யங் சொல்கிறாங்க. ஒய்ஃபா எப்படி அப்படி கேட்குறாங்க. உனக்கு மேரேஜ் ஆகிருக்கு. ஒய்யனோட ஒய்ஃபு உனக்கு குழந்தை இருக்குது. நீ என்ன பேசுகிற புரியலையே எப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. யங் கொஞ்சம் அமைதியாக இருங்க. நான் பொறுமையாக சொல்கிறாங்க. எங்களுக்கு எனக்கு சரண் டைம் வர சொல்கிறாங்க. என்ன ஜங்கு பேசுகிற புரியல சொல்கிறாங்க. ஜங்கா நம்ம பார்க்குறாங்க. ஜங்கா இந்த டைம் இப்படி கேட்குறதுக்கா தப்பாக கஷ்டமாக தான் இருக்குது. நீ இப்போ தான் ஆக்சிடென்ட் ஆகிட்டு கொஞ்சம் சரியாயிருக்கா. சர்ஜரி என்ன பண்ணலாம் வந்திருக்கா. உனக்கு 2 டேஸில் வெட்டிங் ஆனிவர்சரி வரப்போகுது 10ஆம் வெட்டிங் ஆனிவர்சரி வீட்டில் ஒயன்றிருக்கா. உனக்கு ஒரு அழகான குழந்தை இருக்குது. நீ என்னப்பா பேசுகிற எனக்கு புரியல என்ன சொல்கிற நீ அப்படி கேட்குறாங்க. இப்போது ஜங்குக் தான் எதுவும் சில அமைதியாக இருக்காங்க. சொல்லுப்பா சொல்கிறாங்க. நம்ம ஜாக்சன் பார்க்குறாங்க. ஆன்ட்டி சொல்கிறாங்க. என்ன ஜாக்சன் சொல்கிறாங்க. இப்போது நம்ஜன் திரும்பி பார்க்குறாங்க. காய் ஜாக்சன் சொல்கிறாங்க. யங் சொல்கிறாங்க. என்ன நடக்குது. உங்களுக்கு எப்படி இந்த ஆக்சிடென்ட் ஆனிச்சு இதெல்லாம் எப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போது காய் ஆக்சிடென்ட் நடந்ததால சொல்கிறாங்க. சரி ஆக்சிடென்ட் நடந்தது ஓகே. ஜங்கோட ஒய்ஃப்னு சொல்லி அப்படி அவங்க சைன் பண்ணாங்க சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் ஜங்கோட ஒய்ஃபு அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. இப்போ நம்ஜன் பார்க்குறாங்க. என்ன காய் அடிப்படத்தில் என்ன உங்களுக்கு சொல்கிறாங்க. இப்போது காய் பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜாக்சன் தான் யங் அப்படி எதுவும் இல்லை. ஜங்கோட ஒய்ஃபு ஜிமின் ஓகேவா சொல்கிறாங்க. என்னடா பேசுகிறீங்க. அவங்க எல்லாருக்கும் தெரியும்ல ஜங்குக்கு மேரேஜ் ஆயிருக்கும் குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படி சொல்கிறாங்க. எதுவுமே சொல்லாமா அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. யங் அவங்க 2 ஒய்ஃபு நம்ம வீட்டுக்கு வந்தப்பறம் பேசிக்கலாம். இப்போ எதுவும் பேச வேணாம். அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்குது. நீங்கள் கிளம்புங்க. இவங்க என்ன பார்த்துப்பாங்க. நீங்கள் கிளம்புங்க சொல்கிறாங்க. கிளம்புங்கன்னா எனக்கு புரியல. நாங்கள் தான் ஃபேமிலி மெம்பர்ஸு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. என்ன ஜங்குக்கு நடக்குது. நீ யாரும் ஒரு பையனை ஒய்ஃப்னு சொல்கிற. இவங்கெல்லாம் ஒரு மாதிரி இப்போ இவங்களாம் அதே தான் சொல்கிறாங்க. நீ என்ன எங்களுக்கு கிளம்ப சொல்கிற என்னப்பா எனக்கு புரியல சொல்லி கேட்குறாங்க. நாங்கள் நினச்சி அவ்வளோ கவலையாக இருக்கும். 2 டேஸ்க்கு அப்புறம் உனக்கு வெட்டிங் ஆனிவர்சரி வரப்போகுது. அது ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணலாம் சொல்லிட்டு ரொம்ப ஆசையோடு இருக்கும். நீ வீட்டுக்கே சரியாக வரமாட்டா சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டுருக்கோம். ஆனால் நீ எதுவுமே இல்லாமல் நீ பாட்டுக்கு கேஷுவலாக ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜங்கு தான் அப்பா இப்போ என்னால் அதிகமாக ஸ்ட்ரைன் பண்ணி பேச முடியல. நீங்கள் வீட்டுக்கு போங்க. நீங்கள் அம்மா அண்ணா 3 பேர் வீட்டுக்கு போங்க. நான் வீட்டுக்கு வந்து பேசுகிறேன்ப்பா. இப்போ என்னால் பேச முடியல. இது ஹாஸ்பிட்டலில் இருக்க சுச்சுவேஷன் சரியில்லை சொல்லி ஜிமின் ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் மெக்கும் உள்ளே வந்துடுறாங்க ஹாஸ்பிட்டலில். பில்லெலாம் பே பண்ணிட்டு அப்படி பில்லை அந்த ஃபைல் எடுத்துகிட்டு வராங்க. இப்போ நம்ம ஜங்கு அந்த நம்பி வாங்குறாங்க. பில்லை வாங்கி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜிமின் பே பண்ணியிருக்கிற எல்லாத்தையும் பே பண்ணது இல்லாமல் ஒரு நேம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ அவர் தானே சைன் பண்ணியிருப்பார். அந்த ஃபைல் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அந்த ஃபைலை கொடுத்துருப்பாங்க ஜிமின் கிட்ட. அவர் ஒய்ஃப்னு அவரை சைன் பண்ணியிருக்காரு. இது எல்லாத்தையும்
பார்க்கும்போது ஜங்க் நம்ஜின் கோவம் வருது. அங்கே பார்ப்பா நீ யார் அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் அப்படி ஜங்கு பார்க்குறாங்க. அங்கே வா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாரு அவர். இப்போ ஜிம்மின் போகலான்னு போவாங்க. இப்போ நம்ம ஜிம்மோட ஹேண்டை ஜங்கு ரொம்ப பிடிக்கிறாங்க. அங்கே பாரு நீ யாருப்பா, நீ எதுக்கு என் ஜங்கு கூட இருக்க அப்படி கேட்குறாங்க. ஜிம்மின் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜிம்மின் ஜங்கோட அம்மாவோட ஹேண்டை எடுத்து விட்டுறாரு. அப்படி ஜங்கு கிட்ட வந்துடுறாங்க. இப்போ ஜங்கு அப்படி அவர் ஹேண்டை ஜிம்மோட ஹேண்டை வச்சு பிடிக்கிறாங்க. பிடிச்சி பக்கத்தில் அப்படியே க்ளோஸாக எடுத்துட்டு அவர் பார்க்குற அவர் பயப்படுறா. ஏன்னா ஜிம்மின் பயப்பட ஜங்கு தெரியும், பயப்படாதான் சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மின் ஜங்கோட அப்பா அம்மா நம்பி 3 பேர் மாறி மாறி பார்க்குறாங்க. இப்போது ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. எனக்கு புரியல ஜங்குக்கு உண்மையாகவே இந்த பையன் யார் ஜங்கு, உனக்கு செக்ரட்டரியா அசிஸ்டண்டா என்ன அப்படி கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் எனக்கு புரியல சொல்கிறாங்க. பாருப்பா இவன் மேரேஜ் ஆன பையன், இவனுக்கு ஒய்ஃப் இருக்காங்க, குழந்தை இருக்குது, உனக்கு தெரியுமா அப்படி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அங்கிள் எனக்கு தெரியும் ஓகேவா, எனக்கு நீங்கள் ரொம்ப ஹார்ஷாலாம் பேசாதீங்க ஜங்குக்கிட்ட, இப்போ தான் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, இப்போ தான் அவர் கொஞ்சம் ரெக்கவர் ஆகுறாரு ஓகேவா, நீங்கள் ஹார்ஷாக எதுவும் பேசாதீங்க, நீங்கள் இதை பற்றி இப்போ பேச வேணாமே சொல்கிறாங்க. நீ ஜங்குக்கு மேரேஜ் ஆகி தெரிஞ்சு தான் இதெல்லாம் பண்ணுறியா சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மாவுக்கு கோவம் வருது. இங்கே பாரு உனக்கு அஷேம்டா இல்லையா, இன்னொரு பொண்ணோட ஹஸ்பண்டை வந்துட்டு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஜங்க் பார்க்குறாங்க. அம்மா அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிமின் தான் ஜங்கா ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஜிமின் ஜங்கோட செஸ்ட்டில் கை வைக்கிறாங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பேசக்கூடாது, வேண்டாம் இப்போ தான் சர்ஜரி பண்ணியிருக்கோம் சொல்கிறாங்க. ஜங்கு வந்துட்டு ஜிமினி பார்க்குறாங்க. அவங்க 2 பேர் கண்ணில் உள்ள அந்த ஐஸில் அந்த லவ், அந்த கேரிங், அந்த இவ்வளோ ஒருத்தர் மேலே ஒருத்தர் இந்த அளவுக்கு ஒரு உரிமையாக இருக்கிறது இதெல்லாம் பார்க்குற ஜங்கோட அம்மா கொஞ்சம் கோவம் கிட்டே வராங்க. இங்கே பாரு நீ யார், நீ யார் அப்படி ஜங்கோட அப்பாட்ட எடுத்து பேசுறதுக்கு, ஃபஸ்ட்டு நீ யார் அப்படி கேட்குறாங்க. நான் ஜங்கோட ஒய்ஃப் அப்படி சொல்கிறாங்க. என்ன பேசுகிறப்பா, அப்புறம் உன் பேர் என்ன கேட்குறாங்க. ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. ஜான் ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜங்கோட அம்மாவுக்கு புரியல, என்னடா பேசுகிற, வீட்டில் இருக்கிற அவையார்டா உனக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜங்க் எதுவும் சொல்ல அமைதியாக இருக்காங்க. இப்போது ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. உனக்கு தெரியுமா இவனுக்கு மேரேஜ் ஆயிருக்கு, ஒரு குழந்தை இருக்குது சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஒய்யனுக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் ஆயிருக்கு தான், ஆனால் அதுக்காக ஒய்யனும் ஜங்கோட ஒய்ஃப் இல்லை, நான் தான் ஜங்கோட ஒய்ஃப் அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன பேசுகிற நீ இன்னொரு பொண்ணோட லைஃபோட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் யாரோட லைஃபோட ப்ளே பண்ணல, அட் த சேம் டைம் என்னோட ஹஸ்பண்ட் லைஃப்பில் மற்றவங்க ப்ளே பண்ணுறதுனா பார்த்துட்டு இருக்க முடியாது. நீங்கள் இப்போ இங்கேருந்து கிளம்புங்க, நான் எல்லாம் சரியானதுக்கப்புறம் என் ஜங்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஓகேவா, நீங்கள் வந்து கொஞ்சம் கிளம்புறீங்களா சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. ஜங்கோட அம்மா கோவம் வருது. பார்க்குறாங்க. நீ வந்துட்டு என்ன இப்போ கிளம்ப சொல்கிற, ஃபஸ்ட் நீ யாரை சொல்கிறதுக்கு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஹேண்ட் உங்குறாங்க அடிக்கலாம் சொல்லிட்டு இப்போ ஜங்கு அவங்க அம்மாவோட ஹேண்ட் பிடிக்கிறாங்க. வேண்டாம்மா ப்ளீஸ் இங்கே பாருங்கள், இது பண்ணாதீங்க, நீங்கள் அவனை அடிச்சிங்கனாக்கா அது என்ன அடிக்கிற மாதிரி ஓகேவா சொல்கிறாங்க. ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. ஜங்குக்கு நீயா பேசுகிற அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் இப்போதைக்கு எதுவும் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்பியிருக்க பார்க்குறாங்க. ஏன் கேட்கக்கூடாது சொல்கிறாங்க. தயவு செஞ்சு இங்கே போங்க, ஒரு 2 days அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் சொல்கிறாங்க. 2 days ஆஃப்டர் உங்களுக்கு வெட்டிங் டே ஆனிவர்சரி சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜங்கத்தை பார்க்குறாங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன், இப்போதைக்கு இங்கே போங்க ஓகேவா, பிரச்சனை பண்ண வேண்டாம், தயவு செஞ்சு போங்க சொல்கிறாங்க. இப்போது நம்ம நம்ஜின் பார்க்குறாங்க. மேக்கப் பார்த்துட்டு ஏன் எடுத்து சொல்ல உனக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு சொல்கிறாங்க. ஹியாங் சொல்கிறாங்க. மின்ஹோ சொல்லிதான் தெரியும் சொல்கிறாங்க. இப்போ தான் ஜாக்சன் பார்க்குறாங்க. மின்ஹோ ஐயோ மின்ஹோ அங்கே இருந்தால் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாரு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்குது. இப்போது நம்ஜின் பார்த்துருக்காங்க. ஜங்குக்கு தான் ஹியாங் பாருங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, தயவு செஞ்சு இந்த பிரச்சனை பண்ணாமல் போங்கன்னு சொல்கிறாங்க. என்ன ஜங்கு பேசுகிறது புரியல, நீ இந்த பையன் கூட சொல்கிறாங்க. பாருங்கள் தயவு செஞ்சு ஜிம்மை பற்றி எதுவும் தப்பாக பேசாதீங்க, நாங்கள் ஒன்றும் அஃபரில் இல்லை ஓகேவா, அவன் லீகலான ஒய்ஃப் அப்படி சொல்லிட்டு அவர் ஹேண்ட் எடுத்து காமிக்க பார்த்தா 2 ஹேண்ட்லையும் ரிங்கு போட்டிருக்காங்க. ரிங்கு போட்டு மட்டும் அது மேரேஜ் ஆகிடுமா சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. அப்போது நீங்கள் பண்ணி வச்சிங்களே அது மட்டும் மேரேஜ் ஆகாமல் சொல்லி கேட்குறாங்க. என்ன பேசுது ஜங்கு, எல்லாருக்கும் மட்டும் தானே உனக்கு மேரேஜ் பண்ணி வச்சோம், ஜங்குக்கும் உனக்கும் எனக்கும் எவ்வளோ கிராண்டாக மேரேஜ் பண்ணி வச்சோம், நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தீங்க, எவ்வளோ அழகான ஒரு ஃபேமிலி, உனக்கு ஒரு குழந்தை ஒரு ஒய்ஃப் இருக்குன்னு இப்போ எப்படி பேசிகிட்டு இருக்கா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. நான் ஹாப்பியாக இருந்தேன்னு உங்களுக்கு யாருமா சொன்னா சொல்லி கேட்குறாங்க. ஹாப்பியாக இல்லையோட பேபிலாம் சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. என்னடா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜங்க் எதுவும் பேசாமல் அப்படியே அமைதியாக இருக்காங்க. இப்போதைக்கு என்னால் எதுவும் பேச முடியலாமா ஓகேவா, இது ஃபேமிலி விஷயம் நம்ம பேசிக்கலாம் ஓகேவா, நீங்கள் கிளம்பு எங்கேருந்து சொல்கிறாங்க. ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. இல்லை நீ பதில் சொல்லாமல் நான் கிளம்ப மாட்டோம் அப்படி சொல்கிறாங்க. தயவு செஞ்சு இங்கே போங்கப்பா, தயவு செஞ்சு இங்கே போயிருங்க ஓகேவா, வீட்டுக்கு போங்க, நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவோம் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. சரி ஓகே, நாங்கள் இங்கே இருக்கிறது இல்லாத இந்த பையன் எதுக்கு உங்க கூட இருக்கான், அவனை வெளில போக சொல்கிறாங்க. ஜங் பார்க்குறாங்க. எது வெளில போக சொல்லுமா, என்ன பேசுகிறீங்க, என்னோடய ஒய்ஃபு எல்லாத்துக்குமே இவனுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு என்கிட்ட, அவனை போய் வெளில போக சொல்கிறீங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ மெக்கு பார்க்குறாங்க. ஆண்டி இங்கே பாருங்கள், அவனோட ஒய்ஃபு அவன் சைன் பண்ணுறதுனால தான் சர்ஜரி பண்ணி எல்லாமே பண்ணியிருக்காங்க ஓகேவா சொல்கிறாங்க. அந்த சைன் பண்ணுற உரிமை உனக்கு யார் கிட்ட சொல்லிச்சாங்க. ஒயன் ஜிமின் நம்பிட்டு கேட்குறாங்க. ஜிமின் பார்த்துட்டு அவர் என்னோட ஹஸ்பண்ட், நான் சைன் பண்ணாமல் வேறு யார் பண்ணுவா அப்படி சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. இப்போ ஜிமின் போல்டாக பேசிட்டு பார்க்க ஜம்க்கு ஹாப்பியாக இருக்குது. அப்படி ஜிமின் பார்க்குறாரு. அவர் ஜம்கோட நம்ம பார்க்குறாங்க. நீ உண்மையாகவே சொல்லிட்டு கேட்குறாங்க. உண்மையாகவே நீ ஜங்கு கூட சொல்கிறாங்க. நான் ஜங்கோட ஒய்ஃப் தான் ஆண்டி ஓகேவா, உங்களுக்கு எனக்கு ஜங்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, கொஞ்சம் டைம் கொடுங்களேன், ஏன் இவ்வளோ ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் வீட்டுக்கு போகிறீங்களா சொல்லி
கேட்குறாங்க. ஜங்குட அம்மா கோவம் வருது. அதுக்கப்புறம் அவங்கள இருக்க முடியல அந்த பிளேஸில். ஜங்கு வீட்டுக்கு வந்து எனக்கு எல்லாத்துக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணு ஓகேவா, இப்போதைக்கு நான் ஒயன்ட்டு எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஆனால் வீட்டுக்கு வந்து நீ ஒயனுக்கு பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க நம்பிச்சுன்னு அவங்க அப்பா கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா. ஜிம் ஜங்கு டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. ஏன்னா அவர் தைரியம் பேசிட்டாலும் இப்போ பயமாக இருக்குது சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்லிட்டு அவரும் கம்ஃபர்ட் பண்ணுறாரு. என்னோட ஜிம்முக்கு இவ்வளோ போர்ட்லெஸ்லாம் வருமா சொல்கிறாங்க. அது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை வா சொல்லிட்டு அவருடைய ஹக் பண்ணுறாரு. இப்போ ஜாக்சன் இவங்களாம் பார்த்துட்டு இருக்காங்க. 2 days ஆஃப்டர் ஜிம் ஜங்குக்கு ஃபுல்லாக ரெக்கவர் ஆயிடுறாங்க. ஹெட்டில் தானே கொஞ்சம் தையல் போட்டிருக்காங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை சொல்லிட்டு அவங்க டாக்டர்லாம் மீட் பண்ணிட்டு அப்படி வெளில வராங்க. இப்போ ஜிம்மில் ஜங்குக்கு டேரெக்டாக அவங்களுக்கு வீட்டு இருக்கலாம் அந்த வீட்டுக்கு தான் வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க இன்றைக்கி உங்களோட சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க ஆனிவர்சரி இல்லை சொல்கிறாங்க. இப்போது ஜங் பார்க்குறாங்க. என்னடாமா பேசுகிறா இப்படிலாம் பேசுவாங்களா என்ன சொல்லி கேட்குறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை ஓகேவா, அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை சொல்கிறாங்க. இப்போ வீட்டுக்கு போய் ஆகணும்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கா சொல்லிட்டு வீட்டுக்கு போய் ஆகணும். லாயரோட சொல்கிறாங்க. லாயரோடையா சொல்கிறாங்க. நீ கூட வரையா சொல்கிறாங்க. வேண்டாம் எனக்கு பயமாக இருக்குது சொல்கிறாங்க. எதுக்கடா பயப்பட சொல்கிறாங்க. நான் வரல சொல்கிறாங்க. இப்போது காய்மைக்கு வராங்க. டே இவ்வளோ வரலாமா சொல்கிறாங்க. வாங்கடா கேட்டு வருமா என்ன சொல்லி கேட்குறாங்க. உள்ளே வராங்க. சரிடா லாயர் அரேஞ்ச் பண்ண சொல்ல அரேஞ்ச் பண்ணிட்டேன் போலாமா சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. காய் மேக் சொல்கிறாங்க. என்னடாம்மா என்ன அப்படி கேட்குறாங்க. இல்லை ஜங்குக் பண்ணுறது கரெக்டாக நினைக்கிறீங்களா சொல்கிறாங்க. இல்லைடா இதுக்கப்புறம் வெயிட் பண்ணால் சரி வராது. அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா. இப்போ அவங்க அமைதியாக இருக்காங்க. இப்போ போய்ட்டு கரெக்டாக பேசிடலாம் ஓகேவா. அவங்க ஒன்று எதுவும் பண்ணுறதுக்கு முன்னாடி உன் மேலே எதுவும் கோவப்படுறதுக்கு முன்னாடி ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போய்ட்டு சொல்லிடலாம் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கா என்னால் உங்களுக்கு எதனா பிரச்சனை வருமா சொல்கிறாங்க. ஜோ என்ன பேசுகிற, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஹாப்பினஸாக என்னென்னு எனக்கு தெரியும். இப்படி பேசலாமா சொல்லிட்டு உனக்காக யாருனாலும் ஃபைட் பண்ணுவோம் ஓகேவா. அந்த வேர்ல்டில் யார் கூடனாலும் நான் ஃபைட் பண்ணுவோம் உனக்காக உன் கூட வாடுறதுக்காக சொல்லிட்டு ஜங் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ சொல்கிறாங்க. இப்போது காய் பார்க்குறாங்க. வேணா ஜிம்முக்கு கூட்டிகிட்டு போகலாமாடா சொல்கிறாங்க. இல்லைடா வேணாம் சொல்கிறாங்க. சேஃபாக இருக்கா சொல்கிறாங்க. அப்போ தனியாக வச்சு ஒரு சேஃப் இல்லைடா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை எனக்கு இன்றைக்கி ஆஃபீஸ் இருக்குது நான் கிளம்புறேன் சொல்கிறாங்க. ஆஃபீஸ் ஆமாம் இப்போ எல்லாம் சரியாயிட்டல. ஆஃபீஸ் வந்து ரீஓப்பன் பண்ணுறாங்க. நான் கிளம்புறேன் சொல்கிறாங்க. இப்போ மெக்கு பார்க்குறாங்க. ஆஃபீஸ் போறியடா சொல்லிட்டாங்க. சரி பண்ணி கிளம்புவா நீ ஃபஸ்ட்டு நீ ஆஃபீஸ் ரெடியாக சொல்லிட்டாங்க. ஜிம் ரெடி ஆகிடுறாங்க. ஜங்கா உங்களுக்கு நான் பாத் பண்ணி விடுவா சொல்கிறாங்க. இல்லைடாம்மா நான் ரெடி ஆகிக்கலாம் சொல்லிட்டாங்க. அப்படியா ஜிம் ரெடி ஆகிடுறாங்க. இப்போ மெக்கு தான் அவர் வந்துட்டு ஒரு கேப் புக் பண்ணுறாங்க. மற்ற போக சொல்லிட்டாங்க. ஓகே மெக் போயிட்டு வருவா சொல்லிட்டாங்க. போயிட்டு விடா சொல்லிட்டு இப்போ ஜிமின் போயிட்டாங்க. இந்த பக்கம் ஜங்கு காய் மெக்கும் பார்க்குறாங்க. போலாமடா சொல்லிட்டாங்க. ஜங்கா எதுக்கும் பயப்படாது ஓகேவா நாங்கள் இருக்கோம் நீ வா சொல்லிட்டு இப்போ ஃபைனலாக ஒரு லாயர் கூட்டிட்டு இவங்க 3 பேருமே கிளம்புறாங்கடா. இந்த பக்கம் ஜங்கோட அப்பா அம்மா அவங்க 2 days அவங்க வீட்டில் யாரும் சாப்பிடாது. இவங்க 3 பேர் மட்டும் சாப்பிடல. மற்றவங்களுக்கு எதுவும் தெரியல பிரச்சனை. அவங்க பார்க்குறாங்க என்ன நடந்துச்சு சொல்லிட்டு அவங்க வந்து எதுவுமே ஆன்சர் பண்ணாமல் அப்படியே இருக்காங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சின்ன ஹாயன்னு சொல்கிறாங்க. சொல்லுவேன்னு சொல்கிறாங்க. ஏன் எங்கள் ஆண்டி எங்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்காங்க சொல்கிறாங்க. தெரியலடி ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியல நானும் கேட்டு பார்க்குறேன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களாம் ரிலேட்டிவ்ஸ் தாண்டா ஓகேவா. இப்போ ஃபைனலாக நம்ம இந்த வீட்டுக்கு ஒரு கார் வருது. இப்போ நம்ம ஜங்கோட அப்பா அம்மா அப்படியே சோஃபாவில் உட்காந்துருப்பாங்க. திரும்பி டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. ஜங்குக்கு ஒரு லாயரு காய் மெக்கு சொல்லிட்டு 3 பேருமே உள்ளே என்ட்ராகிறாங்க. இது பார்க்க ரம்ஜனுக்கு ஒரு மாதிரி இருக்குது என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்கு உட்காடுறாங்க. இப்போ லாயர் வந்து உட்காந்துருக்காங்க. லாயர் பார்த்துரும் நம்ம ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. என்ன சார் என்ன விஷயமா வந்துருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவங்க ஃபேமிலி லாயர் தான். இப்போ அந்த லாயர் சார் பார்க்குறாங்க. இல்லை சார் ஜங் சார் வர சொன்னாங்க ஒரு கேஸ் விஷயமா சொல்கிறாங்க. கேஸாக சொல்கிறாங்க. என்ன கேஸ் சொல்கிறாங்க. அது மியூச்சுவல் டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு கேட்டார சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா கோவம் எதாவது மியூச்சுவல் டிவோர்ஸ் சொல்லி எழுந்திருக்கிறாங்க. இப்போ இந்த கிராண்ட்மா கான்ஃபரன்ஸ் பார்க்குறாங்க. என்னப்பா என்ன பேசுகிறீங்க யாருக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு எல்லாருமே இருக்காங்க. ஜங்கு பார்க்குறாங்க. எனக்கு வேணும் ஒயனுக்கிட்ட அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா அப்படி ஜங்கிட்ட வராங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் சொல்லிட்டு அப்படியே வந்து அவங்க ஸ்லாப் பண்ண வர நம்ம காய் பிடிச்சிட்டாரு. ஆண்டி ஸ்லாப் பண்ணாதீங்க தள்ளி போங்க சொல்கிறாங்க. என்ன காய் நம்மளோட அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் அவனோட அம்மா தான் ஆண்டி இல்லைன்னு சொல்ல. ஆனால் நான் அவனோட ஃப்ரெண்டு ஓகேவா. ஒரு ஃப்ரெண்டு அவன் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு எனக்கு மட்டும் தெரியும். தயவுசெய்து இந்த மாதிரி பண்ணாதீங்க சொல்கிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கு நீங்களாம் சொல்லி கேட்குறாங்க. இவனோட லைஃப்பை ஸ்பாயில் ஆகிட்டு இருக்க சொல்கிறாங்க. லைஃப்லாம் ஸ்பாயில் ஆகலை. இதுக்கப்புறம் லைஃப் ஹாப்பியாக இருக்கும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்ஜின் பார்க்குறாங்க. என்ன பேசுறீங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ லாயர் உட்காடுறாங்க. ஜங்க் சார் சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னால் சொல்லவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. நான் இப்போ உங்கள்கிட்ட ரீட் பண்ணி கொடுத்துட்றேன் சொல்கிறாங்க. அவருக்கும் ஒயனும் மேரேஜ் பண்ணுறது அவர் ஹாப்பியாக இல்லையா. ஒயன் கூட அவரால் ஹாப்பியாக சேர்ந்து வாழ முடியல. ஒயனும் அவர் கூட ஹாப்பியாக வாழல. அவங்க 2 பேருக்கும் நீங்கள் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆனால் ஒருத்தர் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டும் வந்துட்டு அவங்களால வாழ முடியல. ஒரு ஃப்ரெண்டாக மட்டும் தான் அவங்களை பார்க்க முடியுமா தாண்டி அவங்களால ஒரு லவ் லைஃப்பில் போக முடியல அப்படின்னு சொல்ல ஜங்கு சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு நம்ம லாயர் சொல்கிறாங்க. ஜங்கோட அம்மா கோவம் வருது. என்ன சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அதனால் அவருக்கு வந்துட்டு மியூச்சுவல் டிவோர்ஸ் வேணும். 2 பேரும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டா அவங்க லைஃப் வந்துட்டு வேறு ஒரு பர்சன் கூட ஹாப்பியாக மாறும்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு சொல்கிறாங்க. இதை கேட்குற ஜங்கோட அம்மாவுக்கு கோவம் வருது. அப்படியே ஜங்கு பார்க்கறது முறைச்சிட்டு அப்படி ஒயன் திரும்பி பார்த்தா ஒயன் எதுவுமே சொல்ல மாமேதான் இருக்கா. இப்போது ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. ஒயன் என்ன எதுவும் சொல்ல பேச முடிஞ்சிருக்கா. இப்போ எப்படி பேச மாட்டியா உனக்காக ஃபஸ்ட் நீ தான் பேசணும். அவங்க உங்க கூட இருக்கும் தான் ஆனால் உனக்காக நீ தானே பேசணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஒயன் எதுவுமே சொல்லாமல் சார் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. சைன் எங்கே பண்ணணும் சொல்லி
கேட்குறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா அம்மா ஷாக் ஆயிடுறாங்க. ஒயன் அப்படி கேட்குறாங்க. ஒயன் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கா. ஜெனி பார்க்குறாங்க. ஏன் என்னடி பேசுகிற அறிவு கிட்டவளே சொல்லிக்கிட்டே வராங்க. என்னடி பேசிட்டு இருக்க, உனக்கு அறிவு இல்லை, உன் லைஃப் உன் ஹஸ்பண்டு டிவோர்ஸ் பண்ண நினைக்கிறான், நீ என்னடி பேசிட்டு இருக்கா கேட்குறாங்க. அவள் எதுவுமே சொல்லாமல் சார் எங்கே சைன் பண்ண சொல்லி கேட்குறாங்க. இப்போது இங்கே மேடம் சொல்கிறாங்க. அவள் எதுவுமே சொல்லாமல் சைன் பண்ணிடுறா. அவள் சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போது ஜங்கு லாயர் பார்க்குறாங்க. ஜங்கு சார் நீங்கள் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு சைன் பண்ணிடுறாங்க. சைன் பண்ணிட்டு இப்போ ஜங்கு கேட்குறாங்க. ஒயன் உனக்கு என்கிட்டேருந்து என்ன வேணும் அப்படி கேட்குறாங்க. இப்போது ஒயன் பார்க்குறா. எதுவுமே வேணாம் ஜங்கா, தேங்க்யூ ஜங்கா, 3 இயர்ஸாக எனக்காக நிறைய பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. இப்போ இதை கேட்குறேன். ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. வணக்கம் சொல்கிறாங்க. எனக்கு உண்மையில எந்த கோவமும் இல்லை, நான் உண்மையாக விட்டா சாரி தான் கேட்கணும், ஏன்னா உன் லைஃபை நான் ஸ்பாயில் பண்ணிட்டேன் சொல்கிறாங்க. 3 இயர்ஸாக சொல்கிறாங்க. இல்லை பையன் சொல்கிறாங்க. தெரியும் ஜங்கா, நான் ரொம்ப ஸ்பாயில் பண்ணிட்டேன், உனக்காக ஒரு சின்னதாக ஒரு ஃப்ரெண்டாக கூட இந்த ஹெல்ப்பும் பண்ணதில்லை, அட்லீஸ்ட் இந்த அளவுக்கு சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்டாக இருந்திருக்கோம் சொல்லிட்டு. ஆனால் அப்படி கூட உனக்கு இருந்ததே கிடையாது. நான் உனக்கு நீ அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு நார்மலாக ஒரு மாமா பையனாக கூட உன்ட்ட ஒரு மாமா பையன் அப்படின்னு கூட அந்த உரிமையில் கூட உன்ட்ட பேசி உனக்கு கம்ஃபர்ட் பண்ணவே இல்லை. நீ ஹர்ட் ஆகுற, நீ ட்ரிங்க் பண்ணுற, என்னென்னமோ வந்துட்டு உனக்குள்ள நீ உன்னையே ஹர்ட் பண்ணிக்கிட்ட. ஆனால் அது கூட எதுவுமே கண்டுக்காம விட்டேன். நான் எனக்கு என்னோட குழந்தைய பற்றி தான் யோசிச்சு தவிர உன்னை பற்றி எதுவுமே யோசிக்கல. சாரி ஜங்கா, இதுக்கப்புறம் லைஃப்பில் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சொல்லிட்டு ஒயன் சொல்கிறா. இப்போ இவங்களுக்குலாம் புரியவே இல்லை. இப்போது அவங்க நன்மை வராங்க. ஒயன் போதும் நிறுத்து, என்ன நானும் பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப ஓவராக பேசிட்டு இருக்கேன், என்ன நாங்கள் பெரியவங்களாம் சேர்ந்து உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சு உங்களை வந்து ஒரு லைஃப்பில் வச்சா உங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்து 3 இயர்ஸ் ஆகிடுதுக்கு. நான் இன்றைக்கி வந்து வெட்டிங் ஆனிவர்சரி, ஆனால் இன்றைக்கி என்னன்னா நீங்கள் எல்லாம் டிவோர்ஸ் பண்ணிட்டுருக்கீங்க, எங்களே கேட்காம சைன் பண்ணிருக்கீங்க. நீங்கள் டிவோர்ஸ் பண்ணிட்டா, நீங்கள் சைன் பண்ணிட்டா டிவோர்ஸ் ஆகிடுமா, இல்லை எங்களுக்கு பர்மிஷன் நடந்த மாதம் கேட்குறாங்க. இப்போது நான் ரிசர்ச் பார்க்குறேங்க்கா. சரி ஓகே சார், நான் வந்து கோர்ட்டில் கொடுத்துறேன், ஓகேவா, இது மியூச்சுவல் டிவோர்ஸ்னால ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு வந்து நீங்கள் கோரிக்கை வர தேவையில்ல சொல்லிட்டு அவர் இருந்திருக்காரு. இப்போ ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. சார் உட்காருங்க சொல்கிறாங்க. இப்போது அந்த லாயர் பார்க்குறாங்க. சார் எதுக்கு சொல்கிறீங்க, உட்காருங்க சொல்கிறாங்க. சார் அந்த லாயர் உட்காராங்க. என்ன நினச்சிட்டு உங்கள் மனசை சொல்லி கேட்குறாங்கக்கா. என்ன சொல்கிறாங்க, இவன் எதுக்காக டிவோர்ஸ் வாங்குறான், அவங்களுக்கு எதுவுமே நீங்கள் கேட்க மாட்டேங்குன்னு சொல்கிறாங்கப்பா. அவங்க தான் சொல்கிறாங்களே சார் 2 பேருக்கு சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை சொல்லிட்டு. அது எப்படி இத்தனை வருஷம் ஒன்றா இருந்துட்டு எப்படி சார்னா ஒன்றா சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைனா அந்த குழந்தை என்ன அவர் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயன் பார்க்குற அங்கிள், நான் பார்த்துக்கிறேன் அங்கிள், என்னோட குழந்தைய சொல்கிறாங்க. இங்கே பாருமா, குழந்தைங்கள குழந்தை மேலே 2 பேர் உரிமை இருக்குல்ல, குழந்தை யார் கூட இருக்கணும், நீங்கள் 2 பேரும் எப்படி பிரிவீங்க எனக்கு புரியல, நல்லா தரமாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு எதனா பிரச்சனை தான் அதை பேசி தீர்த்தாலும் நாங்கள் இருக்கோம் ஃபேமிலி மெம்பர்ஸாக சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க. இதெல்லாம் அந்த பையன் சொல்லி கொடுத்ததா அப்படி கேட்குறாங்க. இப்போது நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. அங்கே பாருங்கள், நீங்கள் என்ன பற்றி மட்டும் பேசுங்க, என் ஒய்ஃபை பற்றி பேசாதீங்க சொல்கிறாங்க. இப்போ ஒயன் திரும்பி பார்க்குறா. ஒய்ஃபாக சொல்கிறா. அவர் திரும்பி பார்க்குறா. திரும்பி பார்த்துட்டு நம்ம ஜங்கு எதுவுமே சார் பண்ணிட்டு இருக்காங்க. ஜென்னி பார்க்குறாங்க. உன் ஒய்ஃபுங்க தானே அவன் கண்முறை தானே இருக்கா, எந்த ஒய்ஃபை பற்றி நீ பேசுகிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ கிராண்ட்மாவும் கேட்குறாங்க. ஜங்கு எதுவுமே சொல்லாமல் அங்கே பாருங்கள், எங்களுக்குள்ள மியூச்சுவல் டிவோர்ஸ் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் நீங்கள் இன்வால்வ் ஆகாதீங்க சொல்கிறாங்க. எனக்கு பொருள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நாங்கள் எதுக்கடா பெற்றவங்க, நாங்கள் எதுக்கு இருக்கோம், பெற்றவங்க சிப்ளிங்ஸ் சொல்லி எதுக்கடா இருக்கோம், நாங்கள் பேரண்ட்ஸ் இருக்கோம், சிப்ளிங்ஸ் இருக்காங்க, கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கும், அப்புறம் இத்தனை பேர் இருக்கும்போது நீங்கள் எப்படி உங்கள் லைஃப்பை முடிவு பண்ணுவீங்க சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு எதுவுமே சொல்லாமல் சார் சொல்கிறாங்க. சொல்லுப்பா ஜங்கு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் எனக்கு இந்த பிரச்சனை வரவே மேரேஜ் பண்ணிட்டா சொல்கிறாங்க. கண்டிப்பாக மேரேஜ் வராது, அப்புறம் மேரேஜ் பண்ண பிரச்சனை வர ஜங்கு சொல்கிறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. உங்களுக்கு ஃபீஸ் சொல்கிறாங்க, காய் எடுத்து பே பண்ணிட்டாரு சொல்கிறாங்க. தேங்க்யூ சொல்லிட்டு இப்போ நான் கிளம்பிட்டா சொல்கிறேன், நீ கிளம்புங்க சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு காப்பியை ஒயன்ட்டு கொடுக்குறாங்க. ஹாப்பியர் ஒயன் சொல்கிறாங்க. ஒயன் பார்க்குறா. தேங்க்யூ ஜங்கு சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அவரும் போகலாம் சொல்கிறாங்க. அப்படி கிளம்பிட்டாங்க. இந்த பக்கம் ஜங்கோட அப்பா அப்படி ஜங்கோட ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஜங்கு ஹேண்ட் பண்ணி பார்க்குறாங்க. என்ன பண்ணுறது பார்க்குறாங்க. என்ன நினச்சிருக்கு நானும் பொறுமையாக போகுது, வளர்ந்த பையன் அடிக்க விட நினச்சா நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு வர கையெழுத்து வாங்குற, அப்பட்டுக்கு சைன் பண்ணிட்டு டிவோர்ஸ் ஆகிடுச்சு சொல்லிட்டு போயிட்டுருக்க, மேரேஜ்னா யாரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறது கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. அப்பா எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருக்கு, என்னோடய ஒய்ஃப் எனக்கு இருக்காங்க, அவங்க கூட ஒரு லைஃப் நான் வாழணும்னு நினைக்கிறேன், ஓகேவா, இதுக்கப்புறம் இந்த ஃபேமிலிக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சொல்கிறாங்க. ஜங்கோட அம்மாவுக்கு அவருக்கும் ஒரு என்ன ஜங்கு நினச்சிட்டு இருக்க, ஒய்யன் என்னதான் நடக்குது உங்கள் லைஃப்பில், எங்கள் தலையை வெடிச்சு கொடுத்து ஆக்சுவலாக உண்மையை சொல்லி தொலைங்களேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இத்தனை வருஷம் அவங்க கூட வாழ்ந்துருக்கா, 3 இயர்ஸாக வாழ்ந்துருக்கா, அது எப்படி உனக்கு பிடிக்காம போகும், இந்த குழந்தையோட நிலைமை என்ன ஆகும் சொல்லிட்டு இந்த கீழே நிற்கிற குழந்தைய தூக்குறாங்க. அந்த குழந்தை ஒரு 2 இயர்ஸ் பாய் பேபிடா, ரொம்ப அழகாக இருக்கும், அந்த பாய் பேபியை தூக்கி காமிக்கிறாங்க. இந்த குழந்தை என்னடா ஆகும் சொல்லிட்டு நம்ம ஜங்கு கூட கேட்குறாங்க. இப்போ ஜங்கு தூக்குறாங்க. அந்த பேபி கியூட்டா டாடா அப்படிங்குது. நம்ம ஜங்கு கிஸ் பண்ணுறாங்க. அங்கே பாரு, உனக்கு தேவையானது எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன் ஒயன், ஓகேவா சொல்கிறாங்க. ஒயன் பார்க்குற ஜங்கு சொல்கிறாங்க. உனக்கு தேவையான எல்லாமே நான் ரெடி பண்ணிருக்கேன் ஒயன், உனக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் லீட் பண்ண, ஓகேவா சொல்லிட்டு அவர் ஒயன்ட்ட சொல்கிறாங்க. இப்போ ஒயன் பார்க்குறா. ஒரு ரூமில் உனக்கு தேவையான எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் சொல்கிறாங்க. இப்போ ஒயன் பார்க்குறா. தேங்க்யூ ஜங்கு சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகேவா அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. பேபி கீழே இறக்கி விட்றாங்க. கிஸ் பண்ணிட்டு அம்மா நல்லா பார்த்துக்கோ சொல்லிட்டு கீழே இறக்கி விட்டுறாங்க. இப்போ இதை பார்க்குற ஜங்கோட அப்பாவுக்குலாம் ஒரு மார்க்கு ஜின்னுக்கு ஒரு மார்க்கு ஜின்னு அழகாரு. ஜங்குக்கு பாரு இப்படி கேட்குறேன்னு நினச்சிக்கா. ஜங்குக்கு என்ன ஜங்கு பண்ணிட்டு ஒயனுக்கு கூட உனக்கு என்ன ஜங்குக்கு வந்து நீ எது இல்லைன்னு ஃபீல் பண்ணுற சொல்கிறாங்க. லவ் கொடுக்கலையா, கேர் கொடுக்கலையா, நல்ல பொண்ணா நல்லா தானே வாழ்ந்துருந்தீங்க, என்னாச்சு உனக்கு சொல்ல சொல்கிறாங்க. நம்ம ஃபேமிலி அழகாக இருந்துச்சு, ஏன்டா அன்றைக்கி உங்களுக்கு வெட்டிங் அனிவர்சரிடா, அன்றைக்கி கிராண்டாக பாப்பா நாங்கள் பார்ட்டி
கேக்கெலாம் வைக்கணும், பார்ட்டி வைக்கலாம், ரொம்ப அழகாக செலிப்ரேட் பண்ண நினச்சிருந்தோம். ஆனால் இன்றைக்கி இந்த வீடே ஒரு மாதிரி இருக்கே, ஏன்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. சின்ன ஹயாங்க பாருங்கள், உங்களுக்கு சில விஷயங்கள் புரியாமல் இருந்தால் நல்லது, ஓகேவா? என் லைஃபும் என்னோட லைஃப் நல்லாயிருக்கும், ஓகேவா? நாங்கள் தனித்தனியாக இருந்தால் நல்லாயிருக்கும் சொல்கிறாங்க. என்னடா பேச, அந்த குழந்தைக்கு அப்பா வேணாவா சொல்லி கேட்குறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க, சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் திரும்பி பார்க்குறாங்க ஒயனை பார்த்துட்டு, என்னடா ஹெல்ப் உனக்கு சொல்கிறாங்க. இல்லை ஜங்கு வேண்டாம் நான் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம ஜங்குக்கு எதுவுமே சொல்லாமல் அப்படியே கிளம்பி போயிடுறாருடா. இந்த பக்கம் ஜின்னுக்கு நம்மளுக்கு ஒன்றுமே புரியல. போகலாம் சொல்லிட்டு அவங்க காய் மேக்கெல்லாம் அப்படியே போயிடுறாங்க. இப்போ அவங்க 3 பேர் காரில் வராங்க. இருந்தாலும் ஒயன் நினச்சா கொஞ்சம் பாவமாக இருக்கலாம் சொல்கிறாங்க. அவள் தண்டா உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாளே, அவளுக்கு அப்படி என்னடா கஷ்டம், அது யார் அப்படின்னு சொன்னால் நம்ம தேடி கண்டுபிடிக்காமலே விட்டுருவோம். இல்லை என்னால் முடியாதா, நான் தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வர மாட்டேன் ஒயனுக்காக. ஈவன் ஜிமினே லைஃப்பில் இல்லாமல் இருந்தால் கூட ஒயன் இப்படி வந்து ஒரு ஹார்ட் ஆயிருக்கா, அவள் ஒரு பசங்கிட்ட ஏமாந்துட்டா அப்படின்னா நான் அவளுக்காக பண்ண மாட்டேன். நான் ஒரு அத்தை பொண்ணா, அவள் எனக்கு ஒரு அத்தை பொண்ணுடா, நான் அவளுக்கு பண்ண மாட்டேன் சொல்லிட்டு நம்ம ஜவுன் கேட்குறாங்க. எங்களுக்கு புரியுதுடா, ஆனால் சொல்கிறாங்க. இப்போ ஜவுன் நம்ம பார்க்குறாங்க, என்னங்க நடக்குது, நம்ம கைமுறை எல்லாமே நடக்குதே சொல்கிறாங்க. இப்போது சின்ன பார்க்குறாங்க. சின்ன ஒயனை பார்த்துட்டு ஒயன்னு சொல்கிறாங்க. சின்ன ஹேங் சொல்கிறாங்க. அங்கே வா சொல்லிட்டு அவரு அப்படியே அந்த ஹேண்ட் எடுத்து நம்ம பேபியோட ஹெட்டில் வைக்கிறாங்க. ஒயனோட ஹேண்ட் எடுத்து அந்த ஒயனோட பேபி மேலே வைக்கிறாங்க. ஹேங் சொல்கிறாங்க, குழந்தை மேலே சத்தியமாக சொல்லு, உண்மையா இந்த குழந்தை ஜவுன் கூட தான் சொல்லி கேட்குறாங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு மாதிரி திரும்பி பார்க்குறாங்க. ஏன்னா இது வரைக்கும் இப்படி இந்த ஒரு தாட்டில் யாரும் பார்த்ததே இல்லை. திரும்பி பார்க்குறாங்க. ஜின் என்ன கேட்குறா சொல்லி கேட்குறாங்க. இல்லை நீ சொல்லு, எனக்கு எங்கேயும் சம்திங் டவுட்டாக இருக்குது. ஏன்னா ஜங்குக்கு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுற பையனே கிடையாது. அவன் அப்படி பண்ணுறானா, ஸ்ட்ராங்காக அப்படி பண்ணுறானா, எதுவும் ரீசன் இருக்குது நீ சொல்லு. குழந்தை ஜங்கோட தான் சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பையன் பார்க்குறாங்க. யங் குழந்தை மேலே சொல்கிறாங்க. சொல்லு குழந்தை மேலே சத்தியமாக சொல்லு, குழந்தையோட அப்பா ஜங்குக்கா, ஜங்குக்கு பிறந்த குழந்தை இதா சொல்லி கேட்குறாங்க. இப்போது நம்ம எனக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ஒயனோட கையை எடுத்துடுறா, யங் சொல்லிட்டு தட்டி விட்டுறா. சின்னக்கு புரிஞ்சிது அப்படின்னா சொல்கிறாங்க. சொல்லு ஒயன் என்ன பண்ணா சொல்லி கேட்குறாங்க. எனக்கு ஒரு மாதிரி சொல்லுடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஒயன் தான் ஒரு மாதிரி அழ ஸ்டார்ட் பண்ணுற நேரில் பண்ணி இன்றைக்கி தான் முதல்ல ஒயன் அழகே பார்க்குறாங்க எல்லோரும். ஒயன் அப்படி நேரில் பண்ணி அழுதுகிட்டே இருக்கா. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க, என்ன நடக்குது ஒயன் உன்னை சுற்றி சொல்கிறாங்க. நம்ம ஜின் பார்க்குறாங்க. ஒயன் சொல்லுமா அவன் லைஃப்பில் நம்ம நினச்சி கேட்குறாங்க. இப்போது அவ்வளோ ரொம்ப ஷார்ட்டாக ஒரு ஸ்டோரி சொல்லி முடிச்சிடுறா. நான் ஃபாரினில் படிக்கும் ஒரு பர்சன் லவ் பண்ணேன் யாங்க சொல்கிறாங்க. என்னதுக்கு? ஆமாம் நான் ஃபாரினில் படிக்கும் ஒரு பர்சன் லவ் பண்ணேன். அவரோட ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க. ப்ரொஃபஸரா? ஆமாம் அவர் பேர் மின்னியோங்கி. அவர் தான் லவ் பண்ணேன். எனக்கு அவர் தான் அவ்வளோ பிடிக்கும். அவருக்கு இந்த லவ் இதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டார். அவர் பண்ணி எங்கள் காலேஜுக்கு ரேஸாக சுற்றும், ஆனால் அவர் யாரையும் கண்டுக்கவே மாட்டார். எனக்கு அதுதான் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் அவர் துருந்துருப்பேன். ஜஸ்ட்டு கொஞ்சம் டேஸ் அவர் பிள்ளை சுற்றுலான்னு நினச்சேன். போக அவர் யாருமே கண்டுக்காமல் அவரோட இந்த கோல்டுனஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நானே அவர்கிட்ட வெக்கத்தை விட்டு லவ் சொன்னேன். எல்லாருக்கும் முன்னாடியும் கன்ஃபர்ஸ் பண்ணேன். அவர் எனக்கு சின்ன வார்னிங் மாதிரி கொடுத்தாரு, அவ்வளோ பண்ணக்கூட தப்பு பண்ணி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டேஸ் போயிட்டே இருந்துச்சு. ஆனால் அவர் எனக்கு கண்டுக்கவே இல்லை. ஒரு இடத்துக்கு மேலே நான் வந்துட்டு ரொம்ப டீப்பாக அவர் வந்துட்டு லஃபால் ஆகிட்டேன். அவர் மேலே இருக்க முடியாது சொல்லிட்டு நான் ரொம்ப ஓரளவுக்கு இதாகிட்டேன். அப்புறம் 5 days விட்டாங்க. நான் கிளாஸ் ரூமில் இருக்கும்போது ஹேண்டை கட் பண்ணிட்டா சொல்லிட்டாங்க. என்னதுக்கு? ஆமாம் அப்போ வந்துட்டு அவர் தான் கிளாஸ் எடுத்திருந்தாரு. அப்போ பக்கத்தில் ஃப்ரெண்டாக சொன்னாங்க, இந்த மாதிரி ஒயனுக்கு ஹேண்டை கட் பண்ண சொல்லப்போ அவரை ஓடி வந்துட்டு இவர் பார்த்துட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஸ்லாப் பண்ணிட்டார். என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு கேட்டார். அதுக்கப்புறம் நம்ம அவர் தனியாக கூட்டிகிட்டு போனார். ஏன் இப்படி பண்ணலாம் சொல்லி கேட்கும்போது உங்களால் தான் இப்படி பண்ணேன்னு சொன்னேன். அவர் கேட்டார், அந்தளவுக்கு லவ் பண்ணுறா சொல்லி கேட்டாங்க. ஆமான்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே நான் லவ் பண்ணுறேன் இல்லைன்னு சொல்ல. நான் வந்துட்டு இப்போ மேரேஜ் அதை படித்து முடிச்சதுக்கப்புறம் மேரேஜுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே இந்த மாதிரி பண்ண நினச்சி கூட பார்க்கல சொல்லிட்டு அவர் சொன்னார். அப்புறம் நானும் அவருக்கு லவ் கன்ஃபர்ஸ் பண்ணேன். அவர் லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. 2 பேருமே லவ் பண்ணோம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, அவர் நான் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருந்தேன். அவர் வந்துட்டு தனியாக ஒரு வீட்டில் எடுத்து ஸ்டே பண்ணியிருந்தார். எவ்வளோ வீக்கெண்ட் டைம் கிடைக்கிறோ அவர் கூட போய் ஸ்டே பண்ணுவார். ரொம்ப ஜென்யூன் மேன், ரொம்ப நல்ல பர்சன். எனக்கு அவர் அவ்வளோ பிடிக்கும். லாஸ்ட்டாக காலேஜ் முடிக்கிறதுக்கு ஒரு 2 months பிஃபோர் சொல்கிறாங்க. 2 months பிஃபோர் அவர் கூட தனியாக வெளில போயிருந்தேன் சொல்கிறாங்க. வெளியே ஆமாம் அவர் பாடியை வந்துச்சு சரியாக செலிப்ரேட் பண்ண சொல்லிட்டு அவர் கூட போயிருந்தேன். அந்த டைமில் தான் சொல்கிறாங்க. இப்போது ஜின்னு பார்க்குறாங்க. அந்த டைமில் சொல்கிறாங்க. அப்போ தான் நான் என்ன யார் ஏமா அவர் கூட சொல்லிட்டு அவர் ஒன்று சொல்கிறா. என்ன சொல்கிறாங்க, மேரேஜ் பண்ணிக்கிற போகிற பர்சன் தானே சொல்லிட்டு அவர் அப்ரோச் பண்ணல. நான் தான் அவர் கூட கொஞ்சம் அப்படி க்ளோஸாக இருந்துட்டேன். சரி 2 months ஆஃப்டர் மேரேஜ் பண்ணிக்க போகிற சொல்லிட்டு அவர் வந்துட்டு சரி ஓகே வீட்டுக்கு போ, நான் வந்துட்டு வந்து பேசுகிறேன், நீ கொரியாவுக்கு போ, நான் வந்துட்டு என் அப்பா அம்மா வந்துட்டு கொரியாவில் தான் இருக்காங்க, நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொன்னார். சரி அவர் வந்துடுவார் சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். எனக்கு இங்கே எதுவுமே தெரியாது. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு 3 weeks ஆஃப்டர் தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்றதே. சரி அவர் வந்ததுக்கப்புறம் சொல்லிக்கலாம், மேரேஜை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணாங்க. அப்பா அம்மா கிட்டே பேச முடியாது, தைரியமே இல்லை. ஏன்னா அவங்க எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணிட்டாங்க. எனக்கு எல்லாமே எனக்கு கேட்டு தான் பண்ணி ஒவ்வொரு நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த மேரேஜ் விஷயத்தை மட்டும் என்னால் அவங்கள்ட்ட எடுத்து பேச முடியல. சரி இவங்க வந்து அவரே பேசுகிறவா சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இவங்க வரவே இல்லை. நானும் நம்பர் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், ஃபோன் போகவே இல்லை. சரிட்டு மேரேஜ் டே வரைக்கும் வெயிட் பண்ணேன். மேரேஜ் லாஸ்ட் டேவும் வந்துருச்சு, மேரேஜும் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் கூட எனக்கு சொல்ல தைரியமே இல்லை. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் ஜம்கிட்ட சொன்னேன் சொல்லிட்டு நம்ம
ஒயன்னு சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் மேரேஜ் டே அன்றைக்கி நைட்டு தான் நான் ஜங்குக்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி சொல்லிட்டு ஜங்கால் தாங்கிக்க முடியல, ஷாக் ஆகிட்டேன் ரொம்ப. அதுவும் நான் இந்த மாதிரி சொல்லும்போது அவர் வந்துட்டு கேட்டார், யார் என் ரீசன் நீ சொல்லி நான் சேர்த்து வைக்கிறேன், நான் சரி பண்ணுறேன்னு சொன்னார். ஆனால் என்கிட்ட எதுவும் கேட்காது ஜங்குக்கு தயவுன்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட பெக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஜங்குக்கிட்ட எதுவும் கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு என்ன தேவையோ திரும்பி ஜங்குக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஒரு ரூமில் நானும் ஜங்குக்கும் நார்மலாக ஒரு 600 யாரும் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி தான் இருப்போம். ஜங்காவது எனக்கு எதனா ஹெல்ப் கூட பண்ணுவாங்க. நான் ப்ரெக்னெண்ட்டாக இந்த டைமில் எனக்கு நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கொடுக்குறது எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க ரூமில் எனக்கு எதனா வேணும். ஆனால் நான் அவருக்கு அப்படி கூட இந்த ஹெல்ப் பண்ணல, எந்த ஒரு ஹாப்பினஸ் கொடுத்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயன் சொல்கிறா. இப்போ அதெல்லாம் கேட்குற அளவுக்கு ஷாக் ஆகிடுது. என்ன ஒயன் பேசுகிற, நீ என்ன பண்ணியிருக்க நீ சொல்லி கேட்குறாங்க. ஆண்டி என்னை மன்னிச்சிருங்க, நானும் ஒரு வருவார் வெயிட் பண்ணேன். அவரால் கான்டாக்ட் பண்ணவே முடியல ஆண்டி. நான் அவர் எங்கே போய் தேடுறதுன்னு தெரில. எனக்கு ஜங்கு கிட்ட சொல்லவும் எனக்கு தைரியம் இல்லை. அவங்க ஜங்கு கேட்டாங்க, நீ சொல்லு நான் ஹெல்ப் பண்ணுறேன், அந்த பாஸ் நீ யாருன்னு சொல்லி கேட்டாங்க. நான் தான் சொல்லவே இல்லை சொல்லிட்டாங்க. இப்போது நான் சின்ன பார்க்குறாங்க, என்னடி பண்ணியிருக்க சொல்லிட்டு அவர் ஸ்லாப் பண்ணிகிட்டே இருக்கார் நம்ம ஒய்யனை. எனக்கு வலிக்குது. இப்போது ஜங்கோட அம்மாவை விடுறா பார்க்குறாங்க, விடுறா சொல்லிட்டு விட்டுட்டு இங்கே பாரு ஒய்யன் இப்போ லைஃப் என்ன ஆகும் ஒய்யன், அவன் அப்படி கிளம்பி போயிட்டான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் ஆண்டி ஜங்கு ஒரு பர்சன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. என்னதுக்கு? ஆமாம் நான் கொஞ்சம் டேஸாக பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜங்கு ரொம்ப சேடாக இருப்பாங்க. எனக்கு மேரேஜ் பண்ணிட்ட டேலேருந்து ரொம்ப சேடாக இருப்பாங்க. அவங்க ஒரு மாதிரி அப்படியே எப்போவுமே அப்செட்டாகவே இருப்பாங்க, ஒரு ஹாப்பினஸாக இல்லாமல். அதுவும் நம்ஜுன்னு ஹயாங்கும் சின்ன ஹயாங்கும் க்யூட்டாக குடி ரொமான்ஸ்லாம் பண்ணிவிட்டு அவங்க ஹாப்பியாக இருக்கிறதுலாம் பார்க்குறப்ப அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவார். எனக்கு அது பேபின்னு ஒன்று இருந்துச்சு, நான் அப்படி இருப்பானா அவருக்கு அந்த ஹாப்பினஸ் கூட இல்லாமல் ஒரு மாதிரி எப்போவுமே லோன்லேயே தான் இருப்பார். இப்போ 4 மந்த்தாக அவர்கிட்ட கொஞ்சம் பிஹேவியர்லாம் சேஞ்சஸ் ஆனிச்சு. அப்போ பார்த்தேன். அப்போ தான் ஒன் டே நான் அன்எக்ஸ்பெக்டாக நான் வெளில போயிருந்தப்போ தான் பார்த்தேன். ஜங்கு ஒரு பர்சனும் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்ருந்தாங்க. அவர் அவ்வளோ கேரிங்காக அந்த பர்சனுக்கு ஃபீல் பண்ணி விட்டுருந்தாரு. அன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஜங்கு வந்து யார் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. நான் அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறோம் அது தெரிஞ்சு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் கண்டிப்பாக ஜங்கு இதற்கு கஷ்டப்பட்டாங்க, இதுக்கப்புறம் ஜங்கு தான் அப்படி கஷ்டப்பட வரேன்னு நினச்சேன். ஏன்னா அவர் எனக்கு டைம் கொடுத்துருந்தாரு, நீ வந்துட்டு சொல்லுவேன் என் சீக்கிரமாக தேடி கண்டுபிடி, நம்ம லைஃப் வந்து இப்படி இருந்துக்கூடாது சொல்லிட்டு அவர் என்கிட்ட கேட்டார். ஆனால் நான் அதை வாய் திறக்கவே இல்லை. என்னால் தான் அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டார். வேறு ஒருத்தவங்க என்றைக்கும் வந்துட்டு நான் வந்து அவங்க லைஃப் விட்டு அனுப்பியிருப்பாங்க. ஜங்குக்கு எல்லாத்தையும் யோசிச்சு இவ்வளோ டேஸ் பொறுமையாக இருந்தாங்க. இப்போ இந்த 4 மந்த்தாக தான் அவர் கொஞ்சம் அவரை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சார். இது இவ்வளோ டேஸ் வரைக்கும் ஃபேமிலி, அதுக்கப்புறம் என்ன பற்றி யூன் பேபி கூட ரொம்ப ஒரு ஹாப்பியாக ப்ளே பண்ணுவார் அப்படி சொல்கிறாங்க. இப்போ சின்னி பார்க்குறாங்க, யூன்ற நேம் சொல்கிறாங்க, அது ஏன் நேம், அப்புறம் இவங்க நேம் சொல்கிறாங்க. அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. ஏன்னா இவன் மேரேஜ் பண்ணுறது ஜங்குக்கு, ஆனால் அவர் பேபி நேம் வச்சது பேபி எல்லாமே வேறு ஒரு பர்சன் சொந்தம். அது மட்டும் இல்லாமல் என்னால் ஜங்கு வந்துட்டு லவ்வோட பார்க்க முடியாது. லவ் பண்ணுற அவனை எப்பவுமே லவ் பண்ண மாட்டேன். இதை நான் ஜங்குக்கிட்டே சொல்லிட்டேன். எனக்கு உண்மையில லவ் வர ஜங்குக்கா நான் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பனாவும் சொல்லிட்டேன். ஏன்னா அவங்க கூட ஒய்ஃபெல்லாம் வாழ முடியாதுன்ட்டு எதை எக்ஸ்பெக்ட் பண்ணாத அப்படி சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்கில் சொன்னதால ஜங்குக்கிட்ட எதுவுமே எதிர்பார்த்ததும் இல்லை, என்கிட்ட கேட்டதும் இல்லை. நானும் ஜங்குக்கிட்ட எப்பவும் பேசணும் ட்ரை பண்ணதும் இல்லை. என் லைஃப் வந்துட்டு என் பேபி என்னோட இவங்க என்னால் மறக்க முடியாது சொல்ல ஜங்கோட பார்க்குறாங்க. நீ இவ்வளோ செல்ஃபிஷாக தேவையான்னு சொல்லி கேட்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜங்குக்குன்னு ஒரு லைஃப் ஒரு பார்ட்னர் தேடி போகலனாக்கா எப்போ நீ இப்படி தான் இருப்பியா, நீ படுக்கும் குழந்தை உன்னோட இவங்க நினச்சிட்டு வாழ்ந்துருவா. அப்போ என்னோட ஜங்குக்கு அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ இவங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஆண்டி சொல்கிறாங்க. சொல்லுமா அப்போ ஜங்கு என்னம்மா அவன் ஜங்கு லைஃப் அப்படியே இருந்திருக்குமா சொல்லி கேட்குறாங்க. அவன் லைஃப்பில் ஒரு பர்சன் வராமல் இருந்தால் சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ஜின்னு பார்க்குறாங்க. ஆனால் ஜங்கு பண்ண தப்பு தரமாக சொல்கிறாங்க. என்ன தப்புன்னு சொல்கிறேன் நம்ஜோன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆக முடியாது. அவன் ஒரு விஷயம் இவங்க சேர்ந்து வாழ்ந்துட்டு இவ்வளோ சீட் பண்ணிட்டு போயிட்டு அவன் இன்னொரு பர்சனை மேட்ச் பண்ணிட்ட மாதிரி பேசுகிறேன் அப்படி சொல்கிறாங்க. நான் கூட அந்த பையனை தப்பாக நினச்சேன், ஜங்கு தப்பாக நினச்சேன். இந்த 2 டேஸில் நான் அவங்கள வந்துட்டு எவ்வளோ திட்டிட்டு வந்துடுவேன் மனசுக்குள்ளே. இந்த மாதிரி பையனை சீட் பண்ணிட்டானே இவன் சொல்லிட்டு நம்ம ஜிம்னை பற்றி அந்த பையன் அவனை பற்றி நான் அவ்வளோ திட்டிருப்பேன். ஜங்கு அவர் அதை விட திட்டிருப்பேன், ரொம்ப மோசமாக நினச்சேன் தெரியுமா சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நண்பன் பார்க்குறாங்க. இப்போ உன் லைஃப் இப்போ நீயே தொலைச்சிட்டேடா, இப்போ அவங்க கூடயும் சேர்ந்து வாழாமல் இப்போ அந்த பையன் எங்கே இருக்கான்னு தெரியாமல் நீ என்ன பண்ணுவோம், தனியாக நீ எப்படி வாழ்வா சொல்லி கேட்குறாங்க. இப்போ எனக்கு மார்க் இல்லை ஆண்டி, நான் பண்ணல நண்பனை பார்த்துட்டு சொல்கிறாங்க. என்னடி பேசலாம் சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. அந்த பாசன் பேர் சொல்லி கேட்குறாங்க. மின்னிவங்க சொல்கிறாங்க. மின்னிவங்க இதெல்லாம் சொல்கிறாங்க. அங்கே பாரு ஒரு 1 வீக் டைம் கொடு ஓகேவா, நீ இப்போ தனியாக இருக்க நாங்கள் விட மாட்டோம். நீ ஒரு தப்பு பண்ணியிருக்க எனக்கு புரியுது, உங்கள் மேலே பெரிய தப்பு இருக்குது தான். நாங்கள் இப்போ என்ன பண்ணுறது தெரியல, எனக்கு கைமீறி போயிடுச்சு. சரி ஓகே நீ வெயிட் பண்ண 1 வீக் டைம் கொடுங்க, அதுக்குள்ளே கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. இப்போ நான் ஏன் பார்க்குறாங்க. ஏன் உங்களுக்கு மேரேஜ் ஆயிருந்தா சொல்கிறாங்க. மேரேஜ் ஆயிருக்கும் அந்த பையனுக்கு அது எப்படி உங்க கூட இப்படி அவனை எப்படி மேரேஜ் பண்ணிப்பான்னு சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. அவன் நல்லவனா கெட்டவனா சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப நல்லவர் சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி சொல்லி கேட்குறாங்க. நீ வெயிட் பண்ண ஓகேவா, நீ லண்டனில் தானே படிச்சா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் நீ வெயிட் பண்ண சொல்லிட்டு இப்போ அவர் லண்டனுக்கு டிக்கெட் போட்டுறாரு. அவர் கிளம்பி போயிடுறாரு. அந்த பக்கம் சின்ன தான் பையனை பார்த்து அப்படி ஒரு பார்வை பார்க்குறாரு. இப்படி பண்ணிட்டு சொல்லிட்டு ஏன்டி இப்போ ஜங்கு பாவம் இல்லை சொல்கிறாங்க. இப்போ அவருக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. சாரி யாங்க சொல்கிறாங்க. உன்னை எல்லோரும் நல்லா பார்த்துட்டு வந்து வீட்டில் ஜங்கோட அம்மா இருக்காங்க, ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க, ஆண்டின்ற முறையில் நல்லா பார்த்துருப்பாங்க. இப்போ ஜங்கோட அப்பா எல்லாருக்கும் ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக போயிடுது. சரி ஜங்கு நம்ம விட்டு போயிட்டான்னு சொல்கிறாங்க. இல்லை அந்த பையனை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான்னு சொல்லிட்டு தான் போயிட்டான்னு சொல்கிறாங்க. சரி இந்த பிரச்சனை சரியாகட்டும், ஒயன்ஸ் லைஃப்பில் செட்டில் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. அப்படி
இந்த சைட் பார்க்கலாம்டா, இந்த பக்கம் ஒரு பர்சன் தான் அப்படி செம்ம ஹாப்பியாக அப்படியே ஒரு ஆஃபீஸ்க்கு முன்னாடி போயிட்டுருக்காங்க. அப்படியே ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு உள்ளே போகிறாங்க. அப்படி பார்த்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சார் சொல்கிறாங்க. பார்த்திபனை பார்க்கணுமே சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. ஓ அப்படியா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஏன்னா ஜிமின் வந்துட்டு இங்கே ஆஃபீஸில் மட்டும் அவர் பார்த்திபன் தான் கொடுத்துருப்பார் நேம், ஜிமின் தெரியாது. இப்போ நம்ம ஜிமின் வந்து ஒரு பர்சன் கூப்பிட்றாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கக்கா சொல்கிறாங்க. ஒரு பர்சன் பார்க்க வந்திருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியா அது வரேன் சார். ஜிமின் வந்து இருடா சொல்லிட்டு வந்துடுறாரு. வெளில வந்து பார்த்தா ஜாங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃப்ளவர்ஸ் நின்றுருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கா ஆஃபீஸர் ஓடி வராங்க. ஜங்கு போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் சொல்லி கொடுக்குறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. அது வா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. நான் உங்களுக்கே சொன்னாங்க, அதுக்கு தான் சொல்லிக்கிறாங்க. எனக்கு சொன்னால் அதுக்காக ஃப்ளவர்ஸ். ஆமாம் சொல்கிறாங்க. சொன்னலையா என்னைக்கு நான் வந்துட்டு ஃப்ளவர்ஸ் வந்துட்டு கன்ஃபர்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு நீ சொன்னலையா. இல்லை என்னைக்கு வந்து எனக்கு முழுசு தான் எனக்கே சொந்தம், என்னோட லைஃப்பில் எனக்கு இல்லாமல் இருப்பாங்களோ அன்றைக்கி இது கூட சொன்னாலும் இருக்கேன். அது சொல்கிறாங்க. இந்தா கொடுக்குறாங்க. இப்போது ஜிமின் வாங்கி பார்க்குறாங்க. டிவோர்ஸ் பேப்பர் தான். ஜிம்முக்கு பார்த்து அப்படி ஒரு ஹாப்பினஸ் ஏன்னா அதில் ஏன் சைன் பண்ணியிருக்கா. ஜிமின் பார்க்குறாங்க. அவர் கூட கண்டிப்பாக வந்துட்டு இருக்கு. அப்படின்னா இனிமேல் நீங்கள் தான் சொல்கிறாங்க. இனிமேல் உனக்கு மட்டும் தான் சொந்தம் ஓகேவா, அந்த ஜங்குக்கு உனக்கு மட்டுமே சொந்தம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அந்த 4 months நிறைய டைம் கூட ஃபீல் பண்ணியிருக்கா. இன்றைக்கி எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா சொல்லி ஜிம் ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஒயன்னு சொல்கிறாங்க. ஒயன் லைஃப் ஒயன் பார்த்துப்பா ஓகேவா, அவளுக்கு என்ன தேவையோ எல்லாமே பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அவளுக்கு சொல்கிறாங்க அவள் பார்த்துப்பா ஓகேவா, அவள் லைஃப் அவள் பார்த்துப்பா சொல்கிறாங்க. இப்போது ஜிம் ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ சொல்கிறாங்க. இதை அந்த ரிசப்ஷன் உள்ளவங்க பார்க்குறாங்க. ஜிம் இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாங்க. அச்சோ சாரி அக்கா சொல்கிறாங்க. ஓகே ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு தான் சரி ஓகேடாம்மா வீட்டுக்கு போமா சொல்கிறாங்க. வீட்டுக்கா சொல்கிறாங்க. பர்மிஷன் போட்டு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு இன்றைக்கி ஒரு மாதிரி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க்கா. அச்சோ இப்போ தானே அடிப்பட்டு சரியானுச்சு அதுக்குள்ளே சொல்கிறாங்க. ஆனால் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஹெட்டில் தான் அடிப்படிச்சு, எனக்கு ஒன்றும் இல்லை ஓகேவா, ஜஸ்ட் ஒரு 5 தையல் போட்டிருப்பாங்க ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் இருக்கீங்களே சொல்கிறாங்க. சரி வா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் ஒரு நிமிஷம் இருங்க சொல்லிட்டு உள்ளே போயிட்டு பர்மிஷன் போட்டுறாங்க. லீவ் போட்டு யோனிச்சு நான் பாய் சொல்கிறாங்க. ஏன்டா இப்போ தான் லீவ் 2 days லீவ் விட்டு ஒர்க்குக்கு வந்து அதுக்கு லீவாக சொல்கிறாங்க. பாய்டா சொல்ல ஓடி வந்துடுறாரு. இப்போ ஜிமின் ஜங்கு வீட்டுக்கு தான் வராங்க. ஜிமின் செம்ம ஹாப்பியாக இருக்காரு. ஜங்கு தான் வந்துட்டு இப்போ ஜிம் பார்க்குறேன். ஜங்கா நம்ம மேரேஜ் லீகல் தானே, நம்ம மேரேஜ் நம்ம லீகலாக தானே பண்ணியிருக்கோம் ஓகேவா சொல்கிறாங்க. அப்போ எனக்கு பயமாக இருந்துச்சு, வேணா அகைன் ஒரு டைம் மேரேஜ் பண்ணிக்கலாமா சொல்லி ஜங்கு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. இல்லை ஒரு டைம் பண்ணதே போதும் ஓகேவா சொல்கிறாங்க. சரி வா சொல்லிட்டு இப்போ ஜங்கு கொஞ்சம் அப்படியே சோஃபாவில் படுத்துட்டு இப்போ க்யூட்டாக கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கு தான் ஜிம்னோட கிஸ் பண்ணுறாரு. ஜிம் பேக் கிஸ் பண்ணிருக்காங்க. 2 பேருமே டீப்பாக கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க லைஃப் ரொம்ப அழகாக ஸ்மூத்தாக போயிட்டுருக்கா. அவங்களோட அப்பா அம்மா சொல்கிறாங்க. அவங்க கொஞ்சம் கோவமாக இருப்பாங்க நினைக்கிறேன் சொல்கிறாங்க. கோவமாக இருப்பாங்களா, ஏன் உங்கள் பக்கத்தில் பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க கேட்கலையா சொல்லி கேட்குறாங்க. தெரியல சொல்கிறாங்க. ஜங்கா இப்போ எனக்கு ப்ராமிஸ் பண்ண சொல்கிறாங்க. ஏன்டா அவனுக்கு பண்ண ப்ராமிஸ் தானே ஃபுல்ஃபில் பண்ணிட்டேனே சொல்கிறாங்க. இந்த எனக்கு அகைன் ப்ராமிஸ் பண்ண சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நம்ம லைஃப்பில் ஒயின் வரமாட்டாங்களா சொல்கிறாங்க. அங்கே பாருடாமா அவள் என் கூட எப்போவும் வாழ்ந்ததும் இல்லை, நான் கூட வாழ்ந்துடும், ஜஸ்ட் அவங்களுக்கு கொண்டா இருந்தால் அவ்வளோதான் ஓகேவா, அவள் எனக்கு நம்ம லைஃப்பில் வரமாட்டா ஓகேவா, என் லைஃப்பில் ஒரு பர்சனாக்கா அது நீ மட்டும்தான், என்னோடய ஒய்ஃபு ஜிமின் மட்டும்தான் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இது போதும் சொல்கிறாங்க. ஐ ப்ராமிஸ் ஓகேவா, நான் எப்போவுமே வந்துட்டு உன் லைஃப்பில் நான் மட்டும்தான் இருப்பேன், என் லைஃப்பில் நீ மட்டும்தான் இருப்பா சொல்கிறாங்க. ஜிமினுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. சரி இப்போ நம்மளோட கேட்கவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. நீ உன்னோட அப்பா அம்மா சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜங்கா அவங்க எப்படி என்னோட அப்பா அம்மா சொல்கிறாங்க. இல்லைடாம்மா என்ன இருந்தாலும் அவங்க உன்னோட அப்பா அம்மா தானே, அவங்கள மீட் பண்ணலாம் நல்லா தான் இருக்கா, நீ ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்ல வேறு வாசம் கேட்குறாங்க. இல்லை ஜங்கா வேண்டாம் சொல்கிறாங்க. இல்லைடாம்மா நீ அப்படியே யோசிக்காத சொல்கிறாங்க. வேண்டாம் எனக்கு அவங்க லைஃப் விட்டு நான் வந்துட்டேன், அது அப்படியே இருந்துட்டுமே, நான் உங்களுக்கு மட்டுமே என்ன நீங்கள் எனக்கு மட்டுமே அது மட்டும் போதுமே, ஏன்னா என்னோட அப்பா அம்மா அந்த வேர்ல்டு விட்டு போயிட்டாங்க ஓகேவா, அவங்க என்னோட அடாப்டட் பேரண்ட்ஸ் ஓகேவா, அவங்களால நான் ரொம்ப ஹார்ட் ஆகிட்டேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. இதில் அவங்க ஷார்ட்டாக சொல்லிடுறா. ஜிமினுக்கு வந்துட்டு ஒரு அடாப்டட் பேரண்ட்ஸ் இருந்திருப்பாங்கடா, ஆனால் அவங்க அடாப்ட் பண்ணிட்டு போனதே ஜிமின் ஒரு ஆர்ஃபன் பையன், அவங்கள ஒரு பேரண்ட்ஸ் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அடாப்ட் போனதுக்கப்புறம் தான் அவங்க ஒரு பேபி பிறந்தவங்க கேர்ள் பேபி, அதுக்கப்புறம் அவங்க ஜிமினை பண்ணதை டார்ச்சரே கிடையாது. ஜிமினை அந்தளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. பார்ட் டைம் ஒர்க் பண்ண வச்சு அந்த மணிலேருந்து அவங்கள வந்துட்டு அவங்களுக்கு தேவை தான் ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஈவன் லாஸ்ட்டாக ஜிமின் ஒரு பர்சனுக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணி வைக்கிற அளவுக்கு போயிருப்பாங்க. ஒரு ஏஜ்டு பீப்புளுக்கு அவரும் ஒரு 45 years இருக்கும் அந்த பர்சனுக்கு, அவங்க ரொம்ப ரிச்சான ஒரு பையன், ஒரு ரிச்சான ஒரு பர்சன், அவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணி வைக்கலாம், பண்ணி வச்சா நம்ம அவங்க மணி கொடுக்க சொல்லியிருப்பாங்க. அதுக்காக அவங்க சேல் பண்ணுற அளவுக்கு போயிருப்பாங்க. ஜிமின் வந்து தப்பிச்சு தான் வந்திருப்பார் ஓகேவா, ஓடி வந்திருப்பார், தப்பிச்சு அந்த சேலுக்கு ஓடி வந்திருப்பார். அதுக்கப்புறம் ஜங்கு மீட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ஜங்கோட ஜிமினோட லைஃப்பில் நடந்திருக்கும். ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்கு ஜிமினோட நினச்சி ஜங்கு பார்க்குறாங்க. அவங்க பாரு உன் லைஃப்பில் இது ஒரு கஷ்டமாக வராது ஓகேவா சொல்கிறாங்க. இல்லை ஜங்கா அவங்க எவ்வளோ பாசமாக இருந்தால் கூட எனக்கு அவங்களை பார்க்கணும்னு தோணியிருக்கும், அவங்க பையனை வந்து அப்படி பண்ணியிருப்பாங்களா, என்ன இன்னொரு பர்சனுக்கு போட்டு செகண்ட் மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. அவங்க கேட்ட தப்பாக நினச்சிக்க முடியல, என்ன சொல்லி கேட்குறாங்க. இல்லை இப்போ என்ன நீ செகண்ட் மேரேஜ் பண்ணுங்க எனக்கு ஃபீல் பண்ணி சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறீங்க ஜங்கா, நீங்கள் உங்களுக்கு நடந்த மேரேஜும் அங்கே நடந்த மேரேஜும் வேறு, டோட்டலாக வேறு சொல்கிறாங்க. எனக்கு அவங்க அரேஞ்ச் பண்ணது மேரேஜ் ஆகிட்டு ஒரு பர்சனுக்கு வந்துட்டு குழந்தையெல்லாம் இருக்குது, அவங்க ஒய்ஃப் வந்துட்டு அவங்க தான் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க தெரியுமா, அப்படி ஒரு பர்சன் எங்கள் ஊரில் அவங்க தான் பணக்காரங்க, அவங்களுக்கு தான் செகண்ட் மேரேஜ் பண்ணி ட்ரை பண்ணாங்க. நல்ல வேலை அந்த இடத்துல தப்பிச்சு வந்துட்டு என்னோட பக்கத்து வீட்டுக்கு ரொம்ப தான் ஹெல்ப் பண்ணாங்க, நீங்கள் தப்பிச்சிட்டு போயிட்டு ஜிமின்னு
சொல்லிட்டு நல்ல வேலை அங்கே தப்பிச்சு வந்துட்டேன் தெரியுமா சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. நீங்கள் ஒயனை மேரேஜ் பண்ணுறீங்க, அப்படி இவனு ஒயன் உங்கள்கிட்ட ஒரு வேளை ஒயன் உங்க கூட சேர்ந்து வாழ ஆசைப்பட்டிருந்தா கூட நீங்கள் அவளுக்கு லைஃபை கொடுத்துருப்பீங்க. ஆனால் ஒயனுக்கு தான் உங்களோட வேல்யூ தெரியல சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா, அவள் லவ் பண்ணுற பர்சன் வந்திருக்க ட்ரூவாக லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. அது கரெக்டு தான். அவங்க எங்கே போயிட்டாங்க சொல்கிறாங்க. அது இல்லை, அதை அவங்க பார்த்துப்பாங்க. நான் கேட்டு பார்த்தேன், நீ சொல்லுவோம் ஏன் நான் தேடி பார்க்குறேன், உன்கிட்ட கூட்டிகிட்டு விட்றேன்னு சொல்லிட்டு அவங்க கேட்கல. நான் என்ன பண்ண சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க, என்றைக்குமே என்னோட பேரண்ட்ஸை மீட் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. மீட் பண்ணவே மாட்டேன் ஓகேவா, நினச்ச உனக்கு மேபி உனக்கு அவங்க மேலே பாசம் சொல்லிட்டாங்க. எனக்கு பாசம் இருந்துச்சுக்கா, ஏன்னா எங்கள் அனாதையாக இருந்த ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வளர்த்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டேன்னா போக போக அவங்க என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தாங்க அப்படின்னு நினச்சிட்டேன். சரி அவங்க பையனை அவங்க சொல்லுவாங்க, எங்கள் பையனை வந்து செய்ய மாட்டியா, நீ வந்துட்டு யாரோ ஒரு பையன் நினைக்கிற சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அதுக்காக தான் நானும் பண்ணுவேன். அப்படி எல்லாமே பார்த்து பார்த்தா பண்ணேன். அப்படி இருந்தும் கூட அவங்க இந்த மாதிரி அவங்களோட ஹாப்பினஸ்க்காக என்னை எப்படி ஒரு பாசத்தை செயல் பண்ணு நினச்சாங்க தெரியுமா. கேட்டால் அதுக்கு பேர் மேரேஜ்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. சரி ஓகே நம்ம அழக்கூடாது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நீங்கள் என்றைக்கும் என்ன தப்பாக நினைக்க மாட்டேங்கிறேன், நான் தான் உங்கள்கிட்ட கேட்டேன் என்ன மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க, அந்த டே தான் லைஃப்லேஸ் பெஸ்ட் டே ஓகேவா, அவனை மீட் பண்ணதெல்லாம் மறக்க முடியாத ஒரு டே சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க, எனக்கு நீங்கள் காட் கொடுத்த ஒரு கிஃப்ட், எந்த ஒரு சுச்சுவேஷனுக்காகவும் நான் இழக்கவே மாட்டேன். ஈவன் எத்தனை பேர் வந்து உங்கள்கிட்ட என்கிட்ட ஃபைட் பண்ணாலும் நான் ஃபைட் பண்ண விட்டேன் உங்களுக்காக. ஆனால் உங்களை மட்டும் யாருக்கும் தரமாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. நான் இந்த உலகத்தில் வேறு எந்த விஷயத்தில் ஸ்ட்ராங்காக ஆசைப்பட்டதோ எதுக்குமே நான் ஆசைப்பட்டது இல்லை. நான் ஆசைப்படுற ஒரே விஷயம் உங்களை மட்டும்தான், உங்களை யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன் ஜவுக்கா இல்லை அப்படின்னு சொல்லி ஜிம் ஜவுக்கா ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜவுக்கும் செம ஹாப்பி. உண்மை சொன்னால் நீ வந்ததுக்கப்புறம் என் லைஃபை ஹாப்பியாக இருக்கு சொல்லிட்டு அவரும் ஜிம்மை டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு கிஸ் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்கடா. இப்போது அப்படியே ஒரு இன்னொரு சைட் பார்க்கலாம். இங்கே ஒரு பர்சன் வந்து வெயிட் பண்ணிருக்காங்க ஒரு ஏர்போர்ட்டில். இங்கே அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் வராங்க. ஏன் நம்பிச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஹோபி எனக்கு ஒரு ஃபேவர் பண்ண சொல்கிறாங்க. இங்கே மின்னவங்க சொல்கிறாங்க. மின்னவங்க யார் சொல்கிறாங்க, ஒரு ப்ரொஃபஸராக இருக்காமா அவர் சொல்லிட்டு ஒரு நேம் அந்த ஒரு பயோடேட்டா மாதிரி கொடுக்குறாங்க. சரி ஓகே வா சார்ஜ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிறாரு. இப்போ ஹோபி இங்கே லண்டனில் இருக்காங்க. ஹோபி வந்து நம்ம ஜங்கோட ஃப்ரெண்ட், சாரி நம்ம நம்ஜன் ஃப்ரெண்டு. இப்போ அவரும் தேடி பார்க்குறாங்க. மின் குரூப்போட சிஇஓவாக இருக்கிறது தான் இப்போ மின்னவங்க ஓகேவா. அவரும் சிஇஓட ப்ரொஃபஸரில் சொல்கிறாங்க. இல்லையா அவர் சொன்னாலே ப்ரொஃபஸர்னு சொல்கிறாங்க. இப்போது அவரும் சொல்கிறாரு, இல்லைடா அவன் ஒரு 3 இயர்ஸ்க்கு பிஃபோர் வந்துட்டு ப்ரொஃபஸராக இருந்திருப்பான் போல சொல்கிறாங்க. என்னதுக்கு அவன் 3 இயர்ஸ் பிஃபோர் வந்து ப்ரொஃபஸராக தான் இருந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் சிஓவாக மாறி இருக்கான்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய பயோடேட்டா சொல்கிறாங்க. மேரிடாக சொல்கிறாங்க. இல்லை அன்மேரிட் தான் சொல்கிறாங்க. அன்மேரிட் தான் சொல்கிறாங்க. நான் கூட சில இதில் பார்த்துக்கலாம், சில ஃபங்க்ஷனில் பிஸ்னஸ் பார்ட்டி ஃபங்க்ஷனில் பார்த்துக்கண்டா சொல்கிறாங்க. நான் அவனை மீட் பண்ணி சொல்கிறாங்க. அது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஏன் சொல்கிறாங்க, அவன் யாருக்குமே அப்பாயின்மெண்ட் கொடுத்ததில்லை சொல்கிறாங்க. இல்லை நம்ம மீட் பண்ணி ஆகணும்னு சொல்கிறாங்க. சரி வாடா சொல்லிட்டு இப்போ நம்ம ஹோப்பியும் ஃபைனல் இங்கே இவங்க மீட் பண்ணுறதுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டுறாங்க. இப்போ ஒரு பர்சன் வராங்க. சார் சொல்கிறாங்க, சொல்லு நீ சொல்கிறாங்க. உங்களை பார்க்குறதுக்கு 2 பர்சன் சொல்கிறாங்க. யாரும் சொல்கிறாங்க, எது பர்சனலாவா யாரும் சொல்கிறாங்க. பர்சனலாக எதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்க சொல்கிறாங்க. இல்லை சார் அவங்களை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்க. சரி கூட்டிகிட்டு வா சொல்கிறாங்க. ஃபைனலாக இந்த பக்கம் நம்ம அவங்களும் வந்துட்டு சார் உங்களை கூப்பிட்றாங்க சார் சொல்கிறாங்க. இப்போ ஹோப்பியும் நம்ம உள்ள என்ட்ராகிறாங்க. கம்மின்னு சொல்லிட்டாங்க. இப்போது நம்ம 2 பேர் உள்ள வராங்க. அவ்வளோ வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவங்க பார்க்கும்போது நம்ம நம்பிச்சிருக்கு கோவம் வருது. அப்படி டேரெக்டாக போயிட்டு ஷார்ட்டை பிடிச்சிடுவாரு. இந்த பக்கம் ஹோப்பி பார்க்குறாங்க. சொல்கிறாங்க, உனக்கு எவ்வளோ தைரியம் தான் எங்கள் வீட்டு பொண்ணு லைஃப்பை ஸ்பாயில் பண்ணி இந்த மாதிரி விஷயம் பண்ணியிருப்பா கேட்குறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. அப்படி வந்துட்டு அவர் நம்பிச்சனோட ஹேண்ட் எடுக்கிறாங்க. யார் பற்றி பேசுகிறீங்க கேட்குறாங்க. எங்கள் வீட்டு பொண்ணு ஒயன் உன்னை லவ் பண்ண ஒரே ஒரு ரீசனுக்காக அவரை மிஸ்மேக் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க, மேரேஜ் பண்ணிக்கிற சொல்லிட்டு ஏமாத்திருக்கா கேட்குறாங்க. இப்போ நம்ம இவங்க பார்க்குறாங்க. ஏன் அவளுக்கு மேரேஜ் ஆகிட்டு ஹாப்பி தானே இருக்கா கேட்குறாங்க. இப்போ ஜம்ஜின் பார்க்குறேன். என்ன சொல்லி கேட்குறாங்க. அவள் மேரேஜ் ஆகிட்டு ஹாப்பி தானே இருக்கா சொல்கிறாங்க. நான் வந்துட்டு வரேன்னு சொன்னேன், ஆனால் வெயிட் பண்ண சொல்லி சொன்னால் ஏன் அவளை 20 days முழுசாக வெயிட் பண்ண முடியாது கேட்குறாங்க. இப்போது நம்ம இவங்க நம்ஜித் பார்க்குறேன். என்ன சொல்லி கேட்குறாங்க. அவளை வெயிட் பண்ணதானே சொன்னேன், ஆனால் அவையே வெயிட் பண்ணல சொல்லி கேட்குறாங்க. வெயிட் பண்ணல, அங்கே பாரு வீட்டில் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, நீ தான் ஸ்டாப் பண்ணியிருக்கோன்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கே பாருங்கள் என்ன நினச்சி தெரியாமல் பேசுகிறாங்க. ஓகேவா இப்போ மேரேஜ் செட்டில் ஆகிட்ட தானே, இப்போ எதுக்கு அவளை பற்றி பேசுறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன பேசிட்டு இருக்கா சொல்லிட்டு இப்போ நம்ஜிடும் நம்ம சுகம் சண்டை போகிறாங்க. ஹோப்பி வேணாம் சண்டை போடாதீங்க இருங்க சொல்லிட்டு அவர் நான் சுகா உட்கார வச்சு நான் சொல்ல கொஞ்சம் கேளுங்க சொல்கிறாங்க. இதை பொறுமை பேசலாம். அவர் எதுக்கு இப்படி ஃபைட் பண்ணுறா சொல்கிறாங்க. ஏன்னா பாதிக்கப்பட்டது அவங்க வீட்டு பொண்ணு சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம சுகா நம்ம ஜேகப் தான் நம்ம ஒயரோட லைஃப் நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க. சுகாவுக்கு பயங்கர ஷாக். என்ன அப்படி கேட்குறாங்க. உனக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படி சொல்கிறாங்க. குழந்தை சொல்கிறாங்க. ஏன் நீயும் ஒயன் ஒன்றா அது ஞாபகம் இல்லையா சொல்லிக்கிறாங்க. இவங்க ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாரு அவன் நடந்து எல்லாமே சொன்னான். ஓகே ஒரு பொண்ணாந்து கூட வைக்க விட்டு சொன்னான். அவள் தான் உங்களை லவ் பண்ணுறேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவங்க 2 ஒன்றா இருந்தது. அவன் மேலே நம்பியிருக்கா. நீ வருவா சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சொன்னால் 20 days வந்துட்டு வந்துருங்க சொல்லிட்டு மேரேஜ் அரேஞ்ச் சொல்லிட்டு தானே வந்தா சொல்லி கேட்குறாங்க. இப்போது நம்ம இவங்க பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க நான் வரேன்னு சொல்லி வந்து பேசுகிறேன்னா சொன்னான்னா அவள் ப்ரெக்னென்ட் ஆனது அது அன்எக்ஸ்பெக்டாக நடந்தது தான், அவளுக்கே தெரியாது ஓகேவா. அந்த மாதிரி மேரேஜ் பிஃபோராக ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கா. ஆனால் நீ வருவா வந்தால் ஸ்டாப் பண்ணிடலாம் சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கா. நீ வரவே சொல்லிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து சொல்லிட்டாங்க. என்னத்துக்கு நான் வந்தேன் அன்றைக்கி நான் வந்தப்போ அவங்க 2 பேருக்கு மேரேஜ் முடிச்சு சொல்கிறாங்க. என்ன பேசுகிறீங்க ஏன் அது வரைக்கும் உங்களால் வர முடியல சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஆனால் என்னோட அப்பா அம்மா ஆல்ரெடி ஃபைட் பண்ண சொல்லிட்டாங்க. ஃபைட்டா ஆமாம் அவங்களுக்கு நான் ஏன் லவ் பண்ணுற சொன்னப்போ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஜாப்மே வந்துட்டு ப்ரொஃபஸராக இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க
அவங்களுக்கு இது பிடிக்கல, அப்போ பிஸ்னஸ் பார்க்காம ப்ரொஃபஸராக இருக்கான்னு சொல்லிட்டு திட்டினாங்க. ஆனால் அவங்ககிட்ட நான் ஃபைட் பண்ணி இப்படி ப்ரொஃபஸராக இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து மேரேஜ் பற்றி பேசினப்போ முடியாது, நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி நீங்கள் என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறது, எனக்காக அந்த பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கா, அவளை ரொம்ப லவ் பண்ணுற சின்சியராக, நான் அவளுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் நான் வரேன்னு சொல்லிட்டு. இப்போ நான் போய் ஆகும்னு சொல்லிட்டு அவரும் அவங்க அப்பா மட்டும் ஃபைட் பண்ணிட்டு தான் ஏர்போர்ட் வந்துருப்பார். ஏர்போர்ட் வர வழியில் தான் அவருக்கு அங்கே ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். கார் ஆக்சிடென்ட் அவர் கால் வந்துட்டு சுத்தமாக நடக்க முடியாமல் இவன் ஆல்மோஸ்ட் அவருக்கு ஒரு 4 வீக்ஸ் பக்கம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வச்சுருக்காங்க. அவரும் காலை அசைக்க முடியல, அந்தளவுக்கு இன்ஜுரி ஆயிருக்கும். அப்புறம் ஷோல்டர் அப்புறம் கால் ரெண்டும் அடிப்பட்டதுனால அவளுக்கு நான் மொபைல் வர கையில் இல்லை ஆச்சு. அவங்க அப்பா அம்மாட்ட கேட்குறாங்க அது மாதிரி பேசுங்க, அந்த பொண்ணு வெயிட் பண்ணி சொல்லும்போது அவங்க அப்பா வந்து அக்செப்டே பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அவரால் எதுவும் பண்ண முடியல. அவருக்கு கொரியாவில் தெரிஞ்சவங்க யாருமே ஃப்ரெண்ட்ஸ் யாருமே ஹெல்ப் கேட்கறதுக்கும் என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படியே அவர் பாட்டுக்கு அப்படியே இருப்பார். சார் ஓகே கால் சரியாயிட்டு எந்த அளவுக்கு சீக்கிரம் கால் க்யூர் ஆகுது போயிடலாம் வெயிட் பண்ணிட்டு போவேன்னு சொல்லிட்டு அவர் நினச்சிருப்பாரு. அவர் கரெக்டாக 20 days அவருக்கு முடியறப்போ தான் டிஸ்சார்ஜ் ஆயிருப்பார். டிஸ்சார்ஜ் ஆகிட்டு அவங்க அப்பா மட்டும் சொல்லாமல் எஸ்கேப் ஆகிட்டு அங்கேருந்து வந்து அவங்க அப்பா வந்து போகக்கூடாது சொல்லி பிடிச்சி வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்ககிட்ட இருந்து அவர் எஸ்கேப் ஆகிட்டு கொரியா வந்திருப்பாரு. கொரியா வந்துட்டு நம்ம என்னுடைய இந்த லேண்ட்மார்க்லாம் கண்டுபிடிச்சி கரெக்டாக வரும்போது தான் அவர் உள்ளே என்ட்ரி ஆகும் அந்த வெட்டிங் ஹாலுக்குள்ளே வந்திருப்பார். மேரேஜ் ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் வந்திருப்பார். ஆனால் பார்த்தா அங்கே ஜங்க் வந்து ரிங்கை போட்டிருப்பாங்க, ஒயின் ரிங்கை ரிட்டர்ன் போட்டிருப்பாங்க. ஒரு மேரேஜை முடிஞ்சிருக்கும் அவர் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் தான் சரி இதுக்கப்புறம் போனால் சரியாக வராது, அவங்க ஃபேமிலியோட எல்லாம் அவ்வளோ பெரிய இதாக நடந்திருக்கும். மேரேஜ் டூல் கிராண்டாக நடந்திருக்கு. இதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் போகிறது சரியில்லை, நம்மளுக்கு ஒயின் இல்லை, ஒயினை பிளாஸ் பண்ணிட்டோம் சொல்லிட்டு அவரையே வந்துட்டு ஒரு மாதிரி அவருக்கு கோவம் வந்திருக்கும். அவரே ஸ்டாப் பண்ணியிருப்பார் இந்த மாதிரி பண்ணிட்டியா சொல்லிட்டு. ஏன்னா ஒயன் அவர் பார்த்து ஒயன் கல்ல கொஞ்சம் டியாஸ் வந்திருக்கும். அவர் பார்க்குறாரு சரி ஓகே அவள் இப்போ ஹர்ட் ஆகுறா, ஆனால் அவள் ஹாப்பியாக தான் இருப்பா, ஏன்னா மேரேஜ் பண்ணிட்டா இல்லையா. ஒரு மேரேஜ் இருந்துச்சு ஒரு பெரிய விஷயம், அதெல்லாம் அப்படி இந்த மாதிரிலாம் போய் உடனே உடைக்க கூட 3 பேர் கூட மேரேஜ் பண்ணியிருக்கு. இப்போ போயிட்டு நான் லவ் பண்ணுறேன் அப்படிலாம் சொன்னால் அது பெரிய அசிங்கம் வேணாம் சொல்லிட்டு அவள் அப்படியே வந்து அவர் கிளம்பி ரிட்டர்ன் போயிருப்பார். ரொம்ப அழுதுருப்பார். வந்ததுக்கப்புறம் அவ்வளோ டேஸாக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் அவரால் ப்ரொஃபஸர் ஜாப் கூட கண்டினியூ பண்ண முடியல. அப்படியே வந்து கொஞ்சம் டேஸ் அப்படி அமைதியாக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து பிஸ்னஸில் இன்வால்வ் பண்ணியிருப்பாங்க. சரி அப்பா அம்மாவுக்கு நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம்னு சொல்லிட்டு அவரும் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஆனால் அவங்க வந்து ஒயின்ட்ட வந்து வேணாம்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. அவங்க கரெக்டான டைமில் ஒயின் அக்செப்ட் பண்ணியிருந்தாலும் இல்லை அவங்க வந்துட்டு ஓகே சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒயினுக்கு அவருக்கு மேரேஜ் ஆயிருக்கும். அவங்க அப்பா அம்மா ஒரு ரீசன் சொல்லிட்டு அவங்க அப்பா மேலே கோவப்பட்டுக்கிட்டு இது வரைக்கும் ஒரு மேரேஜ் பண்ணிக்காமல் அவங்க அப்பா அம்மா எவ்வளோ கெஞ்சிருப்பாங்க மேரேஜ் பண்ணிக்க சொல்லிட்டு. ஆனால் மேரேஜ் பண்ணிக்காமல் ஒய்யனை விட்டு நினச்சிட்டு சொல்லி இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காரு. இதை நம்ம யோகி சொல்ல இப்போ நம்பிச்சிட்டு ஒரு மாதிரி எடுத்து என்ன சொல்கிறாங்க, ஆமாம் அவளுக்கு மேரேஜ் ஆகிருக்குன்னு தெரியும், அவள் ஹாப்பியாக இருப்பா அப்படி சொல்லிட்டு தானே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா அவங்க சொல்ல இப்போ என் ஃபேமிலி ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபேமிலியோட பர்மிஷன் தானே பண்ணணும், என் அப்பா அம்மா எதுவுமே எனக்கு பார்த்து பண்ணுவாங்க, அதனால் அவங்க நீங்கள் வந்து பேசுங்க யோகி சொல்லிட்டு. ஏன்னா நான் கேட்டேன் இங்கே மேரேஜ் பண்ணிக்க சொல்லிட்டு ஒரு டைம் கேட்டேன் அவகிட்ட. அப்போ சொன்னால் நம்ம 10 வருஷம் விளையாட்டாக இருப்பது மேரேஜ் விஷயம் விளையாட்டாக இருக்க மாட்டேன், என் அப்பா அம்மா பிளஸிங்ஸ் வேணும், அவங்களுக்கு மட்டும் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொன்னான். அந்த விஷயத்தை அவர் ரொம்ப சின்சியராக சொல்லும்போது நானும் சரி ஓகே வரேன்னு சொன்னேன். இந்த மாதிரி அவங்களும் தெரிஞ்சு நினச்சி கூட பார்க்கல. ஆனால் இப்போ வரைக்கும் என்னால் அவளை மறக்க முடியல. ஏன்னா அவள் தான் எனக்கு அவ்வளோ கொடுத்துருக்கா கேர் கொடுத்துருக்கேன்னு சுற்றி வந்தா அப்படி சொல்லிட்டு நம்ம யோகி சொல்கிறாங்க. அவர் கரெக்ட் டிஎஸ்ஏ வருது. இப்போ நம்ஜித் பார்க்குறாங்க உங்களுக்கு ஒரு பேபி இருக்குது சொல்கிறாங்க. யோகி பார்க்குறாங்க பேபி சொல்கிறாங்க இந்தாங்க சொல்லிட்டு பிக்சர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க மொபைலில். அது பார்க்கும் சுகாவுக்கு ஒரு மார்க் அப்படியே ஃபோனிக்காக ஹக் பண்ணிடுறாரு. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கு அந்த பேபி பார்க்க அப்படின்ட்டு நம்ம யோகி மாதிரியே இருக்குது. குட்டை ஒரு க்யூட்டாக ஒரு குட்டியான பூனைக்குட்டி மாதிரியே இருக்கும். இப்போது நம்ம ஜகு பார்க்குறாங்க. ஜகு பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஆனால் என்னோட பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க அவங்க பேரண்ட்ஸ் போய் பயப்படலாம் சொல்கிறாங்க. இல்லை அவங்க வேணா அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு தெரியல, நான் வேணா அங்கே சொல்கிறாங்க. இப்போது நம்ம நம்ஜித் பார்க்குறாங்க நீங்கள் இந்த பிஸ்னஸே இல்லாமல் எல்லாத்தையும் விட்டு வந்தால் கூட உங்களுக்கு ஒரு பெஸ்ட் லைஃபை நாங்கள் கொடுப்போம், எங்கள் எனக்காகவும் உங்களுக்காகவும் நாங்கள் கண்டிப்பாக நல்லது பண்ணுவோம் சொல்கிறாங்க. ஏன்னா அவள் லைஃப் அங்கே ஸ்பாயில் ஆகிட்டுருக்கு. ஒரு பக்கம் இந்த மாதிரி நடந்து சொல்கிறாங்க. இப்போ உங்கள் தம்பி ஜங்குக்கு சொல்கிறாங்க அவன் வந்துட்டு ஒரு வேற ஒரு பர்சன் வந்து லவ் பண்ணுறான் சொல்கிறாங்க. அப்படியா ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ நம்ம ஜூங்கி வராங்க. ஒரு நிமிஷம் இருங்க எங்கள் அப்பா அம்மாட்ட பேசி பார்க்கலாம் சொல்லிட்டு அவங்க நம்ம இவங்களோட அப்பா மட்டும் வராங்க. இவங்களோட அப்பாவை பார்க்குறாங்க. இங்கே பாரு நான் அதில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், நான் சொல்லிட்டு போனால் மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜோ பார்க்குறாங்க. பாருங்கள் சார் அவங்களுக்கு மேரேஜ் ஆல்ரெடி ஒரு குழந்தையே இருக்குது சொல்கிறாங்க. சரி இவங்களோட அப்பா பார்க்குறாங்க. குழந்தையா என்ன சொல்கிறீங்க கேட்க. இப்போ அவங்க பிக்சர் எடுத்து காமிச்சிடறாங்க. அவங்களுக்கு பார்த்துட்டு குட்டி வயசு சுகாவை பார்க்குற மாதிரி இருக்குது. அட இவ்வளோ அழகாக இருக்கான், இவன் என்னோட குட்டி சுகா மாதிரி இருக்கானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி எங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க நீங்கள் வந்தவங்க வராட்டி போங்க, நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டிலாம் நீங்களே வச்சுக்கோங்க, ஏன் நீ வா சுகா நம்ம போகலாம் சொல்கிறாங்க. ஏன்னா எங்கே போகிறீங்க சொல்லிட்டு சுகாட அப்பா கேட்குறாங்க. பின்ன நீங்கள் தான் சொல்கிறீங்க நீங்கள் என்ன இவ்வளோ பிடிவாதமாக இருக்கீங்க, ஒரே பையன் ஆசைப்படுறான், அந்த பொண்ணு இவ்வளோ லவ் பண்ணியிருக்கா, இப்போ குழந்தையெல்லாம் பிறந்து இன்னமும் அந்த பொண்ணு தனியாக இருக்கா, அவள் பாவம் இல்லையா, அவ்வளோ உங்களுக்கு ஏன் பிடிக்கலான்னு கேட்குறாங்க. இப்போ நம்ஜின்னு பார்க்குறாங்க. அங்கிள் நீங்கள் என்ன எங்களோட ஃபேமிலியை பற்றி பேக்ரவுண்ட் தெரியாமல் பேசிட்டீங்களான்னு கேட்குறாங்க. நீங்கள் இல்லைப்பா சொல்கிறாங்க. பாருங்கள் நாங்கள் கிம் குரூப் ஓகேவா, எங்கள் ஒயனுக்கு எல்லாமே இருக்குது, நீங்கள் கேட்கறத விட நாங்கள் 2 மணிக்கு சேர்த்தே கொடுப்போம், நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அதை விட சொல்கிறாங்க. இப்போ இவங்க நம்ம பார்க்குறாங்க. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எனக்கு அது குழந்தையும் ஒயன் மட்டும் கொடுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்ஜின் பார்க்குறாங்க. அவங்களுக்கு
இவங்களோட அம்மா பிடிச்சிருக்கு. இப்போ இவங்களோட அப்பா பார்க்குறாங்க, எங்கே காமிங்க சொல்கிறாங்க. இப்போ பிக்சர் காமிக்கிறாங்க. பார்த்ததும் ஆமாம் சுகாவை பார்க்குற மாதிரியே தான் இருக்குது சொல்கிறாங்க. சுகாவை பார்க்குற மாதிரி அது சுகா மாதிரியே தான் இருக்குது, சுகா தான் பேபி தான் சொல்லிட்டு சுகாவோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ சுகா லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. அம்மா உங்களுக்கு சொல்கிறாங்க, எனக்கு ஓகே நீ வா நம்ம போய்ட்டு பேரனை பார்க்கலாம் சொல்லிட்டு அவங்க கூப்பிட்றாங்க. இப்போ ஃபைனலாக இப்போ இவங்களோட அப்பா பார்க்குறாங்க. நானும் வரேன் சொல்லிட்டு அவர் வராரு. எப்படி நீ வேறு யாரும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், அது மட்டும் இந்த பையன் வேறு ஒன்றை மாதிரி இருக்கான், என் கிராண்ட் சன் வேறு, இதுக்கப்புறம் நீ மேரேஜ்லாம் பண்ணி ஒரு குழந்தை பற்றி கொடுக்குறதுக்கும் அதுக்கெலாம் வயசாயிரும், சரிவா பேசாமல் இந்த குழந்தைய நம்ம அழகாக தான் இருக்க சொல்லிட்டாங்க. இப்போ இவங்க நம்ம பார்க்குறது ஏங்க அது இவங்களோட குழந்தை தாங்க சொல்கிறாங்க. குழந்தை தான் சொல்கிறாங்க. சரி நேரில் போய் பார்த்தா நீங்கள் புரிச்சுப்பீங்க வாங்க சொல்லி போயிடறாங்க. இப்போ ஃபைனலாக ரிட்டன் கொரியா வராங்க. இந்த பக்கம் நம்ம பையன் அப்படி தான் இருக்கா. நம்ம ஜின்னு மட்டும் தான் ஜின்னோட அவங்க அப்பா அம்மாவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. பையனோட எல்லாரும் கோவமாக தான் இருக்காங்க. சரி வேறு வழியில் என்ன பண்ண முடியும், இவங்க சார் சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. இப்போ ஃபைனலாக இவங்க கூட்டிட்டு நம்ம நம்பிச்சிட்டு வராங்க. நம்பிச்சிட்டு வந்துட்டு அவர் பின்னாடி தான் இவங்க நின்றுருக்காரு. அவர் காமிக்கவே இல்லை. ஒயன் சொல்லி கூப்பிட்றாங்க. அவன் டர்ன் பண்ணுறாங்க. ஹேங் திரும்பி பார்க்குறாங்க. இப்போ அவள் லைட்டாக மூவ் ஆகிறாரு. இவங்க பார்த்ததும் எனக்கு ஒரு மாதிரி எடுத்து ஏஞ்சி நிற்கிறா. அவர் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்க பார்க்குறாங்க. ஒயன் அப்படி கொடுக்குறாங்க. ஒயனுக்கு செம கோவம் வந்துட்டு அப்படி இவங்க வந்துட்டு ஒரு ஸ்லாப் பண்ணிடா. இவங்க அமைதியாக வாங்கிக்கிறாங்க. ஏன் இவங்க ஏமாத்திரம் சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறேன் ஏ அடிக்காத சொல்லிட்டு இப்போ அவரும் நடந்தெல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி எதாவது தப்பு தானே, நீங்கள் கொஞ்சம் கூட எனக்காக ரிஸ்க் எடுக்கவே சொல்கிறாங்க. சாரி ஒயன் சாரிடா அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஒயனோட அம்மா இவங்க நம்ம பார்க்குறேன் ஏங்க பாருமா அவன் ஒரு ரிஸ்க்லாம் எடுத்தான், எங்களை சண்டை போட தான் வந்தான், வர வழியில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படி சொல்கிறாங்க. ஒரு ஆக்சிடென்ட் தான் இவ்வளோக்கு ரீசன் ஓகேவா சொல்கிறாங்க. ஆனால் ஃபேட் இப்படி தான் இருக்கணும் போல சொல்கிறாங்க. ஃபைனலாக நம்ம இவங்க போய்ட்டு ஒயன் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒயன் அப்படி இவங்க மேலே ஜம்ப் ஆகிடுது வரைக்கும் அவ்வளோ ஹாப்பினஸாக வந்து யாரும் பார்த்ததே இல்லை. அவ்வளோ ஒரு ஹாப்பினஸும் ரொம்ப டியர்ஸ் ரொம்ப அழகா இவங்க அப்படி எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப டியர்ஸ் வருது. இப்போ ஒரு குட்டி பையன் வந்து பார்த்துட்டு இருக்கான். குறுக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க அவங்க அப்பா அம்மாவை. அதுவும் ஒயனை பார்க்குறான். இப்போ சின்ன பார்க்குறாங்க. சின்ன பார்த்து நம்பிச்சுன்னு சொல்கிறாங்க. இதுதான் இவங்க எப்படி சொல்கிறாங்க. இல்லை பார்த்தா அங்கே பாரு அந்த நம்ம இவன் இருக்கான இவனும் இந்த இவங்க பார்த்தா ஒரே மாதிரி இருக்கான்னு சொல்கிறாண்டே அவன் பையன் நல்லா சொல்ல பார்த்துருக்காங்க. இப்போது நம்ம அசுவோட அம்மா தான் அப்படியே எட்டி பார்க்குறாங்க. அடடா என்ன அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இங்கே பார்த்து அங்கே வாசிட்டு ஹேண்டை நீட்டாங்க. பேபி பார்க்குது யார் எப்படி குறுக்குன்னு பார்க்குது. இப்போ நம்ம சின்னதாக வந்துட்டு உனக்கு கிராண்ட்மா அப்போ சொல்கிறாங்க. இப்போ அந்த பேபி பார்க்குது கிராண்ட்மா சொல்கிறாங்க. அச்சோ எவ்வளோ அழகாக இருக்கா தங்கம் சொல்லிட்டு அவங்க தூக்கி அப்படியே கொஞ்சம் நாங்கள் ஃபேஸ்புக்கில் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ இவங்க இடப்ப பார்க்குறாங்க. கூட என் கூட சொல்லிட்டு தூக்குறாரு. எது அங்கேருந்து வர வரைக்கும் வேணான்னு சொல்லி ஏன் சொல்கிறாங்க. தள்ள மாசம் டவுட் பார்க்குறாரு. அப்படி சின்ன வயசு எங்கே மாதிரி இருக்கா எவ்வளோ அழகாக இருக்க பார்க்கறதுக்கு நீ அப்படி சொல்லிட்டு ரைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஃபேஸ்புக்கில் கிஸ் பண்ணுறாங்க. கிராண்ட் உனக்கு நிறைய டாய்ஸ் வாங்கி தரேன் சொல்லி கேட்குறாங்க. அந்த பேபி நல்லா சொல்லி அழகாக பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ தான் நம்ம இவங்க வந்து அவங்க ஒயினதை ரிலீஸ் பண்ணுறாரு. அப்படியே ஹக்கை ரிலீஸ் பண்ணுறாங்க. பார்த்துட்டு பேபி பார்க்குறாங்க. அப்பா பேபி கூட சொல்ல அப்பாடா நீ வந்து ஒரு ஒய்ஃபை பார்த்துக்கோ இன்னொரு பேபி பார்த்துக்கோ நான் இந்த பேபி நான் வச்சுக்கிறேன் சொல்லிட்டு அவரோட கொஞ்சிறாரு. அழகாக இருக்கலாமா சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக சொல்லிட்டு அவங்களோட ஒரு மாறி கொஞ்சிறாங்க. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலாக அக்காக இப்படி அனுப்ப முடியாதுல மேரேஜ் பண்ணலாம் லீகலாக சொல்கிறாங்க. கண்டிப்பாக நாங்கள் பண்ணுறோம் சொல்கிறாங்க. இப்போ இவங்களோட அப்பா டோட்டலாக மாறிட்டார். இந்த பேபி பார்த்ததும் அப்படி 1 வீக் ஆஃப்டர் உங்களுக்கு மேரேஜ் நடக்குது. மேரேஜ்க்கு நம்ம ஜங்குக்கும் ஜிமனும் வராங்க. காய் மேக்க சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. ஒயன் பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜம்முக்கு ஜிம்னி பார்த்துட்டு இவங்களும் ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜிம்னுக்கு இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலாக ஒயனுக்கு வந்து மேரேஜ் ஆக சொல்லிட்டு ஒயனும் நம்ம இவங்க மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அந்த பேபியோட ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போது ஒயன்கிட்ட வரா ஜிம்மின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு சொல்கிறாங்க எனக்கு ஒன்று தெரியும் ஜிம்மி நான் பார்த்துருக்கேன் ஹாப்பியாக இருக்கு. ஜம்முக்கு ரொம்ப நல்ல பையன் தெரியுமா அவன் நல்லா பார்த்துப்பா சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் நீங்களும் ஹாப்பியாக இருங்க உங்கள் லவ்வோட சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஒயன்னு சொல்கிறாங்க. ஆமாம் என்னால் ஒரு மறக்க முடியல சொல்கிறாங்க. பரவாயில்ல எனக்கு உங்களை அன்றைக்கி ப்ரௌடாக இருக்க சொல்கிறாங்க. அட் சேம் டைம் சாரி ஜிம்மின்னு சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க நான் ஜம்க்கு கொஞ்சம் ஹார்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் ட்ரூவாக தான் இருக்கீங்க ஒன்றும் ஃபேக்காக இல்லை எனக்கு உங்களுக்கு அன்றைக்கி ப்ரௌடாக தான் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே நீங்கள் ஹாப்பியாக இருங்க சொல்கிறாங்க. சரி அவங்களும் போயிடறாங்களா. இப்போ அப்படியே போகிறாங்க. இப்போ நம்ம எல்லாரும் மேரேஜ் முடிச்சுட்டு தனித்தனியாக கிளம்புறாங்க. இப்போ ஜிம்மின் ஜங்கும் சரி ஓகே கிளம்பலாமல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போது ஜங்க நம்ம ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. எங்கே போகிற அப்படி கேட்குறாங்க. ஆன்ட்டி சொல்கிறாங்க எங்கே போகிற சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க ஏன் உங்களுக்கு மேரேஜ் வேணாம் வாசல் கேட்குறாங்க. நாங்கள் மேரேஜ் ஆல்ரெடி பண்ணிட்டோம் சொல்கிறாங்க. அது எப்படிப்பா இவங்களுக்கு மேரேஜ் நடப்போ உங்களுக்கு நடக்கணும்ல அப்படி சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றையும் தெரியணும்ல எல்லாருக்கும் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது அதை சொல்கிறாங்க. வெயிட் பண்ண சொல்லிட்டு இப்போ ஜம்கோட அம்மா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. எல்லாம் வெயிட் பண்ணுங்க சொல்கிறாங்க. திரும்பி பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க யாரும் போக வேண்டாம் இங்கே இன்னொரு வெட்டிங் நடக்க சொல்கிறாங்க. இன்னொரு வெட்டிங் ஆமாம் சொல்கிறாங்க. என் பையனுக்கும் என்னோட சன்னிலாவுக்கும் சொல்கிறாங்க. என்ன சொல்லி பார்க்குறாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜிம்மின் ஜங்க கூட நிற்க வைக்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஆன்ட்டி சொல்கிறாங்க இந்த ரெங்கு நான் வாங்கினதே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ ஜம்க்கு ஜிம்முக்கும் அதே இடத்து மேரேஜ் நடக்குது எல்லாருக்கும் முடியும். ஜிம்மின் ஜம்க்கு ரெங்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்க ஜம்கோட அம்மா அப்பாவை பார்க்குறாங்க. பிளஸிங்ஸ் பண்ண போய் வாங்குறாங்க. அவங்களும் பண்ணுறாங்க. ஜம்கோட கிராண்ட்மா பார்க்குறாங்க. ஜம்கோ பார்த்துட்டு ஜம்கா சாரி பார்த்துட்டாங்க. எதுக்கு கிராண்ட்மா சொல்கிறாங்க. இல்லை இதெல்லாம் எங்களால் ஸ்டார்ட் பண்ணது தானே நாங்கள் தானே உனக்கு எனக்கும் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினச்சா சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே கிராண்ட்மா சொல்கிறாங்க. 2 பேருக்கும் மேரேஜ் முடிஞ்சிச்சுடா. ஃபைனலாக அவங்க 2 பேருக்கு மேரேஜ் முடிச்சுட்டு நீங்கள் இனிமேல் இங்கே தான் இருக்கும் சுட்டு கூட்டிகிட்டு வராங்க. ஜின்னு பார்க்குறாங்க. ஜின்னு பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப அழகாக இருக்காரு பார்க்குறதுக்கு. நம்ம ஜம்க்கு கிட்ட வராங்க. ஜின்னு வந்துட்டு சாரி ஜம்கா சொல்கிறாங்க. எதுக்கு ஹேங் சொல்கிறாங்க. இல்லை நான் நினச்சிட்டு நீ ஒயனை சீட் பண்ணுற சொல்லிட்டு கொஞ்சம் ஹார்ஷாக பேசிட்டு சொல்கிறாங்க. ஓகே ஹேங் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ ஜிம்மின் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு விட்டு இருக்காங்க. ஜம்கோட அம்மா பார்க்குறாங்க. சரிப்பா உன்னோட ஃபேமிலி எங்கப்பா அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. இப்போ ஜம்க்கு தான் எதுவுமே சொல்லாமா அம்மா அவங்களுக்கு ஃபேமிலியாக யாரும் இல்லை சொல்கிறாங்க. என்னென்னு சொல்கிறாங்க. நான் ஒரு ஆர்ஃபன் பாய் ஆண்டி சொல்கிறாங்க. ஏன்னா அவனை ஜம்க்கு
நினைக்கிறாங்கன்னா ஜிம்மில் அந்த பாஸ்ட் லைஃபு அந்த இதெல்லாம் யாருக்கும் தெரிய வேணும்னு நினைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்னு சொல்ல ஜங்கு நமக்கு ஒரு மாதிரி எடுத்து என்ன சொல்கிறேன் உனக்கு யாரும் இல்லையா சொல்கிறாங்க. ஆமாண்டி எனக்கு யாரும் இல்லை, நானும் ஜங்காவும் மட்டும், ஜங்குக்கா தான் எனக்கு எல்லாமே சொல்கிறாங்க. அப்படி சொல்லாத ஓகேவா, உனக்கு இனிமேல் நாங்களும் இருக்கோம் ஓகேவா, சாரி நான் கூட தப்பாக நினச்சி சொல்கிறாங்க. ஸோ ஓகே ஆண்டி சொல்கிறாங்க, தேங்க்யூப்பா ஜங்கு லைஃப்பில் வந்ததுக்கு சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி நான் தான் தேங்க் பண்ணணும், இப்படி ஒரு பையனை நீங்கள் பெற்றிருக்கீங்க, இந்த வேர்ல்டுலேயே ஒரு பெஸ்ட்டு ஹஸ்பண்ட் இவர் தான் சொல்கிறாங்க. ஜங்கோட அம்மாவுக்கு ப்ரௌடாக இருக்குது அப்படியே சொல்கிறாங்க. அம்மா ரொம்ப லவ் கேர் கொடுப்பாங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவங்களுக்கு. இப்போ ஃபைனலாக அவங்க லைஃப்ல அழகாக ஸ்டார்ட் ஆகுது. இந்த பக்கம் ஜிம் இந்த வீட்டுக்கு வந்து 2 months ஆயிடுச்சு. ஜிம்மில் ஒர்க் போகிறதுனால எப்போவுமே ஜிம்மிட்ட பேச ஜிம்முக்கு டைம் இருக்காது. இன்றைக்கி ஜிம்முக்கு வீக்கெண்டு ஜிம்மில் வந்துட்டு பால்கனியில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஜங்கு நம்ம ஜிம் வெளில போயிருக்காங்க. இப்போ நம்ம சின்ன வராங்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சின்ன ஹேங் சொல்லுங்கள் சொல்கிறாங்க. ஒன்று கேட்கணும் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஹேங் சொல்கிறாங்க. உனக்கும் ஜங்கும் எப்படி ஜம்மு வந்துட்டு கனெக்ஷன் எப்படி மீட் பண்ணீங்க கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஷைய பேர் அது சொல்கிறாங்க. சொல்லி ஜிம்மின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக லவ் பண்ணுறீங்க நான் பார்த்துட்டு இருக்கேன். 2 months அந்த வீடு ஃபுல்லாக ஒரே ரொமான்ஸ் தான். இதை பார்த்து அங்கிள் ஆண்டி கிராண்ட்மா கிராண்ட்ஃபாலாம் ஒரே வந்து ஹாப்பியாக இருக்காங்க. ஜங்கோட லைஃப் இப்படி அழகாக இருக்க சொல்லிட்டு எங்களுக்கே பொறாமையாக இருக்குது. நாங்களே வந்து பெஸ்ட்டு ஒரு ரொமான்டிக் கப்பல் தான், எங்களே நீங்கள் மீட் பண்ணிட்டீங்களே சொல்லிட்டு நம்ம அவர் கேட்க ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. சொல்லி ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் அவரோட ஃப்ளாஷ்பேக்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போது ஒரு 4 months பிஃபோர், ஒரு 6 months பிஃபோர் போயிடலேண்டா இங்கே ஒரு பீச்சில் ஒரு பையன் ரொம்ப சேடாக உட்காந்துட்ருக்காங்க. இந்த லைவ் எப்படின்னாக்கா அவங்க வந்துட்டு ஒரு இடத்துல இப்போ வந்துட்டு ஒரு மாதிரி யாருமே இல்லை, ஆனால் இது அது ஹாப்பியாக தான் இருக்குது. இது வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அந்த பீச்சில் உட்காந்துட்ருக்காங்க. அந்த சீயை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி சீயை பார்த்துட்டு அப்பா அம்மா என்னை விட்டு நீங்கள் ஏன் போனீங்க, நீங்கள் போனதுனால எனக்கு எவ்வளோ பேர் பிரச்சனை தெரியுமா சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப அழகாங்க. எவ்வளோ பேர் அந்த ஆர்ஃபனேஜை விட்டு அடப்பட்டு போயிருக்காங்க. அவங்களாம் ரொம்ப ஹாப்பியான ஒரு லைஃப் லீட் பண்ணுறாங்க கேள்விப்பட்டிருக்கானா. என் லைஃப் ஏமா அப்படி ஆனிச்சு சொல்லிட்டு ஒரு ஹெல்லில் போய் மாட்டிக்கிட்டேனே சொல்லிட்டு ஜிம் நினைக்கிறாங்க. நல்ல வேலை சரியான டைமுக்கு நான் அந்த ஹெல்லேருந்து ரிலீஸ் ஆகிட்டேம்மா சொல்லிட்டு ஜிம்மின் அழுதுட்டு இருக்காங்க. இப்போது இங்கே ஒரு பர்சன் வந்து அப்படியே கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா அவர் ஒரு மாதிரி டென் பேர் குடிச்சிட்டு இருக்காரு. எந்த ஒரு ஹாப்பினஸுமே இல்லை. இதெல்லாம் ஒரு லைஃபு, இந்த லைஃப்பை வாழறதுக்கு வாழாமலே இருக்கலாமே சொல்லிட்டு ஒன்று அவங்களோட மனசில் சொல்லணும், இல்லை நம்ம மனசில் எனக்கு சொல்லிட்டு கேட்கணும். யாருக்குமே என்னை பற்றி புரிஞ்சுக்கவோ என்னை பற்றி திங்க் பண்ணவோ யாருக்கும் டைம் இல்லை. எல்லோரும் அவங்க ரொம்ப செல்ஃபிஷாக இருக்காங்க சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காங்க. எதுக்கு வாழறேன்னு தெரியல, ஓடிட்டே இருக்கேன், பிஸ்னஸ்க்காக ஓடிட்டே இருக்கேன், எதுக்கு ஓடுறேன், ஏன் சம்பாதிக்கிறேன், எதுக்கு சொல்லிட்டு என்னை சுற்றி பார்த்தா எதுவுமே இல்லை சொல்லிட்டு எனக்கு ஒரு லவ், எனக்கு ஒரு லைஃபு, எல்லோரும் பார்த்தா அழகாக இருக்காங்க, ஒரு ஒய்ஃபு குழந்தைங்க சொல்லிட்டு எவ்வளோ அழகாக இருக்காங்க, ஆனால் எனக்கு அப்படி இல்லையே சொல்லிட்டு ரொம்ப அழகாங்க. ஒரு மாதிரி எப்படி அழுதுகிட்டே ஒரு மாதிரி ட்ரிங்க் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டர்ன் பண்ணும்போது அங்கே ஒரு பர்சன் ட்ரிங்க் பண்ணிட்டு அந்த டின் பேர் அப்படி தூக்கி போட்டிருக்காங்க. நிறைய வச்சிருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. இவர் பாரு பீச்சில் அப்படி தூக்கி போடுறாரு, ஏதாவது கடலில் போய்ட்டு கொப்பி ஆகாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருனாக்கா அந்த டின் பேரை போய் கலெக்ட் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு ஒரு ட்ராஷ் ஒன்று வச்சிருக்காங்க அந்த பீச்சில். அதை போய் போடுறாங்க. இதை பார்க்குற அந்த பர்சனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படி கூப்பிட்றாங்க. இப்போது ஜிம் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே நம்ம ஜிமின்டா ஓகேவா என்ன சார் அப்படி கேட்குறாங்க, என்ன பண்ணுற அப்படி கேட்குறாங்க. நீங்கள் எதுக்காக அப்படி கொப்பை போட்டுட்ருக்கீங்க, தப்பு இல்லையா, அங்கே கிட்ஸாக வந்து விளையாடுவாங்கல்ல, இது நைட்டுனால அங்கே யாரும் இல்லை அந்த டைமில், இப்படி குப்பை போட்டால் இது எல்லாமே கடலில் தான் போகும் ஓகேவா, அப்புறம் அது எல்லாமே நம்மளுக்கு தான் ஆபத்து அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல அந்த பர்சன் பார்க்குறாங்க. இங்கே வா அப்படி கூப்பிட்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவர் பார்க்க ட்ரிங்க் பண்ணுறக்கார போக கொஞ்சம் பயமாக இருக்குது. இங்கே வா ஏன் அப்படி கூப்பிட்றாங்க. ஜிம் கிட்ட போகிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. இப்போது உனக்கு என்ன அவ்வளோ அக்கறை அப்படி கேட்குறாங்க. அங்கே பாருங்கள் இந்த வேர்ல்டு ரொம்ப அழகானது ஓகேவா, அதை நம்ம தான் அழகாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. காட் நிறைய நேச்சர் கொடுத்துருக்காங்க, அந்த நேச்சர் நம்ம எல்லோரும் என்ஜாய் பண்ணணும், அதை அஷ்டப்படுத்தக்கூடாது சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல ஜங்க் பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் ஒரு மாதிரி ஜிமின் பார்க்குறாங்க. சரி ஓகே நீங்கள் ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணியிருப்பீங்க, இப்போ ட்ரிங்க் பண்ணிட்டு இந்த பாட்டிலாம் அங்கேயே போட்டு இப்போ வீட்டுக்கு போங்க. சரி ஜிமின் போகலான்னு போக இப்போ ஜங்கு ஜிம்மில் அனுப்பிக்கிறாங்க. ஜிம்மில் அனுப்பி ஜிம் பக்கத்தில் இருக்கா. ஜிம் போய் ஜங்கு மேலே விழுந்துடுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கே என்ன பண்ணுறீங்க மிஸ்டர் ஜிம் தான் கொஞ்சம் தள்ளி போகிற பார்க்குறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. தெரியுமா நான் எவ்வளோ ஹார்ட்டாக இருக்குன்னு தெரியுமா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஹார்ட்டாக இருக்கீங்களா, இந்த வேர்ல்டில் எல்லாருமே ஹார்ட்டாக இருக்காங்க, எல்லாருக்குமே ஒரு கஷ்டம் இருக்குதா, சரி அதுக்கு என்ன பண்ண முடியும், கஷ்டத்தை நினச்சிக்க உட்காந்துருக்க முடியுமா, எனக்கு ஒன்றும் கஷ்டமாக இருந்துச்சு, இங்கே வந்தேன் கொஞ்ச நேரம் செய்ய பார்த்தேன், எனக்கு மனசு அவ்வளோதான் சொல்லி அழுகுன்னு தோணுச்சு, சொல்லி அழுதுட்டேன், இப்போ நான் போகிறேன் அவ்வளோதான் சொல்லிட்டு ஜிமின் சொல்ல இன்றைக்கி இருக்கிற கஷ்டம் நாளைக்கு நம்ம லைஃப்பில் இருக்காது ஓகேவா சொல்லிட்டு ஜிமின் சொல்ல ஜங்க் பார்க்குறாங்க. அப்படியா அப்போ என் கஷ்டத்தை சொன்னால் சரியாயிடுமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. உனக்கு தெரியுமா நான் ஒரு நம்பர் 1 CEO சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு ட்ரெஸ்லாம் பார்த்தாலே தெரியுது, ஆனால் ஏன் இவ்வளோ மெஸ்ஸியாக இருக்கீங்க, அது இந்த இடத்துல வந்து இப்படி குடிச்சிட்ருக்கீங்க சொல்கிறாங்க. ஆனால் எதுக்கும் யாருமே லவ் பண்ணல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. யாரையும் உங்களை லவ் பண்ணலையா, உங்களை போய் யாரும் லவ் பண்ணாமல் இருப்பாங்களா, இவ்வளோ அழகாக இருக்கீங்க, ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, உங்களை போய் யாரும் லவ் பண்ணாமல் இருப்பாங்களா சொல்லி கேட்குறாங்க. நீ இதாக அப்படி சொல்கிற, யாருமே லவ் பண்ணல, எனக்கு எல்லாருமே ஆசையாக இருக்குது, எல்லோரும் அழகாக வந்துட்டு ஒரு ஃபேமிலியை வந்துட்டு போகிறாங்களா, அதை பார்க்குறப்ப ஆசை
ஆசையாக இருக்குது, ஏக்கமாக இருக்குது தெரியுமா சொல்கிறாங்க. இது பார்க்க ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா. அப்போ ஒரு பர்சன் லவ் பண்ணுங்க, மேரேஜ் பண்ணிக்கோங்க, இல்லை உங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி மேரேஜ் பண்ணிக்கோங்க சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க, அதெல்லாம் லைஃப்பில் நடக்காது சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, அந்த டைமில் முடிஞ்சு போச்சு அப்படி ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஓ ரொம்ப ட்ரங்கன் ஸ்டேட் இருக்குன்னா அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க, இந்த இதை கூட சொல்கிறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. இல்லை ட்ரிங்க் பண்ண சொல்கிறாங்க, டின் பேர் தான் சொல்கிறாங்க. எனக்கு வேண்டாம், நான் போகிறேன் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் குடி எப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நான் இது குடிக்கணும்னு சொல்கிறாங்க. என் மனசோட கஷ்டத்தை மட்டும் சொல்லலை, அப்போ உன் மனசோட கஷ்டத்தை என்கிட்ட சொல்லவே சொல்கிறாங்க. நான் எனக்கு என்ன சொல்லுமோ அது கடல்கிட்ட சொல்லிட்டேன். ஓகேவா, அந்த கடல் எனக்கு ஒரு அம்மா மாதிரி நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஸோ அதில் ரெண்டு போகிறேன் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, நீ உட்காந்து குடி, என் கூட கம்பெனி கூட சொல்கிறாங்க. எதே சொல்கிறாங்க, கம்பெனி கூட சொல்கிறாங்க. ஜிம்முக்கு எதுவும் தெரியல. சரி ஓகே, ஒரு பர்சன் லோன்லியாக இருக்காங்க, இது ஹார்ட் ஆயிருக்காங்க, நம்ம கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக பண்ணுவோம் சொல்லி ஜிம்மில் உட்காந்துட்டு கொஞ்சம் லைட்டாக ட்ரிங்க் பண்ணுறாங்க. அந்த ட்ரிங்க் பேர் இப்போ ஜங்க் பார்க்க நல்லா இருக்குல்ல, இந்த வாட்சியை சொல்லிட்டாங்க. இன்னொரு ட்ரிங்க் பேர் கொடுக்குறாங்க. ஏன்னா ஜங்க் அவ்வளோ பாட்டில் வந்து வச்சுருப்பாரு, அந்த ட்ரிங்க் பேர் நிறைய இருக்கும். இப்போ ஜங்கு ஜிம்மும் ஒரு 3 நம்ம ஜிம்மில் 3 குடிச்சிட்டாரு. ஜங்கு தான் 4 பக்கம் 4 5 பக்கம் குடிச்சிருப்பாரு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறேங்க்கா, எங்கே பாரு பேர் என்ன கேட்குறாங்கக்கா. ஜங்குக்கு சொல்லிட்டாங்க. ஜங்குக்கு அப்படி ஜிம் தான் ஜங்கோட அந்த டையை பிடிக்கிறாங்க. சொல்லி ஜங்கு பார்த்துருங்க. ஜங்கு அப்படியே அந்த மணலில் 2 ஹேண்ட் பின்னாடி அப்படியே வச்சுட்ட மாதிரி ஒரு மாதிரி பின் பண்ணி உட்காந்துருக்காரு. ஒரு மாதிரி இருக்காரு, சாஞ்சி உட்காந்துருக்காரு. ஜிம்மில் ஜங்கு கிட்ட அப்படி ரொம்ப க்ளோஸாக இருக்காரு. க்ளோஸாக உட்காந்துட்டு, என்னாச்சு உனக்கு, உனக்கு இனியே அழற, ஒன்றும் அழாத, ஓகேவா, எல்லாம் சரியாயிடும். உனக்கு தெரியுமா எனக்கு யாருமே இல்லை, ஆனாலும் நான் வந்துட்டு ஹாப்பியாக தான் இருக்கேன். ஏன்னா யாராவது ஒருத்தவங்க கூட இருந்தால் அது ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சானா யாரோ அதை அவங்க கூட இருக்கிறவங்க கொஞ்சம் பேட் பீப்புளாக இருந்தால் அது எவ்வளோ ஹார்ட் ஆகுது தெரியுமா சொல்லி ஜிம்மின்னு சொல்ல. ஜங்க் பார்க்குறாங்க, உன்னை யாரா ஹார்ட் பண்ணிட்டாங்களா அப்படி கேட்குறாங்க. ஆமாம் ஹார்ட் பண்ணிட்டாங்க. எவ்வளோ ஹார்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க தெரியுமா, நல்ல வேலை, கிரேட் எஸ்கேப் ஆகிட்டேன், இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன் தெரியுமா அப்படி சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்ல. ஜங்க் பார்க்குறாங்க, எனக்கு அப்படி ஒரு நிம்மதியே இல்லையே சொல்லி சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மின்னு பார்க்குறாங்க, ஏன் அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க, ஜிம்மில் பார்த்துட்டு வந்துட்டு ஒன்று கேட்கவா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் ஆல்மோஸ்ட் ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டாரு, ஏன்னா அவருமே ட்ரிங்க் பண்ணியிருக்காரு. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, வந்துட்டு ஒரே ஒரு கிஸ் மட்டும் எடுத்துக்கவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, கிஸ்ஸா சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி கேட்குறாங்க. நான் தான் உனக்கு 3 ட்ரிங்க் பண்ணி கொடுத்தேன்னா ஜங்க் சொல்கிறாங்க. ஓ அதுக்கு தான் கிஸ் வேணுமா சொல்கிறாங்க. சரி எடுத்துக்கோ அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்க எடுத்துக்குவா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு போய்ட்டு ஜிம்மில் கிஸ் பண்ணிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அவர் கிஸ் அவர் எப்படின்னா ஒரு லைட்டை தான் கொடுத்துருப்பாரு, லைட்டை கொடுத்துட்டு எடுத்துட்டாரு. ஜிம் பார்க்குறாங்க, சரி ஓகே அப்போ நான் போவா சொல்லி கேட்குறாங்க. நீ எப்படி போக சொல்கிறாங்க. எப்படின்னா நடந்தால் போக சொல்கிறாங்க. இல்லை அவன் ஐஸை ஃபஸ்ட்டு துறையான்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. என்னென்னு போய் பார்க்குறாங்க, எனக்கு இது பிடிச்சிருக்கு, இன்னொரு டைம் டேஸ்ட் பண்ணிக்கவா சொல்கிறாங்க. இன்னொரு டைம் கிஸ் பண்ணுமா, நீ 3 ட்ரிங்க் பேர் தானே கொடுத்தா, அதை ஒரு கிஸ் கொடுத்துட்டே சொல்கிறாங்க. சரி தான் இன்னொன்று சொல்லிட்டு அவர் இன்னொரு ட்ரிங்க் பேர் கொடுத்துட்டு போயிட்டு ஜிம்மில் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிவனுக்கு என்னன்னே தெரியல. இப்போ அவரும் அப்போ நானும் கொடுக்கவா சொல்கிறாங்க. கொடுக்க சொல்லிட்டாங்க சொல்கிறாங்க. இப்போ 2 பேர் ட்ரிங்க்ல என்ன பண்ணுறது தெரியாமல் இவர் அவரை கிஸ் பண்ண, இப்போ இவர் கிஸ் பண்ணுறாரு. 2 பேர் டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. ஒரு டைம் அவங்க கிஸ்ஸை ரொம்ப டீப்பாக போகும்போது 2 பேரும் ரியாலிட்டிக்காக வராங்க. இப்போ ஜிம் டக்குனு தள்ளி போயிடறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க, ஜங்க் எதுவும் சொல்லாமல் அப்படியே ஜிம்மில் பக்கத்தில் இருக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. இங்கே பாரு ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜங்க் படி ஜிம் நெக்கெல்லாம் கிஸ் பண்ணுறாங்க. நீ தப்பா எடுத்துக்கதை சொல்கிறாங்க. என்னென்று நீ தப்பா எடுத்துக்கதை உங்களுக்கு கிஸ் பண்ணிக்க சொல்லிட்டு அவர் டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. ஜிம்முக்கு என்ன பண்ணுறது தெரியல. இப்போ கரெக்டாக இங்கே அந்த போலீஸ் ரவுண்ட்ஸ் வருவாங்கடா, அந்த மாதிரி இங்கே போலீஸ் வந்து ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஜிம்மி டக்குன்னு எந்திரிச்சிட்டு இங்கே பாரு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறேன் என்னன்றாங்க, இங்கே போலீஸ் வர போகிறாங்கன்னு நினைக்கிறோம், நீ எந்திரிச்சு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, அவர் எதுவுமே சொல்லாமல் பெரால்ட்டி கட்டாங்க. டக்குன்னு 2 பேர் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சிட்டு வேகமாக வராங்க. ஜிம்மி பார்க்குறாங்க, நீ ஏன் ஹேண்டை பிடிக்கிற, என்னை விட்டு நான் ஓடி போயிடறேன் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறேன், நீ அப்படியும் ஓடக்கூடாது அப்பா சொல்லிட்டு அவர் ஹேண்டை பிடிச்சி விட்டு காரில் உட்கார வைக்கிறாங்க. ஜிம்மி உட்காராங்க, ஜங்க் உட்காராங்க. ஜிம்மி பார்க்குறேன், நீ ட்ரிங்க் பண்ணியிருக்கியே, ட்ரை பண்ணுவேன் சொல்கிறாங்க. நான் ட்ரை பண்ணுவோம் சொல்லிட்டு அவரும் அப்படியே கொஞ்சம் காரில் போயிட்டு வந்து வாட்டர் கேன் கொஞ்சம் எடுத்து தண்ணி ஃபோர்ஸ் பேசி அடிச்சுக்கிறாங்க. அடிச்சுட்டு அப்படியே ஸ்பீடாக கார் ட்ரைவ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2 பேரும் கார் போயிட்டுருக்கோம். ஜங்குக்கு டேரக்டாக ஒரு வீட்டுக்கு போகிறாங்கக்கா. ஜிம் பார்க்குறாங்க, இது சொல்கிறாங்க, இதே வீடு தான் நீ வா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க, என் கூட வா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, இல்லை நான் வரல சொல்கிறாங்க. நீ நம்பு நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் வா சொல்லி கூப்பிட்றாங்க. சொல்லிட்டு ஜிம் ஜங்கு வீட்டுக்குள்ள போகிறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த வீடு ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருக்குது. ஜிம் பார்க்குறேன், இது என்னது இப்போ மாதிரி இருக்க சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, மாதிரி டாட்டியாக இருக்க சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்லாத வா சொல்லி ஜங்க் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ கூட்டிகிட்டு போயிட்டு ஜங்க் தண்டா ஒரு டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா அப்படியே வந்துட்டு அந்த ரூம் ஃபுல்லாகவே ட்ரிங்க்ஸ் பாட்டில் இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க, இது என்ன அப்படி கேட்குறாங்க. அதுவா இது எல்லாம் தான் என்னோட பெயின் கில்லர் சொல்கிறாங்க. பெயின் கில்லராக சொல்கிறாங்க சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க, வா அங்கே குடிக்கிறேன், அங்கே குடிச்சா போலீஸ் பிடிச்சிடல, அங்கே வா குடிக்கலாம் சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் நான் வீட்டுக்கு போகிறேன் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்லக்கூடாது நீ வா சொல்லிச்சாங்க. கூப்பிட்றாங்க. ஜிம்முக்கு போகிறாங்க. போய் பார்த்தா ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணா ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் தான். இப்போ அதுலேயுமே ட்ரிங்க் பேர் தான் எடுக்கிறாங்க. தான் இது குடி சொல்கிறாங்க. ஜிம் போய் எனக்கு வேணாம் சொல்லி குடி சொல்லி ஜங்க் ஃபோர்ஸ்ஃபுல்லாக குடிக்க வச்சுறாரு. ஜிம்மில் குடிச்சிடறாங்க. இப்போ ஜங்கு ஜிம்மில் குடிச்சிட்டு எப்படி நான் உட்காந்து ஒரு சோஃபாவில் உட்காராங்க. ஜங்க் அப்படி ஜிம்மின் மேலே லைட் ஆகுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. வேண்டாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, எனக்கு ஃபீல் பண்ணணும் ப்ளீஸ்
ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அது ஒன்று யாருன்னு தெரிய சொல்கிறாங்க. என் பேர் ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜங்குக் தான். அதை தாண்டி சொல்கிறாங்க. அவர் எதுவுமே சொல்லாமல் கிஸ் பண்ணுறாரு. இப்போ ஜங்குக்கு ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ண ஜிம்மில் கிஸ் மேல்ட் ஆகிட்டு இப்போது ஜிம்மில் கிஸ் பண்ணுறாங்க. 2 பேருமே கிஸ் பண்ணி இப்போது அப்படியே ஜிம்மின் ஜங்கோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிடுறாரு. ஜங்கு சேம் ஜிம்மோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிடுறாரு. 2 பேருக்குள்ளேயுமே ரொம்ப அழகாக இன்டிமேட் சீன் போயிட்டுருக்கு. ஜிம்முக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனால் அவங்களுக்குள்ள அது எல்லாமே நடக்குது. இப்போ அப்படியே டைம் போக போக இவங்களுக்கு வந்து ட்ரிங்க்ஸுமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போதை தெரியுது. ஆனால் 2 பேரும் ஸ்டில் அதே இப்படி தான் இருக்காங்க. தவிர ஜங்கு வந்து ஸ்டாப் பண்ணவே இல்லை. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு இயர்லி மார்னிங் இருக்கா. ஜிம்மின் பார்க்குறாங்க. ஜிம்மின் டயர்ட் ஆகிட்டாரு. ஜங்குக்கும் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ஜங்குக்கு ஸ்டாப் பண்ணி ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு ஜிம்மோட ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பாரு வீடு சொல்கிறாங்க. சரி ஓகே இங்கே பாரு நின்ட்டு என்ன நாள் கேளு நமக்கு என்ன தர சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ என்ன தூங்க விடா சொல்லி கேட்குறாங்க. அப்படியா சரி தூங்க மார்னிங் கேள்வி சொல்கிறாங்க. சரிட்டோ ஜிம்மின் படுத்துக்கிறாங்க. ஜங்கு ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னவோ தெரியல ஜிம்மினுக்கு இந்த யாருன்னு தெரியாத ஒரு பர்சன் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட இருந்தது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் அவர் கூட ஏதோ ஒரு ஹாப்பினஸ் அவர்கிட்ட இருக்குது. ஒரு மாதிரி சேஃபாக ஃபீல் ஆகுது. அவர் கூட ஜிம்மில் ஜங்கு ஹக் பண்ணுறாரு. ஜங்கு ஜிம்மில் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் ஒருத்தர் ஹக் பண்ணி தூங்குறாங்கடா. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் டைம் ஒரு 10 o'clock இருக்கும். நம்ம ஜிம்மின் ஜங்கும் அப்படியே ஒருத்தர் ஹக் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஜங்கோட ஃபோனு கண்டினியூஸாக ரிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ தான் ஜங்கு வந்து ஐசர் அப் பண்ணுறாங்க. சுற்றி பார்க்குறாங்க. பார்த்தா ஃபோன் கீழே கிடக்கு. இவங்க 2 பேர் பெட்டில் கூட இருக்க மாட்டாங்க. சோஃபாவில் தான் இருப்பாங்க. இப்போ தான் ஜங்கு ஐஸ் ஓப்பன் பார்க்குறாங்க. பார்த்தா பக்கத்து ஜங்குக்கு ஜிம்மின் கியூட்டாக அழகாக தூங்கிட்டு இருக்காரு. ஜங்கு பார்க்குறாங்க. அப்படியே வந்து அந்த ஃபோன் அடிக்கல அவர் கண்டுக்கவே இல்லை. அப்படியே போய் ஜிம்மில் கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஜிம்மும் அப்படியே வந்து ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பார்த்துட்டு பார்க்குறாங்க. 2 பேருக்குமே நல்ல ஞாபகம் இருக்குது. எதுவுமே மறந்தே போகலை. 2 பேரும் வந்துட்டு அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி ஒருத்தர் பார்க்குறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. உனக்கு என்ன வேணும் என்கிட்ட கேள்வி சொல்கிறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லாமல் ஏன்னா ஒரு நைட் அந்த 1 night மட்டுமே அவர் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணியிருப்பாரு. வில்லி மேரிமே சொல்லி கேட்குறாங்க. ஜங் பார்க்குறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. வில்லி மேரிமே அப்படி கேட்குறாங்க. இப்போது ஜங் பார்க்குறாங்க. அவருக்கு எதுவுமே சொல்லாமல் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. வேணாம் வா சரி ஓகே சொல்லிட்டு ஜிம்மில் இருந்துக்கிறாங்க. இப்போ ஜங் பார்க்குறாங்க. அப்படி ஜிம்மில் புஷ் பண்ணிட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும் மாஸ்டர் கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. என்னை பற்றி எல்லாத்தையும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறா சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு ஜிம்மினும் ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஜிம்மில் எந்திரிக்க சொல்கிறாங்க. 2 பேர் போய்ட்டு பசங்க குளிக்கிறாங்க. 2 பேர் குளிச்சுட்டு வராங்க. இப்போ ஜங்கு தான் போய்ட்டு காஃபி போகிறாரு. காஃபி போட்டு வந்து கொடுக்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டை கொஞ்சம் க்ளீன் பண்ணுறீங்களா சொல்லி கேட்குறாங்க. வீட்டையாக சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருக்குது சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவரும் அந்த காஃபி வச்சுட்டு போய்ட்டு வீட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாரு. க்ளீன் பண்ணிவிட்டு அப்போ அந்த காஃபி 2 பேர் குடிக்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு தாண்டா அவர் லைஃப்பில் நடந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒய்யனுக்கும் அவருக்கும் அரேஞ்சு மேரேஜ் ஆனது. அதுக்கப்புறம் ஒயன் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொன்னது. எனக்கு வந்துட்டு ஜங்கு மேலே வந்துட்டு வந்து விருப்பம் இல்லை. ஜங்குக்கு நான் வந்து அந்த பார்க்கல. நான் வந்து பர்சனல் லவ் பண்ணுறேன் சொல்லிட்டு அவர் சொல்லி அதை பற்றி அந்த பர்சன் யாரும் சொல்லிக்க மாட்டா லவ் பண்ணுறேன் நான் ப்ரெக்னெண்ட்டாகவும் இருக்கேன் சொல்லிடுறா. ஜங்குக்கு என்ன பண்ணுறது தெரியல. அப்படியே வருஷம் போயிருக்கும். இதுதான் நடந்திருக்கு. இது வரைக்கும் ஜங்கு வந்து ஹாப்பியாகவே இல்லை அப்படின்றத ஜங்கு சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. நீ உண்மையாக சொல்கிறியா நம்பல அம்மா சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு ஜிமின் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஹானஸ்ட்டாக பார்க்குறாங்க. நீ என்னை நம்பினேன்னா உனக்கு ட்ரூவாக தான் இருப்பேன் அப்படி சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் மேபி நான் உன்னை மேரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. இல்லை நான் எனக்கு இப்போ உங்க கூட இருக்கணும்னு தோணுது சொல்கிறாங்க. ஆனால் நான் இப்படி உங்களை சும்மாலாம் இருக்க மாட்டேன் சொல்கிறாங்க. ஒரு ஒய்ஃபை மட்டும் தான் இருப்பா சொல்கிறாங்க. எனக்கு ஒரு செக்யூர்னஸ் வேணும் லைஃப்பில் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. எனக்கு உன்னை சும்மாலாம் வச்சுக்க விருப்பம் இல்லை ஓகேவா நான் உன்னை ஒய்ஃபாகவே வச்சுக்கிறேன் சொல்லிட்டு ஒய்ஃபாகவே நான் வந்துட்டு உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஜிமினை கொஞ்சம் கூட இருக்காமல் மேரேஜ் பண்ணிக்கிறாங்கடா. அப்போ அப்படி அவங்க மேரேஜ் பண்ணிக்க போகும்போது தான் காய் மெக்க தான் அதை அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. எதுக்கடா காய் பார்க்குற எதுக்கு வர சொல்லிருக்கான்னு தெரியாமல் போயிருப்பாங்க. அங்கே போய் பார்க்கும்போது தான் சர்ச்சில் தான் பார்த்துருப்பாங்க. மேரேஜுக்காக நின்றுருக்காங்க 2 பேரும். அப்புறம் கேட்கும்போது தான் அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜிம்மில் பாஸ்ட் லைஃப் நடந்தது எல்லாமே ஜங்கு வந்து சொல்லியிருப்பா. ஜங்கு கூட ஜிம்மின்னு சொல்லிடுறாங்க. நீ யார் எதுக்காக வந்து டக்குன்னு மேட்ச் பண்ணிக்க நினச்சேன் அப்படி சொல்லிட்டு ஜிம்னு ஜங்கு கேட்குறாங்க. அப்போ தான் ஜங்கு ஜிம்னு தன்னோட லைஃப்பில் நடந்தால் சொல்கிறாங்க. நான் ஒரு ஆர்ஃபன் பாய் அப்படி சொல்லும்போது ஜங்கு ரொம்ப ஹார்ட் ஆகிடுது. உனக்காக நான் இருக்கேன் எனக்காக நீ இருப்பல சொல்கிறாங்க. நான் இருப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கும் அதுக்கப்புறம் வீட்டுக்கே போகிறதில்ல. இந்த வீட்டில் தான் அவங்க ஸ்டே பண்ணுறாங்க. அந்த வீட்டையே ரொம்ப அழகாக மாற்றிடுறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இனிமேல் இந்த வீட்டில் உங்களோட பெயின் கில்லராக நான் மட்டும் தான் இருப்பேன். அந்த பாட்டில் எதுவும் இருக்கக்கூடாது சொல்கிறாங்க. கண்டிப்பாக இருக்கா சொல்லிட்டு ஜங்கு அந்த வீட்டை மொத்தமாக எடுத்துறாங்க. அது எல்லாத்தையும் மாற்றிட்டு ஜிமின் பிடிச்ச மாதிரி மாற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜங்கு ஜிமின் ரொம்ப ஹாப்பி அழகாக லைஃப் லீட் பண்ணியிருப்பாங்க. ஜிமினுக்கு ஜங்கு மேலே ஒவ்வொரு பாசிட்டிவாக ஆகும். ஜிமின் எங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஜங்குக்கு தெரியும். கூட்டிகிட்டு போய் விடுவார். ஜிமினுக்கு என்ன எப்போலாம் அவருக்கு வந்துட்டு ஜங்கு பார்க்கணும்னு தோணுதோ அப்போலாம் ஜங்குட ஒரே ஒரு கால் தான் பண்ணுவார். டக்குனு ஒரு ஆஃபீஸர்ட்ட வெளில வந்துட்டு ஜிமினை போய் மீட் பண்ணுவார். அந்தளவுக்கு லவ் கேர் ஜிமின் ஸ்டார்டிங்கில் நிறைய செக் பண்ணியிருப்பாங்க. ஜங்கு எதாவது நான் கேர் பண்ணி பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் கேர் லவ் அதிகமாக கொடுத்துருப்பாரு. ஜிமின் ஜங்கு மேலே ரொம்ப அடிக்டடாக இருப்பாங்க. 2 பேரும் ஒருத்தர் லவ்வில் தான் அடிக்டடாக இருப்பாங்க. மற்றபடி வரதில்லை ஓகேவா. அவங்க ரொம்ப ஹாப்பியாக லைஃப் லீட் பண்ணியிருப்பாங்க. ஜிமின் சொல்கிறாங்க ஜங்கு கிட்ட ஒன் டே ஜங்கு சொல்கிறாங்க. நான் வந்துட்டு ஒன்று சொல்லுவேன் கோச்சு கூட சொல்கிறாங்க. என்னடாமா சொல்கிறாங்க. நீ என்ன சீக்கிரமாக டிவோர்ஸ் பண்ணிடுறியா அப்படி கேட்குறாங்க. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க. கொஞ்சம் டைம் கூட சீக்கிரம் பண்ணிடுறா சொல்கிறாங்க. சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. ஏன்னா அவர் இவருக்கே சொன்னார் இல்லையா அந்த ரீசனால் இந்த மாதிரி கேட்டு போகிற அவரும் ஃபைல ஓகே சொல்கிறாங்க. அப்படி தானே அவங்க லைஃப் வந்து போயிருக்கும். இப்போ நம்ம ஜிமின் கரண்ட்லேயே சொல்லி முடிக்க சின்ன பார்க்குறாங்க. ஜஸ்ட்டு ஒரு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும்